பா இந்த மாதிரி என்ட்ரி லெவல் பட்ஸில் எப்பயுமே ஏஎன்சியே ஆக்டிவேட் பண்ணலனாலும் செம்ம அக்ரெசிவாக இருக்கும் அந்த இஎன்சி. அதாவது பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆர் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படியே அடைச்ச மாதிரி இருந்தது. ஆனால் இது அண்ணன் போஸ் வாங்கினாரு ஓவர் தி இயர் ஹெட்ஃபோன்ஸ். ஓகே, அதில் வந்து ஏஎன்சி பயங்கரமாக இருந்தது. டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஏஎன்சி வச்சிருக்கோம். ஒரு நிமிஷம் போடுறா. ஸோ அண்ணாவோட அந்த போஸ் ஹெட்ஃபோன்ஸு ஓகே டெஸ்ட் பண்ணலான்னு வாங்கிட்டாரு. 33,000 என்னமோ. ஓகே, போய் பார்த்தா 2 லெவல் ஆஃப் ஒன்று வந்து நம்ம நார்மல் நாய்ஸ் பேசிவ் வந்து ஒன்று ஆக்டிவ் ஒன்று வச்சிருக்காங்க. ஆக்டிவ்லாம் சுத்தமாக அந்த டிராஃபிக் நாய்ஸ் எல்லாமே கட் ஆயிடுச்சு. ஆமாம், அந்த சின்ன சின்ன அந்த மைன்யூட் அந்த பேக்கில் வந்து அந்த பீட்ஸ்லாம் கேட்கணும், அதெல்லாம் கூட பிக்கப் ஆகி அவ்வளோ ஒரு கிறிஸ்பாக வந்து கேட்குறது வேறு லெவலு. சிம்பிள். ஏஎன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தாலே சோனி, ஆமாம், போஸ், செனைசர் கூட இல்லை, சோனியும் போஸையும் டாப்பில் சொல்கிறாங்கடா. அப்புறம் ஆப்பிள் ஆமாம், ஏர்பாட்ஸ் மேக்ஸ், அது இந்த ஓவர்ஹெட் ஏர்பாட்ஸ் மேக்ஸில் அந்த இதில் தானே முதல்ல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீச்சரே பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. ஆக்சுவலி ஒரு ஃபோன் கம்பெனி எனக்கு ஆனால் என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஆப்பிள் வந்து ஏஎன்சிக்கு பேசப்பட்டுச்சோ இல்லையோ, அது இவங்க நினச்சிக்கிட்டாங்க நிறைய பேர் ஏஎன்சி வந்து, ஏன்னா மற்ற எல்லாத்துலேயும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. டிரான்ஸ்பரன்சியில் ஆப்பிளும் கூகுளும் மாஸ் பண்ணியிருப்பாங்க. நீ காதில் வியர் பண்ணியே 6 மணி நேரம் இருந்தாலும் தெரியாது. அதுதான் சக்ஸஸ். இது எப்படி நல்லா இருக்குல்ல? நம்ம மாஸ்டர் தானே உனக்கு வாங்கி வச்சிருந்தாரு. ஆமாம், ஆனால் உடையாது அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. உடையாது தான், அவ்வளோ ஈஸியாக உடையாது, நல்லா தான் இருக்குது. ஆனால் 10 இயர்ஸ் மெட்ஜி ஃபிங்கர் பிரிண்ட் அதுக்குள்ளே வந்துருச்சு பேர். ஆமாம், ஏன்னா அவ்வளோ பாலிஷ்டாக இருக்குது, பல எல்லோ ஆகாதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறான். பார்ப்போம். இந்த தீமோட ஃபிங்கர் பிரிண்ட் ஐக்கானும் அழகாக இருக்கும். ஆமாம், ஒரு குட்டி உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். சார்ஜிங் இதுவும் சூப்பராக இருக்குது. ஸ்னக்காக ஃபிட் ஆகிடுச்சு, பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு. எல்லா அந்த குட்டி குட்டி மைக்ரோஃபோன், சென்சார்ஸு, ஐஆர் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குது. எல்லோ ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் எனக்கு வந்து இந்த 2 ஃபோனையும் பார்க்கும்போதுடா, வா இதில் என்ன ஃபேக்ட்னா, ஃபன் ஃபேக்ட் சரியா, 15 அல்ட்ரா வந்து 17 அல்ட்ரா விட பெரிய கேமரா பம்ப்டா. ஆமாம், செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வந்து எப்படி இருக்குன்னா, இதுவும் செமையாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு லாஸ்ட் யூனிக், அதாவது ஒரு நீ அதெல்லாம் கூட விடு, ஒரு கேமரா ஃபோன் அப்படின்னும் போது 15 அல்ட்ராவும் 14 அல்ட்ராவும் கொஞ்சம் சாலிடு மாதிரி ஃபீல் ஆகுது. எங்கடா இருக்கா இது? அந்த சென்சாரை வந்து ஒரே இதில் லென்ஸில் அடக்கிட்டாங்கன்னா, ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த பெரிய ஆக்சுவலாக பம்ப் பெருசாக இருந்திருக்கணும். என்னாச்சு? இல்லை இது பார்க்குறேன். இவன் கேமராவோட சர்க்கம்ஃபரன்ஸே படுறா. ஆமாம், இது பெருசு, அது சின்ன. நான் நீங்கள் அந்த இதில் வந்தீங்களா அப்போயே கவனிச்சேன், இது பெருசு அது சின்னது. அப்புறம் வேற என்னெல்லாம் தெரியுமா எனக்கு ஃபீல் ஆகுது, இது ரொம்ப யூனிக்காக இருக்கும்ண்ணா. எனக்கு வந்து இந்த ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இந்த வழுவழுன்னு இருக்க ஃபினிஷ், ஃப்ராஸ்டட் கிளாஸ் ஃபினிஷ். ஆனால் இது வந்து ரொம்ப யூனிக்கு எனக்கு. ஆனால் என்ன தோணுதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல நேரம் கார்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ளாட்டை தாண்டி ஒரு சின்ன கவு கொடுத்துட்டானுங்க மெட்டலில் அட்லீஸ்ட். ஆனால் இதை வந்து கையில் பிடிக்கும்போது ரொம்ப அப்படியே வாட்கவில் அழகாக பிடிக்கலாம், உள்ளே உட்காந்துருவான் அந்த கைக்குள்ளே. ஸோ அதான் இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, பில்டு குவாலிட்டி 2 ஃபோனுமே தரமாக இருக்குது. இது வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான லுக்கில் இருக்குது. பட் இது வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ப்ரீமியம்கான அந்த ஒரு மாதிரியான கர்வு, அதுவும் முக்கியமாக எங்கே தெரியுமா, அந்த டிஸ்பிளே கர்வ். இப்போ டிஸ்பிளே வேக் ஆகிடுச்சு, அப்படி இருக்கு பேர். அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த எல்லா சைடுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுலேயும் எண்டு டிஸ்பிளே இருக்குது, நேரோ பெசல்ஸ், அதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகுது தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கர்வ் வந்து ஏதோ ஒரு ப்ரீமியம்னஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுதுடா. அதை வந்து நான் எப்பயுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் 13 ப்ரோ இருக்குது. ஆமாம், அதெல்லாம் பழசு தானே. 13 ப்ரோ வந்து நான் 17 அல்ட்ரா பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது நான் 13 ப்ரோ ப்ரீமியமாக இருக்கும். சரி, என்ன கொஞ்சம் கீழே பெசல் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் நான் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது எப்போ பாரு நான் பெசலை பார்க்க மாட்டேன்ல. ஆமாம், இப்படி நான் பெசலே பார்க்குற ஆளாக இருந்தால் நான் 10 யூஸே பண்ணக்கூடாது. ரெக்கார்டிங் இருக்கா? ஆமாம், ஐஃபோன் மாதிரி வேணும்னா இந்த ஃபோன் வாங்குங்க. ஐஃபோன் மாதிரி இல்லை, உங்களுக்கு ஷவுமி மாதிரி ஒரு ஃபோன் வேணும்னா அந்த ஃபோன். இங்கே வேறு ஐஃபோனே இவ்வளோ ஷார்ப்பாக இல்லைடா. நான் இந்த கேஸ்லேருந்து எடுக்கிறேன், நீயே பாரு. இப்போது இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கொடுக்குறாங்க. ஐஃபோனே ஒரு ஜென்டில் கர்வ் மெயின்டைன் பண்ண. ஆமாம், அந்த ஜென்டில் கர்வ் வந்து ஐஃபோன் வந்து ரொம்ப அந்த கையை பிஞ்ச் பண்ணாத மாதிரி இருக்கும். கையில் பிடிச்சன்னா கேஸ் இல்லாமல் இவன் வந்து இன்னும் இவன் கேமரா டம்மிப்பாக தான். கேமராவில் வந்து இவன் சூப்பரானு கேட்டேன்னா கொஞ்சம் ஜோக்கர் தான். ஆனால் ஓவரால் சிலுவேட் பாருங்கண்ணா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து அந்த டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் ஓகே. ஆனால் இந்த ஃபோன் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது வேறு ஏதோ நீங்கள் ஷவுமின்னு இல்லை, பட் வேறு ஏதோ ஒரு ஃபோனுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங். இது வந்து இப்போ எப்படி வராங்கன்னா, இப்போ
சைனால இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ்க்கு ஐஃபோன் தானே யூஸ் பண்ற, வா உனக்கு ஐஃபோன் தான் நானும் கொடுக்குறேன், ஆனா என்னன்னா உனக்கு வந்து கேமராவோட, அதுவும் போட்டோகிராஃபிக்கு மாசான ஒரு கேமராவோட தரேன் அப்படின்னு முயற்சி பண்ற மாதிரி. இப்போ ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தா வந்து உங்களுக்கு ஐஃபோன் மார்க்கெட்டை கேப்சர் பண்ண தானே வந்து ஷாமியோ ஹுவாவேவும் ரொம்ப ட்ரை பண்ண. ஐ மீன் ஹுவாவே எப்பயோ தூக்கி சாப்பிட்டாங்க சேல்ஸ் வைஸ். பட் ஆனால் அந்த ஆப்பிளோட மார்க்கெட்டை தானே வந்து இவங்க பீட் அப் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க பேசிக்லி. ஸோ அதனால அண்டர்ஸ்டாண்டபிள் தான். பட் இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து இந்த ஃபோன் விடும்போது ரொம்ப ஐடென்டிக்கலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. உண்மைதான். வேணா ஒரு க்ரௌட்ல வந்து இந்த ஃபோனை நான் புல் பண்ணி யூஸ் ஆனா ஒரு விஷயம் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்டா, அது கரெக்ட். நீ டிசைன் யூஎஸ்பி பேசுற, எனக்கு என்னன்னா ஆப்பிளில் இவ்வளோ வருஷம் ஆகியும் இப்போ கூட ஒரு ஜெஸ்டர் ஏதாவது எனக்கு கொடுக்கலாம்ல. நான் எப்படி கேட்குறேன்னா, ஜெஸ்டர் வந்து ஃபார் டு கெட் த டிவைஸ் லாக்டு. டபுள் இன்னும் நான் பவர் பட்டனை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன்டா, வேற ஏதோ ஜெஸ்டர் இல்லடா. இவங்க என்ன பண்ணலாம்னா, ஃப்ரண்ட்ல பாரு ஃபேஸ் ஐடி இருக்கு, இப்படி நான் பண்ணனா லாக் ஆகும்னா அவ்வளோ சூப்பர். டபுள் டேப் டு லாக் இல்லையா, டேப் டு பவர். இப்போ டிவைஸ் எப்படி இருக்குடா, இப்படி நான் வச்சு 2 செகண்ட்ஸ் கிட்ட ஆகுதுன்னா லாக். எவ்வளோ அழகாக இருக்கும். இப்படி வைப்பேன், லாக் ஆகும், பாக்கெட்டில் வைப்பேன், நல்லா தான் இருக்கும். இல்லைனா நான் அப்படியே தூக்கி பாக்கெட்டில் போடுறேன்னா, பாக்கெட்டில் இருக்கும்போது அது இன்னியர், அதாவது பாக்கெட்டுக்குள்ளே இருக்கு, பாக்கெட் மோட் டிடெக்டட், உடனே லாக் ஆகிடும். எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆமாம். ஆனால் என்ன வந்துருமா, எங்கள் அப்பாட்ட 12 மினி இருக்கு, அதில் பாதி நேரம் எங்கள் அப்பா பாக்கெட்டில் போட்டாங்கன்னா கால்லாம் இனிஷியேட் ஆகும். ஆக்சிடென்டல் டச் ப்ரொடெக்ஷன் வந்து இல்லைங்க பேசிக்கலி. ஸோ அது வந்து நீங்கள் குறையாமல் சொல்லலாம். லாக் ஆகாமல் தெரியாமல் உள்ளே போய்டும்டா பாக்கெட் உள்ள. அப்போ பாக்கெட் மோட்ல வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து இது இருக்கணும் இல்லைன்னா, ஆக்சுவலி உள்ள போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஆப்பிள் கொஞ்சம் கருணை காட்டுங்க ஆப்பிள். ஐயோ ஐயோ இல்லை, நிறையா இது பாரு ஒரு ஃபோனோட நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஐஃபோனில் ரொம்ப பிடிச்சிருக்குடா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சோஷியல் ஆப்ஸு. சரியா? ஆமாம். ஏன்னா வந்து ரொம்ப லிமிட்டடான ஃபோன்ஸுக்கு தான் வந்து ஆப் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றப்போ அந்த ஆப் வந்து உங்களுக்கு டெய்லர் மேடாக தெரியும். ஆண்ட்ராய்டில் அப்படி இல்லை, நாய் குட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபோனும் ஒரு சைஸு ஒரு அகலம் அப்படின்னு இருக்கிறப்போ செம்ம. அவங்களுக்கு வந்து அதை கஸ்டமைஸ்டாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஆப்ஷன் கம்மி. ஆனால் S24 Ultra, S25 Ultraலலாம் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து டெய்லர் மேட் ஃபார் அந்த ஃபோன்ஸ் இருந்தது இல்லைன்னா இருந்தது. S23 Ultra நான் வாங்கும்போது இருந்து. நான் வாங்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய HDR ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை HDRலேயே அப்லோட் பண்ணலாம்னு அப்பயே சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் அது எஃபெக்டிவாக தான் இருக்குது. அதுக்கு தான்டா நீ வரும்போது நான் கரெக்டாக இதில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் Flip 6ல. இதில் நான் கண்டென்ட் எடுத்திருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ அது வந்து 4K 60. அந்த வீடியோ வந்து நான் இன்ஸ்டா எடிட்ஸ் ஆப் இருக்குல்ல, ஆமாம், அதில் போட்டிருந்தேன். இதோ பரவாயில்ல, ரேம் மேனேஜ்மெண்ட் டீசெண்டாக நல்லா பண்ணுறான். அதிலலாம் தலைவன் வந்து பயங்கர காண்டு. நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்விக்கி ஆப்பே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணால் கில் பண்ணிருப்பாப்புல. யாரு? இதோ நம்ம ஷவுமி தான். அப்படியாடா? ஆமாம். எனக்கு வந்து இப்போ நான் ஆர்டர் பண்ணிட்டேன்னா இல்லையானே எனக்கு எல்லாம் டவுட் வந்துடும். சில டைம் ஆப்பை திரும்பி ரீஓப்பன் பண்ணி திரும்பி வந்து லொக்கேஷன். நீ அப்போ ஏதாவது கொஞ்சம் அதில் என்ன பண்ணு, செட்டிங்ஸில் ஒரு தடவை செக் பண்ணி. எதுக்கு நான் வந்து இப்போ எனக்கு சாம்சங் வந்து அது டார்மெண்ட் ஆகும், ஆனால் வந்து இந்த ஃபோன் வந்து கில்லே பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ நான் சாவுலே அப்படின்றோம், மர்கா சாலா அப்படின்ற மாதிரி அதை தோக்கு போட்டு சங்கு மேலேயும் மிதிச்சு. இதை பேசுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, நான் இதை பேசுறதுக்கு என்ன பண்ணேன்னா, அந்த ஒரு மாஸ்க் மாதிரி போட்டிருந்தேன், அதை வேற இப்படி கைட்ட பிடிச்சி இழுத்துட்டு பேசிட்டு இருந்தேன். இதில் பாருங்க, நம்ம அந்த வீடியோவில் அந்த கேலரியில் பார்க்கும்போது திட்டர் தெரியல, ஆனால் திட்டர் தெரியுது பாருங்க. ரைட்டாக அந்த கார்னர்ஸ் எல்லாம் திட்டர் தெரியுது பாருங்க. ஸ்மூத்தாக இல்லை. ஒரு வரட்டும், அவுட் வந்ததும் ஃபுல் டிஸ்பிளேல பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக ஏதாவது பண்ணலாம்ண்ணா. ஐ மீன் லைக் HDR இன்டகிரேஷன் நல்லா பண்ணலாம். ஏன்னா HDR எனக்கு தெரிஞ்சு என்னாச்சுன்னு நான் சொல்கிறேன். நம்ம ஷாமி ஃப்ளாக்ஷிப் இருக்கு இல்லையா, இப்போ நீ யூஸ் பண்ணுறதோ நான் யூஸ் பண்ணுறதுலையும் சரி, என்ன ஆகுதுன்னா டால்பி விஷன் வருது. ஆமாம். ஆனால் இந்த டால்பி விஷன் எடுத்து நான் எடிட்ஸ் ஆப்புக்குள்ளே போடுறேன்னு இன்ஸ்டாவில் போடுறதுக்காக போட்டேன் அப்படின்னா அந்த HDRக்கான இதுவே காணாமல் போயிடுது. அதான் ரொம்ப பிக்சலேட்டடாக தெரியும் சில டைம்ஸ் வீடியோஸ். பிக்சலேட்டடோடு அந்த நான் HDRல தான் எடுத்தேன். நான் தான் போய் அம்மா சத்தியமா HDRல தான் எடுத்தேன். எங்கடா HDR சொல்கிறேன். ஆனால் வீடியோ கூட பரவாயில்ல, ஃபோட்டோஸ் எல்லாம் இன்னும் கேவலமாக இருக்கும். ஒரு மாதிரி வந்து அது எப்படி சொல்கிறேனே தெரில. இதில் ஆக்சுவலாக ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன்டா, அந்த ஃபோட்டோலாம் நான் எடிட் பண்ணி போடணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். எந்த மாதிரினா, ஷட்டரில் நம்ம ஆளுங்க தான் வேறு லெவலாச்சு. ஆமாம். லோ லைட் சுச்சுவேஷன்லேயே பட்டையை கிளப்புவானே. ஆமாம். இந்த மாதிரி குறுக்கால ஒரு பறவை பறந்து வந்ததுன்னா கூட அந்த டீட்டெயில் வேறு லெவலில். நான் வந்து இந்த ஃபோட்டோ இருக்கான்னு தெரியல நான் ஆக்சுவலி, பட் நான் உங்களுக்கு காட்டுறேன் தாராளமாக. நான் என்ன பண்ண போகிறேன், பாட்காஸ்ட் வித் பிரதீப்னு ஒரு குரூப் இருக்கும்டா,
அது உள்ளார நீ பேசுறது என்னென்ன இமேஜ் எல்லாம் பத்தி பேசுறியோ அதை அங்க போட்டுடுறா. இந்த அப்பதான் மக்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். லோட் ஆகுது. எஜ் டிடெக்ஷனாக இருக்கட்டும், இந்த வந்து ரீட் ஆனதெல்லாம் இருக்கட்டும், எப்படி டிடெக்ட் பண்ணியிருக்குன்னு கொடுப்பாங்க. சைடில் இதில் தானே எடுத்த? ஆமாம். பாட்காஸ்ட் வித் பிரதீப் எங்கெங்க இருக்கு? பிரதீப் ரங்கநாதன். இது வந்து நான் 10Xல எடுத்தேன்னு சொன்னால் நம்ம நம்பவே மாட்டாங்க. இது வந்து நான் பிரிட்ஜு மேலே நிற்கிறேன், பசங்க வந்து அந்த ஆற்று பக்கத்தில் நிற்கிறாங்க. ஸோ வந்து நல்ல ஒரு டிஸ்டன்ஸில் தான் நின்று அடித்தேன் இந்த ஃபோட்டோவை. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு தெரியல. நிறைய பேர் மூவிங்கில் வந்து வந்தாங்க. தெரிஞ்ச அந்த பையன்லாம் மூவிங்கில் இருந்தான். தெரியும், கேமராவே பார்க்கல. ஒரே ஒருத்தர் தான் வந்து சரி நீ ஃபோட்டோ எடுக்கிற போல. அவனுங்களை வந்து நான் பிடிச்சி நின்று ஃபோட்டோ எடுக்க வைக்கிறதுக்குள்ளே வந்து போதும்னு ஆயிடுச்சு. இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறது பாருங்கண்ணா. நம்ம ஊரில் நான் ஒரே ஒரு விஷயத்த நினச்சி வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன். அது என்ன தெரியுமா? குறுக்கால 2 கேபிள் போச்சு பத்தியா நீ க்ளவுட் எடுக்கும்போது. அதுதான். ஐயோ ஆமாம். அது இடத்த வந்து என்ன சொல்கிறது, இந்த ஃபோனில் வந்து இந்த மேஜிக்கல் இரேசர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் வேலை செய்ய மாட்டேங்குது. சில டைம்ஸு நம்ம பிடிச்சி வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து லக்கில் வந்து ஓகே கிளிக் ஆகிடுச்சே அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சின்ற மாதிரி தான் இருக்குது. நடுவில் ஏதோ ஒரு அப்டேட் வந்து சில்வர் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் எப்படி வந்துருக்கு பாருங்க இந்த ஃபோனில். பாட்காஸ்ட் வித் பிரதீப் நல்லா இருக்குடா. இதுதான் இந்த ஃபோனோட அட்வான்டேஜ். ஏன்னா மற்ற ஃபோனில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு மோடாவே வந்து இருக்குது. இது எப்படி இருக்குன்னா ஆக்சுவலாக நான் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கேமராவில் எடுத்தேன் அப்படிங்கிற அந்த மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு மற்ற ஃபோன்ஸில் வந்து இது கிடைக்க மாட்டேங்குது. தம்பி நீங்கள் இங்கே காட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிச்ச அந்த அற்புதமான நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கான ஃபோட்டோவெல்லாம் தயவு செய்து மறக்காமல் அந்த குரூப்பில் போட்டுருங்க. ஆல்ரெடி நான் வந்து இமானுவல் ப்ரோ கூட எதையோ ஒன்று ஒரு சொல்கிறேன், இது பார்த்தீங்களா ப்ரோ இது வேற லெவல் ப்ரோ அப்படின்றேன். உங்களுக்குள்ளார பார்த்தா வேலைக்கு ஆகாது, எங்களுக்கும் கொஞ்சம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றேன் நான். இதை பாருங்க, இதெல்லாம் வால்பேப்பர் வர்த்தி அல்ட்ரா வைடில் தான் எடுத்தேன். இத்தனைக்கும் வீட்டுக்கு வந்து சும்மா எடுத்து வியூ அனுப்பலாம் அப்படின்ட்டு. இந்த அல்ட்ரா வைடை பற்றி நீ சொல்லும் போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னன்னா அல்ட்ரா வைட் வந்து கொஞ்சம் இவன்லாம் கொஞ்சம் ரத்த கவு வாங்கிடுவான் அல்ட்ரா வைடில். யார் இவன்? ஏன்னா இன்ஃபீரியர் சென்சார் ஃப்ளிப்பு, அப்புறம் வெறும் நம்பர் சீரிஸ் இருக்குல்ல S25 26 அதிலெல்லாம் அல்ட்ரா வைட் வந்து பெரிய சென்சாராக இருக்காது. பட் எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே அல்ட்ரா வைடில் ஒரு ஃபோனில் பெரிய சென்சார் வந்து இப்போதைக்கு ஆக்டிவாகவும் நல்ல ப்ராசஸிங்கோடு இருக்கிறது வந்து X200 அல்ட்ராவும் X300 அல்ட்ராவும் தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க நான் இந்த இப்போ ஷாமி கூட பார்த்தீங்கன்னா டீசென்ட் தான். ஐ மீன் லைக் அதுக்கு சொல்லடா 1/1.28 நினைக்கிறேன். ஸோ 1/1.4 தான் நம்ம 200 மெகா பிக்சல். ஆமாம் சரியா? அப்போ அது பார்த்துக்க 1/1.28 இந்த 200 மெகா பிக்சல் பெரிஸ்கோப்போட பெரிய சென்சார் அல்ட்ரா வைடுக்கு. அப்படின்னா கொஞ்சம் ரத்த கொடூரமாக தான் இருக்கும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னா, நீ இன்சென்சாரை கிளிக் பண்ணும்போது 23 mm ஆரம்பிச்சு 28 35 மாறுது இல்லை? ஆமாம் மாறுதா? அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா அல்ட்ரா வைடு 14 mm இருக்குன்னு வை, 14லேருந்து 35 வரைக்கும் இன்சென்சார் ஜூம்லேயே வரலாம். பிரைமரி சென்சார் வந்து விவோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா X200 அல்ட்ராலலாம் பிரைமரியே 35 mm தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஓகே ஓகே. ஏன்னா ஹியூமன் போர்ட்ரேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே வரும்போது 35 mm தான் எல்லாருமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ப்ரொஃபஷனலாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்த அவங்க வந்து கரெக்டாக கேப் பண்ணியிருப்பாங்க. அதான் இதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க சாஃப்ட்வேரில். நம்ம போன வீடியோவில் நம்ம பேசணும் ஞாபகம் இருக்கா? இந்த ஃபோனை வந்து இப்போ இந்த கேமரா ஃபோன்ஸுன்னு இருக்கிற ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க வந்து யூஸ் பண்ணால் வந்து செம மாசாக இருக்கும். ஆமாம். இப்போ நான் எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கல்ல, இப்போ வந்து நான் அதில் வந்து அவனை வெயிட் பண்ண வச்சு எக்ஸ்போஷர்லாம் ட்வீக் பண்ணி நான் வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக எடுத்தேன். இது வந்து என் ஃப்ரெண்ட் எடுத்த ஃபோட்டோஸ். எப்படி இது பாருங்க. நான் என்னப்பா பண்ணுறது, ப்ளீச் அடிச்சு விட்ட மாதிரி இருக்குது. அவன் வந்து என்ன பண்ண இந்த கேலரியிலேயே உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் எடிட் பண்ணேன். இது வந்து எடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ், இது வந்து எடிட் முன்னாடி இந்த ஃபோட்டோஸ். அதான் என்ன இருக்குன்னா பிளாக் கலர் ஃபோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரில் மாறிடுச்சு. பையன் எக்ஸ்போஷரை கண்ட்ரோல் பண்ணாதனால உன் மூஞ்சில வந்து ஒளிவட்டமே தெரியுது. அதெல்லாம் வந்து பிட்ச் பிளாக்ல எடுத்தேன் நான். பிட்ச் பிளாக்ல எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஃபுல் இருட்டு, ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லை. இந்த ஃபோனில் வந்து நைட் மோட் ஆன் பண்ணி தான் எடுத்தேன். ஸோ இது வந்து நைட் மோட் வந்து செம்ம அக்ரெசிவ் நான் இந்த ஃபோனில் ஆக்சுவலி சொல்ல போனா. இந்த ஃபோனுங்கிறானே அது வேற எதுவும் இல்லை, Xiaomi 15 Ultra தான் பேசிக்கிட்டு இருக்கான். யாரும் பதட்டப்பட வேணாம். இப்போ நீங்கள் அந்த கேபிள் சொன்னீங்கல்ல, இந்த ஃபோட்டோலாம் ஃபுல்லாக கேபிள் தான் இருக்கும். அந்த இதை வச்சு தூக்கிட்டியா? மேஜிக் ரீம் மாதிரி. சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம எக்ஸ்போஷர் பிளேயர் திணறி இருக்குடா. ஆமாம், அதான் இன்ஸ்டாகிராமில் பிளேயர் திணறி இருக்கு. அதான் எடிட்ஸு பாருங்க. இதெல்லாம் மழை வந்து லோ லைட்டில் உனக்கு அந்த ஷட்டர் வந்து நல்லா இருக்கு. இதில் வேற இனியாவில் வேற நிறைய எடுத்துருப்ப போல. ஆமாம், நான் எக்கச்சக்க ஃபோட்டோஸ் இனியாவில் எடுத்திருக்கேன். இல்லை இது வந்து
அதாவது 15 அல்ட்ரால எடுத்த 30x ஃபோட்டோ ஒன்று நான் இப்போ போட்டேன் ட்விட்டரில். 30x விடுங்க, நான் உங்களுக்கு 60x ஒரு மேஜிக் காட்டுறேன் பாருங்க. ஜோக் காட்டினேன் நான். இன்னைக்கு பசங்கள்லாம் அப்படியே வந்து மிரண்டு உருண்டு ஓடிட்டானுங்க. டே இதெல்லாம் ஃபோனே கிடையாது வச்சுன்னு ஓடிடுறான் அந்த பக்கம் அப்படின்ட்டு. இது வந்து 60x செமையாக இருக்குது. 60xல எடுத்தேன் நான் இந்த ஃபோட்டோ. தெரியுது பாருங்க. 1884 mm 2.6ல எடுத்தது. அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் பக்காவா தெரியும் பாருங்க. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பெயிண்ட் தான், பட் ஆனால் இதுவே வந்து ஆமாம் இந்த அளவுக்கு எடுத்தது இல்லை. அந்த ஜீசஸ் ஸ்டாச்சுலாம் நம்ம இதில் என்ன ஆகிடும்னா பெயிண்ட் ஒன்றுமே தெரியாது, ஒரு மாதிரி பிக்சல் ஏதோ இருக்கு. ஆமாம், இது டைம் கூட தெரியுது பாருங்க. அவங்க 19 நம்ம எடுத்த ஃபோட்டோவோட டைம் கூட தெரியுது இதில். எஸ். ஸோ இதெல்லாம் மாஸ் தான். அக்செப்டட் தம்பி, கோடோட அக்செப்டட். ஃபோன் நல்லா பண்ணியிருக்குது, நல்ல பர்ஃபார்மன்ஸு. இன்னொரு ஃபோட்டோ உங்களுக்கு காட்டணும்னு வச்சுருந்தேண்ணா. இது பாருங்கள், இது கூட வந்து 60x. இது 60x இல்லை 100x, 1395 mm இது. சரி, பியாண்ட் 60. மொத்தம் வந்து 60x தாண்டி போயும் குவாலிட்டி வந்து உனக்கு ஓரளவுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. செல்ஃபி கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பார்த்தியா லேட்டஸ்ட் அப்டேட்டில். இப்போ வந்ததில் அப்டேட் ஆயிருக்கு. ஷாமியை பொறுத்த வரைக்கும் அதாங்க கடுப்பு. சில டைம்ஸ் வந்து உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தது, ஜோஷக்காரன் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனான் அப்படின்னா, வந்து குடுக்குடுப்பாரன் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னா அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து லக்கில் அமையும். அப்படி இல்லை அப்படின்னா நான் போன இதில் சொல்லிட்டு இருந்தேன்ல போறேன். ஆமாம், நாளைலாம் இல்லை வா இப்பயே அப்படின்னு இழுத்துட்டு போயிடும். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டேன், இன்ஸ்டாகிராமை தூக்கிட்டேன். ஃபோனில் இருந்தது இன்ஸ்டாகிராமை தூக்கிட்டு அந்த ஃபோனில் இன்ஸ்டாகிராம் நீ தூக்கிட்டேன்னா இப்போ பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துருக்குமே, தப்பாச்சு. அதனால அந்த ஃபோனில் போட்டேன். அதெல்லாம் நியாயம் இல்லையா தம்பி? அப்புறம் நாங்களே இதுக்கு போஸ்ட் போடுறோம் இன்ஸ்டாகிராமில். ஏன்னா நடுவில் 40% வந்து பேட்டரி தலைவர் தான் ட்ரெயின் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அதனால வந்து எனக்கு மட்டுமா அந்த பிரச்சனை? யாருக்கு இல்லை அந்த பிரச்சனை சொல்லி எல்லாருமே வந்து தினசரி நான் பார்க்குறேன்டா. ஆனால் இவன் மட்டும் என்னென்ன அல்காரிதம் ரன் பண்ணுறான்னு கேட்குறாங்க. ஒன்றுலடா, நான் அந்த ஃபோனோட ஹிஸ்ட்ரி மாதிரி ஒன்று இருக்கும். ஆமாம், அந்த ஆக்டிவிட்டி லாக்ல தான் என்னென்ன ஃபெச் ஆச்சு அப்படின்னு பொழுதுனைக்கு மைக்ரோஃபோனையும் லொக்கேஷனையும் ஃபெச் பண்ணினே இருக்கிறான். டேய் என்னடா பண்ற நீ? ஏன்டா நான் வந்து இன்ஸ்டாகிராமை வந்து நான் டீப் ஸ்லீப்ல வர போட்டிருந்தேன். அதாவது க்ளோஸ் பண்ண உடனே அதை முதல்ல அதை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதை நான் அந்த அளவுக்கு கில் பண்ணி கூட அந்த ஃபோன் 40% பேட்டரி ட்ரெயின் பண்ணுது அப்படின்னா எந்த அளவுக்கு விவேக் சொல்லுவார் தெரியுமா, நான் பிளாஸ்டிக் மாதிரி என்ன யாராலையும் அழிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறான் எங்க ஆளு. இப்போ ஃபேஸ்புக்கே பரவாயில்ல. நான் ஆக்சுவலி ஃபேஸ்புக் அந்த அளவுக்கு வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகுறது இல்லை. இப்போ நான் ஃபேஸ்புக் வந்து இதில் வச்சிருக்கேன். பட் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து ட்ரைனிங் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எனக்கு வந்து பாவமாக தான் இருக்குது. இப்போ அது காலாவதி ஆகிட்டு இருக்கு பொறுமையா. அது பக்கமே யாரும் போறது இல்லை போல இருக்கு. எல்லாரும் இப்போ கூட ஸ்பாட்டிஃபை கேலரி தான் இருக்கும். ஆனால் நான் ஃபேஸ்புக் ரொம்ப ஆக்டிவாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஃபேஸ்புக் வந்து லாஸ்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல தான் 0.71% தான் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த சோஷியல் மெட்டா ஆப்ஸ் பேசிக்கலி கொஞ்சம் ஆப்டிமைஸ் நல்லா பண்ணானுங்கன்னா நல்லாயிருக்கும். புரியுது. ஓகே. ஆனால் இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, இப்போ நான் போடக்கூடிய இந்த வீடியோ நான் சும்மா உள்ளதுக்கு போடுறேன். இது வந்து HDR 10+ தான் எடுத்தது. HDR இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து கொஸ்டின். அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, எய்தர் பப்ளிஷ் ஆகி கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த பிரைட்னஸ் டிஸ்பிளே பிரைட்னஸ் பூஸ்ட் ஆகும்ல, ஆமாம், அது ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்க்கலான்னு வச்சுக்கேன். பார்ப்போம் ஆகுதா இல்லையான்னு. என்னடா ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தேன், அதை கூட காணோம். ஐயா என்னங்க ஐயா? எங்க ஆனால் ஷாமிங்கில் வந்து அந்த வீடியோ எடிட்டர் ஆப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்மையாக இருக்கும். நான் ஆக்சுவலி அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. நான் சொன்னேன்ல நடுவில் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று நானும் என் ஃப்ரெண்டு ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ அதில் வந்து சும்மா வந்து ஒரு வீடியோ டீ கடைக்கு போனோம். டீ கடையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நான் பேசிட்டு வந்த மாதிரி ஒரு ஷார்ட்டு, அப்புறம் வந்து டீயை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் வந்து நடந்து போகும்போது டீயை பற்றி அந்த கடையை பற்றியும் ஒரு ஃபீட்பேக் ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஷாமியில் வந்து 3த்தையும் ஸ்டிச் பண்ணேன். ஸ்டிச் பண்ணி அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணேன். ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் எல்லாமே பண்ண முடியல ஆக்சுவலி. ஏன்னா அந்த ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லடா, நீ சப்போஸ் HDRல எடுத்திருந்தேன்னு வை, அது கில் பண்ணாது கேலரி. அதுவும் அந்த கிளாரிட்டி, அதுக்கப்புறம் அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நீட்டாக வந்து பண்ணியிருந்தது. அண்ட் அந்த இன்னொரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமும் செகண்ட் ஃப்ரேம் மூவ் ஆகிறது வந்து தெரியவே இல்லை. ரொம்ப சீம்லெஸ்ஸாக வந்து அது ஏதோ ஒரு ஒன் வீடியோ மாதிரி அப்படியே எடுத்து காமிச்சிருந்தது. இல்லை அதெல்லாம் நல்லா இருக்கும்டா. நான் நிறைய தடவை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா அதே மாதிரி என்னால் மற்றதில் யூஸ் பண்ண முடியல. ஆப்பிள் வந்து வீடியோ எடுக்கிறதுல வந்து அவன் ஒரு தனி ட்ராக் தான். அவனோட எடிட்டர் வந்து என்ன ஆயிடும்னா, அவனோட எடிட்டர்னு பார்த்தாலும் கேலரி எடிட்டரை விட அவன்கிட்ட iMovieன்னு ஒரு ஆப் இருக்கு. அதில் ஆனால் எடிட் பண்ணும்போது ஷாமி கேலரி எடிட்டரே கொஞ்சம் நல்லா இருக்கும். கேலரி எடிட்டர்லேயே கீழே பார்த்தேன்னு வையன் ப்ரோ போகலாம், நார்மல் எடிட்லேருந்து ப்ரோ போகலாம். நீ அது உள்ளலாம் போனேன்னா டெக்ஸ்ட் போட்டு எஃபெக்ட் போட்டு ஆடியோ ஆட் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். வந்து
அதெல்லாம் இனிமேல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஆக்சுவலி. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய 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 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த பிரியாணி கடை, அதுக்கப்புறம் வந்து மெரினா கடற்கரை, அதெல்லாம் வந்து நடந்து ஃபுட் ரிவ்யூவோட ஃபுட் ரிவ்யூலாம் இல்லைண்ணா, ஏதாவது புது ஊருக்கு போகிறோம் எதுவாக இருந்தாலும் வந்து அந்த பேஜில் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல எண்ணம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் போட்டது வந்து ஒரு 11,100 வியூஸ் வந்து போச்சு. பரவாயில்லையே, சூப்பர்ரா. ஆமாம், ஒரு 2 அந்த அதான் ரீல் போட்டுருந்துருக்கேன். ஆமாம், ஒரு 2-3 பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. இல்லை போஸ்ட்டாகவே போட்டேன், ரீல் போடல, போஸ்ட்டாகவே போட்டிருந்தேன். இல்லை அதான் போஸ்டா அதான் இல்லை பேஜில் நார்மலாக இன்ஸ்டால் என்ன ஆகும்னா, நீ வந்து 3 மினிட்ஸ்க்குள்ளே ஏதாவது வீடியோ போடுற அப்படின்னாலே அது ரீலாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகே, நான் 1 மினிட் போட்டிருந்தேன். அப்போ அது வந்து கரெக்டாக அதான் ஆப்டான சைஸ். அது இந்த 30 செகண்ட்ஸும் 1 மினிட்லையும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். அதுக்கு மேலே நீ போட புஷ் பண்ண மாட்டான். 3 மினிட்ஸ்க்கு மேலே வச்சுட்டு போடா அப்படின்ட்டுருவான். அவனே போட்டிருப்பான், நீ 3 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னா இதெல்லாம் என்னால் புஷ் பண்ண முடியாது, இதெல்லாம் ரீல்ஸ் கணக்கில் எல்லாம் கொண்டு வர முடியாது, இதுக்கு மேலே வாய்ஸ்ட்டோம் அப்படின்னே சொல்லிடும். 56 செகண்டு 1 மினிட் தான். ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல. இல்லை இன்னொன்று என்னென்னடா, என்னைக்கு நான் வீடியோ எடுத்தாலும்டா கரெக்டாக வீடியோ எடுக்கிறதுக்காக வருவேன், வந்து மைண்டை ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒருநிலைப்படுத்தி வந்து உட்காருவேன். உடனே பிளேட் எடுத்து வேலைய ஆரம்பிப்பாங்கடா. அது எப்படின்னு எனக்கே தெரில, நானும் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். அது சூனியம். என்ன இது எப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கிறாங்களா? ஒருவேளை அந்த ஜன்னல் அவங்களுக்கு அங்கேன்னு தெரியுதான்னு தெரில. உள்ளே லைட் எரியுதுராடி, அந்த இது போடுறா உடனே போட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் இருக்கிறானுங்களான்னு தெரில. நான் காலையிலேருந்து பார்ப்பேன்டா, நிஜமாக காலையிலேருந்து பார்ப்பேன். நானும் வேறு ஒரு சில விஷயங்கள் மற்ற வேலைகள் இதுன்னு முடிச்சுட்டு கரெக்டாக நான் இங்கே வந்து உட்காரும்போது கரெக்டாக எனக்கு சம்மந்தமே இருக்காது. காலைல 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணலடா, அது எப்பறம் நான் கரெக்டாக 3 மணிக்கு ஏதோ ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு உட்காரும்போது கரெக்டாக இருக்கிறீங்க அப்படி இருக்கும்டா. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன்டா. இது ஏதோ ஒரு 4 நாள் நடந்தது அப்படின்னா சரி ஓகே, ஏதோ ஒரு நடந்த. ஆமாம், நான் ரொம்ப நாளாக இடிச்சுட்டு இருக்காங்க, இடிக்கிறானுங்க ஏய் கட்டிட்டு இருக்கானுங்களா அவனுங்க. அந்த சைடு ஒரு வீடை இடிச்சு முடிச்சு அள்ளிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பக்கத்துல 2வது பில்டிங் பார்த்து இடிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு நினச்சேன். கட்டிட்டு இருக்காங்க, பொறுமையாக கட்டுறாங்க. நாங்கள் எவ்வளோ பொறுமையாக கட்டுவோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கே தெரியாது. அப்படின்னு யாராவது சதி பண்ணுறாங்களா ஒரு வேலை? அது ஒன்று தாண்டா குறைச்ச இன்னும். ஓகே, மொத்தம் வந்து இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ இதில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன், ஷேரு ஒரிஜினல் ஆடியோவோட அப்லோட் ஆகுது. அந்த ஹெச்டிஆர் அதுவும் 10+ அப்படிங்கிறனால வருதா வரலையா அது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. ஆப்பிளில் நோ கொஸ்டின்ஸ் நோ இஷ்யூஸ்டா. எப்போ சோஷியல் மீடியாவில், அதாவது ட்விட்டர் நான் சொல்ல, அது இருக்கலே கேவலமான பிளாட்ஃபார்மாக இருக்குது இந்த விஷயத்துக்கு. சாம்பிள்ஸ்க்கு வேலைக்கே ஆகலை ட்விட்டர். ஆமாம், இப்போ ட்விட்டர் வந்து ரொம்ப ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் நிறைய வீடியோ எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலுமே அந்த வீடியோவோட பர்பஸ் என்னமோ அது தவிர மீது எல்லாமே ஒர்க் ஆகுது. அந்த வீடியோ அங்கே அப்லோட் பண்ணதுக்கு காரணமே என்னென்னா, மக்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல், அந்த கலர்ஸு, அந்த ஹெச்டிஆர் இது ஃபீல் பண்ணணுன்னு தான் அப்லோடே பண்ணுவேன். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெச்டிஆர் ப்ராசஸ் ஆகாது. என்ன ஆகிடும்னா ப்ளீச் அடித்த வீடியோ மாதிரி வரும், ரொம்ப அப்படியே மாதிரி ஓவர் எக்ஸ்போஸ் ஆகி அந்த மாதிரி வரும். எல்லாருக்கும் என்னென்ன இந்த அளவு தான் எடுத்தீங்களா அப்படின்ட்டு. ஃபோட்டோஸே அப்படி தானே வருது. இப்போ இந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்துட்டு செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு அந்த வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வச்சா ஏன்டா அதை ஃபோட்டோ அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். ஐயா ஃபோனோட பிரச்சனை இல்லைங்க ஐயா, இந்த நம்ம மார்க் அண்ணனோட பிரச்சனை. கொஞ்சம் அவர் ஹெல்ப் பண்ணாருன்னா நல்லபடியான ஃபோட்டோஸ்லாம் கூட நாங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஆனால் ஃபோட்டோஸ்க்கே இந்த லட்சணம் அப்படின்னா வீடியோஸ் சொல்லவா வேணும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதே சமயம் வந்து எனக்கு பர்சனலாக சொல்லணுன்னு, ஏன் ஒரு டைம்டா சாம்சங்கில் கேலக்ஸி ஃப்ளிப் வரும்போது ஃபஸ்ட்டு ஃப்ளிப் வந்து எனக்கு செட் ஆகலை. அது பார்க்கும்போதே எனக்கு வந்து என்னென்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. ஏன்னா நீ பார்த்துருப்ப வெளியில் டிஸ்பிளே இருக்காது. ஆமாம், குட்டியாக நோட்டிஃபிகேஷன் மட்டும் இருக்கும், ஒரு குட்டியாக ஒன்று வச்சுருப்பான். இதுவே வந்து ஃப்ளிப் 2 ஃப்ளிப் 3 அங்கே தான் ஆரம்பிக்குது. ஆமாம், இம்ப்ரூவ் பண்ணி ஃப்ளிப் 3 ஃப்ளிப் 4 2 வந்து ஒரு 1.4 இன்ச்சோ 1.5 இன்ச்சுக்கு ஒரு பேனல் இருக்கும் குட்டி, எத்தனை கேமரா பக்கத்தில். ஆமாம், அதுதான் டிஸ்பிளே. ஆனால் இன்னொரு பக்கம் மோட்டரோலா பட்டையை கிளப்பியிருப்பான். அவன் ஆல்ரெடி வந்து எங்கேயோ போயிட்டு இருப்பான் ரேசர் சீரீஸில். இவன் 1 லட்சத்துக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணா, அவன் 60,000 ருபீஸுக்கு வந்து சைலண்டாக இருந்தால் வச்சுக்கோ. அவன் என்னமோ ட்ரை பண்ணான். அவன் வந்து சிப்செட் வந்து ஆமாம், அது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் 710 அந்த மாதிரி ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் சிப்செட் தான் கொடுப்பாங்க. பட் போதும், ஏன்னா ஃப்ளிப்பை வச்சுன்னு யாரும் வந்து ஹெவி ஹார்ட் கோர் கேமிங் எல்லாம் வந்து விளையாட போகிறாங்கலாம் கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு இருக்க ஃபோன்ஸ் தான் வாங்க போகிறாங்க. ஸோ ஃப்ளிப்புக்குன்னு வந்து இருக்கிற அதுக்கு அந்த சிப்செட் ஓகே. டே டு டே டாஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்க வந்து, இப்போ கேமரா நல்லாயிருக்கும் அந்த ஃபோனில், வீடியோ ரெக்கார்ட் நல்லாயிருக்கும், ஸோ சாஃப்ட்வேர் நல்லா தான் இருக்கும். மோட்டரோலா வந்து அந்த டைம்லலாம் க்ளீன் சாஃப்ட்வேர் தான். இப்போ தான் நடுவில் கொஞ்சம் கோளாறுலாம் கொடுத்துன்னு இருக்காப்புல. என்ன இது ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போலாம். அந்த சன் ஆஃப் தஞ்சை வந்தாலும் வந்துச்சு, அந்த ஜானரில் அதே மாதிரியான லுக்கில் ஏதாவது வீடியோலாம் வந்துக்கிட்டு இருக்கு சஜஷனில். அந்த கேம் முதல்ல ரிலீஸ் ஆகட்டும். அந்த கேம் பார்த்தல நீ? ட்ரெய்லர் பார்த்ததுக்கே வந்து 1008 வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. அதான் எல்லாரும் உட்காந்துட்டு அதுக்கு ஒரு டீகோடிங் வீடியோஸு. ஆனால் ஒரு இந்தியன் கேம் மேக்கர்லேருந்து அந்த அளவுக்கு ஒரு கோர், அந்த அளவுக்கு வந்து ஒரு கிராஃபிக்ஸ் இன்டென்சிவாக வந்து வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. நிஜமாவே ட்ரெய்லரே அள்ளிச்சு.
இப்போ அதான் போட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். பார்க்கணும். GTA 6 பார்த்துருப்ப ப்ரீ புக்கிங், அது வேற ஒரு பக்கம். ஆமா. அப்புறம் அந்த GTA 6 வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு. ஏதாவது வேர்ல்டுல ஏதாவது முதல்ல நடந்ததுன்னா வந்து ஹே வி காட் சோ அண்ட் சோ பிஃபோர் GTA 6. அதுக்காக வச்சு அந்த கேம் கொஞ்சம் சீக்கிரமா விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னுமா டெவலப் பண்ணிருக்கீங்க அந்த கேம்? எனக்கு தெரிஞ்சு 5-6 வருஷமா டிலே ஆன அந்த கேம். அது அப்படியே தான் போயிட்டு இருக்கு. இல்லடா HDR மாதிரி தெரியல எனக்கு. இல்லை கரெக்டா தெரியல. HDR இல்லை நினைக்கிறேன் அது. ஏன்னா பிரைட்டாக மாறணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுதான் சோகமாக இருக்கும். நான் எடுத்ததுலேயே அப்படின்ட்டு இப்போ ஒரு வீடியோ சொல்கிறேன்னு வையேன். இது வருதா, இது ஃபோட்டோ அப்படியே லெஃப்ட்டில் போயிடுங்கண்ணா. அதில் போனால் டக்குன்னு வந்துருமா என்ன? ஆமாம், இதில் போனால் இப்போ வீடியோஸ் தானே வரும். இது போடுறா பிக்சலில் மழை பெஞ்ச ஒன்று. ஆனால் இல்லைடா, ஒருவேளை இந்த ஃபோனில் இன்ஸ்டாகிராம் மொக்கையாக காட்டுதா? நீங்கள் ஐஃபோனில் பாருங்கண்ணா. அப்போது இதெல்லாம் மானக்கேடு. HDR வீடியோன்னு நான் அப்லோட் பண்ணிட்டு அதை பார்க்கறதுக்கு கூட நான் ஐஃபோன் போகணுமா? பார்த்தீங்களா? இப்போ கூட ஐஃபோன் Xiaomi 17 தான் எடுத்தீங்க. என்னது ஃபஸ்ட்டு கை அங்கே தான் போச்சு. எது டே பக்கத்தில் இருக்கிறது தானடா ஃபஸ்ட்டு போகும். அது பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்குலாம் சத்தியமாக டிஃப்ரென்ஸ் தெரியுதுடா டேய். ஏண்டா இது எப்படி இருக்கா? சூரி கையில் வச்சிருப்பேன். எப்படி இருக்கா? ஃபோனை அன்லாக் ஃபோன் லாக் பண்ணுங்க. பண்ணியாச்சு. பண்ணிட்டீங்களா? ஆமாம், ஜனங்ககிட்டே கேட்குறேன். டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு எதுங்க தோணுது? டக்குன்னு பார்த்தா வித்தியாசம் கண்டிப்பாக தெரியுது. ஹிந்தி இது சைனீஸ் வார்த்தை வேற இருக்கும்டா. இல்லை, நான் இப்போ ஸ்க்ரீனை வந்து லாக் பண்ணாலும் சைனீஸ்லாம் தெரியும்டா. சைனீஸ் தெரியும். ஓவரால் சிலுவேட் சொல்கிறேன். எனக்கு வந்து கன்வின்சிங்காக இல்லை. என்னது இது பாருங்க, இதுதான் யூனிக். வேற ஒருத்தன் இப்போ இது யூனிக்னு நம்ம சொன்னோன்னு வையே, Xiaomi 14C-வையும் இதையும் பக்கத்தில் வச்சா எது எதுனே கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, நான் லைக்கா கேமராண்ணா இது. அது பின்னாடி திருப்பி பார்த்தாலும் தெரியும். நான் இப்படி தானே ஃபோன் பேசுவேன். இப்படி அது கரெக்டா? நீ கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டையும் என்ன பாருன்னு நீ பேசணும். ஒரு ஆப்பிள் யூசர்லாம் பாரு, அதை கூட பண்ண மாட்டான். தூரத்துல இருந்தாலே அதுதான் வந்து இந்த கேஸ் வாங்கினேன். இந்த நேரத்துல வந்து நாங்க வந்து ரிசோனி கேஸை பத்தி நாங்க பேசியே ஆகணும். யார் அது ஆக்சுவலா ரிசோனி? எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம எங்களுக்கும் தெரியாது. இது வந்து ப்ரோமோவும் கிடையாது. அண்ணன் வந்து இல்ல, அந்த வீடியோல வந்து இத சொன்னவங்க அண்ணன் வந்து இதுல வந்து எல்லோ ஆகாதுன்னு சொல்லியிருக்காப்ல. அதனால நானும் வந்து ஆசைப்பட்டு இந்த கேஸை வாங்கிட்டேன். இன்னில இருந்தா இந்த கேஸை வந்து நான் யூஸ் பண்ண போறேன். அடுத்த வாட்டி வரும்போது இந்த கேஸ் வந்து இதே வெள்ளையில இருக்கா இல்லையான்றது நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐயா இதுல நல்லா வருது ஐயா. ஆனா இதுல இங்க பாரு, இன்னும் இது வந்து கன்வெர்ட் ஆகலையான்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, இன்னும் இது கன்வெர்ட் ஆகலை போல. சரியா? ஆனா இங்க பாரு, நான் ஃபர்ஸ்ட் நாள் போஸ்ட் பண்ணிட்டு Xiaomiல எடுத்த வீடியோ கன்வெர்ட் ஆகலன்னு இப்பதானே சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்கிறானா? எனக்கு பாரு, Xiaomiல எடுத்தது இது எவ்வளவு பிரைட் ஆகுது பாரு. சேம் லொகேஷன், அதே 4K 60, அதே Dolby Vision HDR. ஆனா நேத்து OnePlusல எடுத்தேன், இன்னைக்கு Xiaomi OnePlusல எடுத்தது பார்க்கணுமா? OnePlusல வந்து பாரு, ரொம்ப நாள் ஆமா கில் ஆயிடுச்சு. ஃபுல்லா நாய்ஸா இருக்கும், அப்படியே சாஃப்ட் ஆகி நாய்ஸ் ஆயிடும். எல்லாரும் திட்டிட்டு போயிட்டாங்க கமெண்ட்ல, அங்கிட்டு போயிடுறியா இல்லாட்டி கத்தி விட்டு ஆட்டிடுவேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொடூரமாயிடுச்சு. ஆனா நான் சொன்னல உனக்கு, அது என்ன தெரியுமா? அதுல ஓபன் பண்ணும்போது பிரைட் ஆகுது. ஆனா அதுல ஆகல. சொன்னா இல்லையா, இது வந்து ஆப் கூட இதுக்கு தான் நல்லா இருக்கும். தவறு இல்லை, இது வந்து அது இங்க பாரு, நாங்கள் எடுத்தோடனே பிரைட் ஆகுது பாருங்க. ஐயோ காப்பிரைட் போட்டுருவானுங்க உனக்கு அடங்க மாட்டானுங்க. இது வந்து ஆக்சுவலாக சைக்கிளில் போயிட்டு இருக்கும் போதே நான் எடுத்த வீடியோ. ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்கும். எந்த ஃபோன் இருக்குங்க? இதில் தான் செம்மையாக இருக்குது ஸ்டெபிலிட்டி. இப்போ ஜூம் போவேன் பாரு, ஜூம் அதை கூட எவ்வளோ சீக்கிரமாக எடுத்துருக்கான் பாருங்க. இங்கே பாரு. இல்லை, சில விஷயத்தில் ஆப்பிள் வந்து நிஜமாவே நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து எல்லாத்துலேயும்லாம் குறையெல்லாம் சொல்ல முடியாது. அவன் ஒரு கோளாறு தான், இல்லைன்னா சொல்ல. அவன் கோளாறு இல்லை, அதை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க தான் இன்டர்நெட்டில் வந்து நம்ம மட்டும் கோளாறுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. அதுதான் சூப்பர், உலகத்திலேயே சிறந்த அதான் அப்படி சொல்கிறது தான். அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்களும் ஃப்ளெக்ஸ் பண்ணுவோம். இது எதில் எடுத்தது? சரி சாம்சங்கோட கதை தான் என்ன? இப்போது திரும்பி வந்து அதில் பழைய அதே சென்சார் தான் வந்து S27 எடுத்துகிட்டு வர போகிறாங்களா? இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக சொல்ல, பட் ஒரு ஃபேக்ட் பேசுவோம்.
இன்னைக்கு என்னாச்சுன்னா இந்த ஃபிளிப் 6ல நான் ஃபோட்டோ எடுத்தேன். ம். இதில் இருக்கிற கேமரா தண்ட கருமம் இருக்கிறது 2 தான், ஒரு பிரைமரி ஒரு அல்ட்ரா வைட், அவ்வளோதான். உள்ளே இருக்கிற கேமரா எவ்வளோ பேர் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில. நான் எக்ஸ்டர்னல் கேமரா இருக்கு இல்லையா, இங்கே அப்படியே கவர் இமேஜ் அது கவர் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி அதுலேருந்தே நான் வந்து செல்ஃபி போர்ட்ரேட்லாம் கூட எடுத்தேன். அதெல்லாம் நல்லா எடுத்துச்சு, ஓகே. ஆனால் என்னன்னா நான் சும்மா நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். இதில் எடுத்ததெல்லாம் அனுப்புகிறேன். அதுவும் எந்த மாதிரி ரேஷியோவில் உள்ளதெல்லாம் அனுப்பி விட்டேன்னா வரிசையாக 22:9 ஃபுல்லாக அனுப்பி விட்டேன். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மாஸ்டர் இருக்கார் இல்லையா சுரேஷ் ப்ரோ, அவர் கேட்குறாரு, ப்ரோ ஷாமியில் வந்து என்னால் 22:9 எடுக்க முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டார். அதில் ஆக்சுவலாக சினிமா மோட், சினிமா வீடியோன்னு ஒன்று இருந்தது, சரி மூவி வீடியோ அப்படின்னு. அதை தாண்டி அதில் நான் அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ உங்கள் ஃபோனுக்கு ஃப்ரேமில் ஃபுல் ஆப்ஷன் இருக்கும் ப்ரோ, நீங்கள் ஃபுல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ போனீங்கன்னா உங்கள் டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ இப்போ 19.5:9னா 19.5:9 எடுக்கும். உங்கள் ஃபோன் டிஸ்பிளேல ஃபுல்லாக அழகாக தெரியும், நீங்கள் அந்த ரேஷியோ எடுக்கலாம். ஸோ இதை தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன்னு வையேன், எப்போ 18.5:9 வந்துச்சு, 18:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோ S8 டைமில் நீ பார்த்துருப்படா. ஆமாம். அது என்னைக்கு வந்துச்சோ அப்போ என்னாச்சுன்னா சாம்சங் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பான்னா, சாம்சங் எல்ஜி எல்லாரும் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்காக, அது எட்ஜ் டு எட்ஜ் இருக்கிற மாதிரி அழகாக இருக்குன்னு ஒன்று, அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு வந்து கேமராவில் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, ஃபோட்டோக்கு வீடியோக்கும் கொடுத்துருவாங்க. சரியா, அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4:3, 1:1, 16:9 ஃபுல்லு அப்படின்னு இருக்கும். நீ ஃபுல்லு கிளிக் பண்ணிட்டேன்னா ஃபுல் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கும் வந்துடும். சரியா, கொஞ்சம் சினிமேட்டிக்காக நல்ல ஃபீல் இருக்கும். இப்போ பார்த்தோன்னா ஓப்போவும் அதை புஷ் பண்ணிட்டு இருக்கான். நீ இப்போ ஓப்போவை பற்றி பார்த்தோன்னா X9 அல்ட்ரா வந்துச்சு இல்லையா, அதை பற்றி நீ செக் பண்ணி பார்த்தோன்னா அதில் வந்து இருக்கும் எக்ஸ்பேனு, நீங்கள் வந்து நல்லா ஒய்டரில் ஃபோனோட சென்சாரில் மெஜாரிட்டி பார்ட்டை போட்டு நீங்கள் எடுக்கலாம். இப்போ நீ இதில் வந்து கிளிக் பண்ண அது தட்டு அதில் ஃபுல் போடு இங்கே பேர். ஆமாம், நீ இப்போ ஃபுல் வந்து எப்பயுமே போர்ட்ரேட் எடுக்க நல்லா இருக்காது, அது இந்த ஆஸ்பெக்ட்ஸில் எடுக்க நல்லா இருக்காது. ஃபுல் வந்து இப்படி ஓகே ஓகே லேண்ட்ஸ்கேப் சாரி ஆமாம் கரெக்ட். இதுக்கு தான் ஃபுல் வந்து நல்லாயிருக்கும். இப்படின்னு எடுத்தேன்னா இந்த இடம் மொக்க, இந்த இடத்த எடுக்கிறதுக்கு எதுக்கு ஃபுல்லாக டெஸ்ட்டு வெளியில் போயிட்டு நம்ம ஒரு அழகாக இப்போ நம்ம பள்ளிக்கரணை மார்க்லேண்ட் மாதிரி ஒரு இடத்துல போய் நிற்கிறேன் அப்படின்னா எடுத்தோன்னா மாசாக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் நான் சொல்ல வர விஷயத்த சொல்லிடுறேன். அப்போ இது ஒரு டம்மி பையன், நமக்கு தெரியும் கேமரா அப்படின்னு எடுத்தது டம்மி தான். ஆனால் இதில் நான் எடுத்ததை நான் என்ன பண்ணுறேன் காட்டும் போது அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ப்ரோ இது இவ்வளோ நல்லா இருக்குது. சரியா, அப்போது எனக்கு வந்து மைண்டில் கிளிக் ஆன ஒரு விஷயம் என்னென்னா, நான் உடனே ட்விட்டர்லேயும் போட்டேன். அப்போது ஒரு காமன் மேனுக்கு அவனோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன் சப்போஸ் ஃபோட்டோ கொடுத்துருச்சுன்னா அவன் சரண்டர் ஆகிடுறான் தானே அப்படின்றத ட்விட்டரில் போட்டேன். இதை பார்க்க எப்படி இருக்குது, நான் அட்டாச் பண்ணுறேன், எல்லா இமேஜஸும் அட்டாச் பண்ணுறேன், தொடர்ந்து எஸ்ஆருக்கு அட்டாச் பண்ணுவோம் பாருங்கள். இது 22:9. இப்போ இதுலேயே வந்து நீங்கள் போனேன்னா அவன் நடுவில் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தீங்களே வரிசையாக இருக்குது. நான் சரி எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தால் உனக்கும் போர் அடிக்குமே அப்படின்ட்டு தான் காட்டல. இது எப்படி இருக்குது, பெனோரமா எடுக்கிற மாதிரி இருக்குது. நான் உட்காந்து அப்படியே கட் பண்ணி பெனோரமா எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நார்மல் ஃபோட்டோ பார்க்க அப்படி தானே இருக்குது. நம்ம பெனோரமா மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. நம்ம ஊருக்கு குப்பை தான் அசிங்கமாக இருக்குது. இது இல்லைன்னா இந்த ஏரியாவே அழகாக இருக்கும். ஜெமினியில் கொடுத்து ப்ளீஸ் இந்த கார்பேஜ் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் சுற்றுறானுங்க இவனுங்க வேறு. இதுதான் சொன்னேன் இப்போ இதுலேயே. ஆனால் இந்த ஃபோன் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ரொம்ப மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுலேயே வந்து ரொம்ப துண்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக தானே இந்த ஃபோன். ஆமாம், பர்சனலாக எனக்கு வந்து இந்த சாம்சங்கோட ஃப்ளிப்பு வந்து எனக்கு ஒன்றும் பெரிய ஒப்பீனியனே இல்லை. நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து என்ன தெரியுமாடா, நான் சிம்பிளாக சொல்கிறேன், நான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இனிமேல் தான் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணேன், ஃப்ளிப் 3 யூஸ் பண்ணேன் இல்லையா, யூஎஸ் மாடல் வெரிசான் மாடல் நான் வச்சுருந்தேன். பீச் கலரு ரொம்ப யூனிக்காக இருந்தது வச்சுருந்தேன். இல்லை எல்லோ கலர் ஸ்கின்லாம் ஒட்டி நம்ம சேனல்லே இருக்கும், அந்த வீடியோ செக் பண்ணா இருக்கும். அதை வச்சு வித்தியாசமான ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். ரோட்டில் போய் வச்சுருவேன். இப்போ தான் அப்பெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதில்ல. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வச்சுருவேன், ஷட்டர் 10 செகண்ட்ஸ் வச்சுருவேன், ஓடி போய் ஃப்ரெண்ட்ஸோட நின்றுப்பேன். ஏதாவது நம்ம பண்ணோன்னா அழகாக அதை எடுக்கும், அங்கே இருக்கும், நான் அதை எடுக்கும், நம்மளை செமையாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, ஆஃபீஸில் கேஃப்டேரியா கரெக்டாக வந்து ஒரு ஆங்கிளில் என்ன பண்ணேன்னா, ஆஃபீஸில் கேஃப்டேரியா போயிட்டு வீடியோ மோடு போயிட்டு யூசர் ரிவ்யூலாம் நான் ஆஃபீஸில் கேஃப்டேரியாவில் லஞ்ச் டைமில் எடுத்திருக்கேன்டா. என்னென்னா ஃபோனை வச்சுருவேன், இப்படி வச்சுட்டு டேரெக்டாக வந்து ரியர் கேமரா போயிட்டு கவர் டிஸ்பிளே தட்டி விட்டோன்னு வையேன், ஓ இந்த இதுக்கு கிடையாது அப்படிங்குது. இப்படி வச்சா வருமா, இதில் இது வேறு ஒன்று உண்டுடா தெரியும்ல. ஓகே 4Kல வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ போரு இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது ஃபோல்டபுள் ஃபோனில், ஃப்ளிப்பில். இங்கே பாரு, இப்போ வரும் பாரு. அது ஏன்னா அந்த ஸ்டெபிலைசேஷன் இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் உள்ளே வரும்டா. சரி இப்போ நான் இப்படி வச்சிடுறேன்னு வையன், நல்லா இருக்கே. ஃப்ரேமை பார்த்துடுறோன்னு வை,
அப்படி தள்ளி வச்சு ஃப்ரேம் பார்த்துட்றேன் அப்படின்னா முடிஞ்சில்ல. நான் இங்கே பாரு இதில் வந்து இப்போ சப்போஸ் சரி இப்படி வேணாம், நானும் பிரதீப்பும் இப்படி வச்சு எடுத்துக்கிறேன், ஸோ இப்படி வச்சு எடுக்கலாம். இல்லை இல்லை தூரம் போகணும், கொஞ்சம் தூரம் போகணும். ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா எங்கடா அவன் இதில் நிறைய ஆனால் செட்டிங்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் புதுசாக தாண்டா இருக்கும். நான் முன்னே ஆனால் எப்படி திரும்ப எடுத்துகிட்டு இருந்தேன் Flip 3ல இப்படி தான் எடுப்பேன். என் ஃப்ரண்ட் இந்த கேமரா இருக்குல்ல இதுலேயே எடுப்பேன். இதுவே நல்லா தான் இருக்கும். இதை வச்சுட்டு இதுலேயே வந்து ஃப்ரேம்லாம் செட் பண்ணிட்டு ஸோ இங்கே அந்த சின்ன இதில் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் இருக்கும், மேலே வந்து உங்களுக்கு அந்த இது இருக்கும் ஸ்க்ரீன். இப்போ நான் சிங்கிள் ஆள் அப்படின்னும் போது எனக்கு இது பிரச்சனை இல்லை. இப்படி திருப்பி வச்சுட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆமாம், இது இது இப்போ என்ன கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, கன்வீனியன்ஸ் இல்லை. ட்ரைபாட் எனக்கு ட்ரைபாட் இல்லாமல் தான் நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன், வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ளிப் வந்து செமையாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா சும்மா பில்டப் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு யூஎஸ்பியாக நான் சொல்ல மாட்டேன். ரிலீஸ் ஆன புதுசில் இதை வந்து யூஎஸ்பியாக எல்லாரும் சொன்னாங்க. பட் நான் இப்போ வந்து அதை ஒரு யூஎஸ்பியெல்லாம் நான் கன்சிடர் பண்ணல. பட் அப்போ வந்து எல்லாரும் இதை அப்படி பார்த்தாங்க. எல்லாம் கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்கும், ஹேண்டிகேம் மாதிரி வந்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அது சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு நான் வந்து இதுக்கு ஒரு ஃபேன் கிடையாது. இவன் டுபாகூர் தான். ஆனால் சொல்கிறேன் மெயினாக சாம்சங் ஃப்ளிப் வந்து எனக்கு ஏன் பிடிக்காதுன்னா அந்த பேட்டரி கெப்பாசிட்டியால் தான். நான் பேட்டரி வந்து அண்ட் உள்ளே இருக்க அந்த இன்னர் ஸ்க்ரீன் வந்து எனக்கு அது மேலே ஒரு பெரிய அதாவது பயம் ஃப்ரெஜிலிட்டி இல்லைடா. என்னோட கிளைண்ட் வந்து ஒருத்தர் வந்து ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஃப்ளிப்ஸ் செகண்ட் ஜென்ரேஷன் என்னமோ வச்சுருந்தாரு நினைக்கிறேன். ஓகே. நான் ஒரு 1 இயராக அவரை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா வந்து சாம்சங்கோட S26 ரெட் வச்சிருந்தாரு, S25 ரெட்டு. நான் கேட்டேன் என்ன நான் அந்த ஃபோன் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லைடா அதுவே என்னாச்சுன்னு தெரியல, போயிடுச்சு, டிஸ்பிளே போயிடுச்சு, அது மாதத்துக்கு வந்து எக்கச்சக்கமாக கேட்டுட்டு இருந்தானுங்க, காசு 1 இயர் தான்டா ஆச்சு போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த லாஞ்சிட்டிவிட்டியை வந்து ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து அப்கிரேடே பண்ணல. ஃப்ளிப்புக்கு வந்து நினச்சா அவர் அடுத்த ஜென்ரேஷன் போயிருக்கலாம், பட் டேரெக்டாக வந்து நார்மல் ஒரு சாம்சங் ஃபோனே வந்து வாங்கிக்கலான்னு வாங்கிட்டாரு. ஸோ அந்த லாஞ்சிட்டிவிட்டி அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் ஆக்சுவலி ஃப்ளிப்பில். ரொம்ப சிம்பிள்ரா. இந்த ஃபோனில் என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். நீ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிற ஆள்னா ஃபோல்டபுள்ஸ் வாங்கலான்டா. நான் வந்து ரொம்ப கேர்லெஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தோன்னா 1 லட்ச ரூபாய்லாம் எனக்கு ஜுஜிபி அப்படிங்கிறவங்க கேர்லெஸ்ஸாக இருக்கலாம். மற்றபடி எனக்கு வந்து ஃபோல்டு வாங்கணும்னு ஆசை ப்ரோ, அதனால் நான் வாங்கினேன். அப்போ அடிஷ்னலாக கொஞ்சம் கேர் எக்ஸ்ட்ராவாக அது மேலே த்ரோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கணும் ஒன்று. ரெண்டாவது என்னென்னா பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 100% சார்ஜ் போட்டுட்டு நீ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு வையேன், ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ண முடியும். அது சர்ப்ரைஸ். ஆனால் அது யாருக்குன்னு சப்ஜெக்ட் இருக்குது. இப்போது நான் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபோனை கடந்த சில மணி நேரங்களில் 81% கன்சியூம் பண்ணி 4.5 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்திருக்கு. ப்ளஸ் கேமரா எல்லா ஆப்பும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கேமரா வந்து ஒரு 20 நிமிஷம், யூடியூப் வந்து ஒரு 1.25 நிமிஷம், வாட்ஸ்அப் ஒரு 28 நிமிஷம், இன்ஸ்டாகிராம் ஒரு 10 நிமிஷம். இந்த இன்ஸ்டாகிராம் நாதே 10 நிமிஷத்துக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு ரிசல்ட்டு போயிடலாம். எக்ஸ் ஒரு 15 நிமிஷம், ஒன்ஏ ஹோம் ஒரு 19 நிமிஷம்னு போட்டிருக்கு. ஒரு லிஸ்ட் இருக்குது, ஜெப்டோ அது இதுன்னு எடிட்ஸு, ஸோ எல்லாமே இருக்குது. இப்போ என்னென்னா ஒரு ஆவரேஜ் யூஸர் அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணாருன்னு வையேன், சும்மா கேஷுவலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் யூஸ் பண்ணுற ஆப்பை கூட யூஸ் பண்ணாமல் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா வெறும் மீடியாக்காக யூடியூப் மியூசிக்கு, யூடியூப் ஆப்பு, ஸோ பேசிக்காக வந்து ரொம்ப கேஷுவல் யூசேஜுக்கு ரொம்ப காம்பேக்டாக வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 6.5 இன்ச்சு ஃபோனை வந்து தூக்கின்னு போக தேவையில்லை அப்படின்னா ஃபோல்ட் பண்ணி உங்கள் பேக்லேயோ ரொம்ப அதான் பாயிண்ட். இப்போ நீ சொல்கிறல அந்த காம்பேக்டான அப்படின்றது அதுக்கான நீ என்ன இழக்கிற அப்படின்னா, நீ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டரி லைஃப் வந்து நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பேட்டரி லைஃப் வந்து என்ன ஆகுது, 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் அவ்வளோதான் வரும் எஸ்ஓடி. போக போக வந்து ஃபோன் வந்து ஏஜ் ஆக பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக இன்னும் ஹிட் ஆக தான் செய்யும். அது வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவ் தான், எல்லாருக்கும் அப்படி ஆகணும் இல்லை. ஏன்னா இப்போ என்கிட்ட இருக்கிற டிவைஸே 1 வருஷத்துக்கு மேலே ஆன டிவைஸ் தான். அதுலேயே எனக்கு வந்து 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் எஸ்ஓடி வரும். பரவாயில்ல. அப்போது இதுவே இன்னும் கேஷுவல் யூஸர் இருக்காங்க நம்ம கேங்லேயே, ஒரு சிலர்லாம் வெறும் மீடியாக்காக மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கைக்குள்ள அந்த ஃபோன் போச்சுன்னா அவங்க சாலிடாக 5.5 hours வந்துடும், ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. விடிய காலையில் சார்ஜ் போட்டுட்டு திரும்ப ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போதும் பார்த்தோன்னா அவங்களுக்குலாம் 30-35% இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் வாய்ப்பே இல்லை. நம்ம யூஸ்க்குலாம் அதான் நான் சொல்கிறேன். வெயில்ல இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்கே இது எப்படி இருக்குது அப்படின்னும் போது நான் என்ன சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஈஸியாக ஒரு நாளைக்கு இதில் 120 ஏர் யூஸ் பண்ணேன் இல்லையா, ஐஃபோன் ஏர், அந்த மாதிரி எனக்கு ஒரு நாளைக்கு வந்து இதில் நான் 120-140% யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது பேட்டரி. அப்போ என்ன அர்த்தம், நான் வந்து கண்டிப்பாக வேறு வழியே இல்லாமல் சார்ஜ் போட்டு தான், நான் சார்ஜ் போடலன்னா நல்லா யூஸ் பண்ண முடியாது. ஆமாம், சரியா, அதான் அதோட நிலைமை. பட் இது 24ஓட வீடியோவில் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் பேட்டரி சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக ஃபோன் பேட்டரி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து நான் வந்து என்னோட Xiaomi 15ஓட ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கின அல்ட்ரா ஃபோன் வாங்குற டைமில் சொல்லியிருப்பேன்,
எனக்கு பேட்டரி செட் ஆகலை அப்படின்னு, என்ன கான்ட்ரடிக்டரியாக இருக்குது அப்படின்னா, அந்த விபிஎன்லாம் நான் வந்து நிறைய யூஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து விபிஎன் மட்டும் இல்லாமல் நான் ஹாட்ஸ்பாட்லேயும் வந்து நான் நிறைய வந்து ஃபோனை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா லேப்டாப்பில் வந்து நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றப்போ அந்த வந்து கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். நான் வந்து சேல்ஸுக்கு வந்து நான் காரில் வந்து நான் வண்டியில் போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் வந்து ஹாட்ஸ்பாட்டும் ஆனில் இருக்கும். ஓகே. டைம் பீங் வந்து நான் லேப்டாப்லேயும் ஒர்க் பண்ணணும். இது தகதகான்னு கொதிக்கும், அந்த லிட்டர்லாம் கையில் பிடிக்க கூட அந்த அளவுக்கு சூடாக இருக்கும். எதுனா S24 Plus. S24 Plus சாரி. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னாலும் பேட்டரி அடி வாங்குது. பட் அந்த ஃபோனில் வந்து எனக்கு ட்ரெயின் ஆன அளவுக்கு இந்த ஃபோனில் ஆகலை. எனக்கு வந்து இப்போ நான் திரும்பி சேல்ஸ் கால் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு 20% இருக்கும். அது வந்து 4900 mAh. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரா பேட்டரி கிடையாது. ஆமாம், ஒரு 200 400 mAh வச்சுக்கோங்க. ஏன்னா இது 5400 வைங்களேன். ஆமாம், அது வந்து 4900. அதுக்கே வந்து இந்த ஃபோன் அவ்வளோ நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணுச்சு. ஸோ இப்போ நான் 435லாம் வரும்போது ஒரு 25-30% இருக்கும். நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஒரு திரும்பி சார்ஜ் போடுவேன். என் சார்ஜிங் டைம் தான் அங்கே மேட்ரே. இப்போ வந்து நான் கடைன்னு ஏதாவது ஒன்று போடணும் அப்படின்னா 90 வாட்ஸில் கனெக்ட் பண்ணுமா, அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சோமா, அதுக்குள்ளே ஃபுல் பேட்டரி ஆச்சா, வீட்டுக்கு போனோமா, அவ்வளோதான். எனக்கு பேட்டரி லைஃப் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இந்த ஃபோன் அதாவது 17 Ultra நான் யூஸ் பண்ணுற சைனீஸ் வரையா 6800 mAh வர. அது வந்து கேட்கவே தேவையில்ல. நம்ம ஊரில் வந்து ஆப்டிமைசேஷன் பேட்டரி எல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, அப்டேட் வர மாதிரி. அதையும் நான் சொல்கிறேன், திடீர்னு வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்தாங்கன்னா வந்து சோழியை முடிச்சு விட்ருவாப்புல. ஆனால் எனக்கு அதுதான்டா, எனக்கு அது மட்டும் கொஞ்சம் இதில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரீசன் என்னென்னா சைனீஸு, இந்தியனே கிடையாது. இதில் இருக்க எல்லாமே வித்தியாசமாக இருக்குடா. இந்தியன் வேரியண்ட்டுக்கும் சைனீஸ் வேரியண்ட்டுக்கு எவ்வளோ நான் வித்தியாசம் பேட்டரி கண்டிப்பாக இந்தியன் 800 இருக்கும்னு நினைக்கிறேன். 6000 இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவில். ஆமாம், ஏன்னா எல்லா ஃபோன்ஸுமே சைனீஸில் வந்து ஜாஸ்தி இருக்கும். இந்தியாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஏன்னா 15 Ultra சைனீஸ் வாங்கினீங்கன்னா 6000 mAh. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது ரொம்ப பெயின்ஃபுல்னு இல்லை, பட் அகைன் இட் மேக்ஸ் 6000 mAh வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா 5400 வந்து நல்லா நிற்குது அப்படின்றப்போ இருக்கலே சோகம் என்னடா, ரீசெண்டாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் கோளாறான ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு பேட்டரி வந்து ஃப்ளிப்புலாம் எனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். நம்ம மக்களுக்கு இப்போ ஃப்ளிப்பு சஜஸ்ட் பண்ணலாமா கூடாது, அதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். உண்மையாக சொன்னால் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டெய்லி டிரைவராக யூஸ் பண்ண ஃப்ளிப் அப்படின்னு சொல்லணும்னா ஃபோனார் ஃப்ளிப் 5 இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இது வாங்கினது. ட்விஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி ஃபோனை யூஸ் பண்ணிட்டு சேர்த்துட்டேன்டா. இந்த மாதிரி ஃபோன்ஸ் இப்போ நான் நார்டு 6லாம் யூஸ் பண்ணால் லாக் ஆகிடுவேன், அவ்வளோதான். இது வந்து பாரு 9000 mAh. இப்போ ஒரு OnePlusல ஒரு ஃபோன் இப்போ 10000 mAh பேட்டரிக்கு ஒன்று லான்ச் பண்ண போகிறானுங்களே, மனசாட்சியே இல்லாத ஒரு, அதாவது 10000 mAh அந்த காலத்தில் பவர் பேங்க்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா ஃபோனே வந்து 10000 mAh வரதெல்லாம் ஹானர் எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டு இருக்கு அடுத்த டிவைஸ்க்கு. இப்போ ஆல்ரெடி 11,000 லான்ச் பண்ணிட்டான். ஆமாம், 14,000 போயிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும் எனக்கு அதுதான் புரியல. ஏன்னா இப்போ வந்து ஏறினே போச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டில் வந்து உங்கள் ஃபோனை வந்து இதில் கேபின்குள்ளே அலோவ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் தனியாக வந்து லக்கேஜ். இப்போ இதில் வந்து என்னன்னா நான் என்ன பண்ணுறேன், இது ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாரு. எனக்கு வந்து பர்சனலி சொல்லணும்னா X8 Pro Maxோட ஸ்பீக்கர் வேறு லெவல்ரா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்பயும் மாதிரி என்ன பண்ணலாம்னா மார்டல்ஸ் கேட்போமா, NCSன்னு போடுறேன். MCAவா ஏன்டா நான் சாவடிக்கிறீங்க, மார்டல்ஸ் வருது. இதில் வேறு அந்த இது இருக்கும்ல டால்பி. டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா மாறுறது. வாட் சைட் அப்ளை பண்ணுறீங்க? யூடியூப் மியூசிக். Xiaomi சவுண்ட் வந்து ரொம்ப ஒய்டாக இருக்குது. எவ்வளோ ஒய்டாக ஃபீல் ஆகுது. அதுலேயும் உள்ளே போனேன்னா உனக்கு Xiaomi சவுண்டும் இருக்கும். இதில் இல்லைடா, செட்டிங்ஸ் போ, Xiaomi செட்டிங்ஸ் இல்லை சவுண்டுக்கு. இதில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸு டிஃப்ரென்ஸ் தெரியுது. Xiaomi தான் நல்லா இருக்கு, இன்னும் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இமர்சிவ் சவுண்ட் என்ன பண்ணணும்னா பூஸ்ட் பண்ணுறன்ற பேரில் கிளாரிட்டி அடிவாங்க வைக்கும். இப்போ எவ்வளோ கிளியராக இருக்குது. இது இப்போ Xiaomi சவுண்டில் இருந்து இப்போ நம்ம டால்மி அட்மாஸ் மாறும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. ஏன்னா எனக்கான என்ன பிடிக்கும் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே Xiaomi சவுண்ட் தான் நல்லாயிருக்கும். டால்பி வந்து கொஞ்சம் கோலராக இருக்கும். இப்போ இதில் வந்து
பட் இது இன்னும் லவுடாக இருக்குது. டால்பி வந்து ஷார்ப்பாக இருக்குடா. ஆமாம், புரிய நச்ச மாதிரி இருக்கு. இது அப்படியே ஓப்பன் அப் ஆகுது பேர். இது டால்பி கொஞ்சம். ஆமாம், இது ஓப்பன் ஆகுது. அப்புறம் இதுலேயும் ஸ்பீக்கர் பார்த்தோன்னா வித்தியாசம் தெரியுது. இதில் அதாவது 17 அல்ட்ராங்க, இதுலேயும் வந்து ஸ்பீக்கர் நான் டெஸ்ட் பண்ணும்போது ரைட்டு, இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த கேமரா ஸ்மார்ட் ஃபோன்ஸே வந்து இப்போ ரொம்ப பேலன்ஸாக வர ஆரம்பிச்சிட்டோன்னு தோணுது நான் இப்போது. ஏன்னா முன்னாடிலாம் கேமரா ஸ்மார்ட் ஃபோனுன்னா மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸாக இருக்கும், கேமரா மட்டும் நல்லா கொடுத்துருப்போம். இப்போ வந்து வர எல்லா சைனீஸோட ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக கொடுக்க ஆரம்பிச்சு. இதில் பேட்ச்லாம் நல்லாவே இருந்துச்சு. இது நல்லா தெரியுது ஆக்சுவலி. இன்னும் இந்த ஓப்பன் பவர் நல்லா தெரியுது இங்கே. ஓப்பன் பவர். ஆனால் இது கிளியராக ஒய்டாக இருக்குது Xiaomi ஃபோன். இது பேர் ஷார்ப் ஆகும். ஆமாம், இந்த மாதிரி. அதனால தான் நான் ஃப்ளாக்ஷிப் Xiaomi ஃபோன்ஸ் அப்படின்னாலே நான் Xiaomi சவுண்டுக்கு போயிடுவேன். பேருக்கு வந்து மார்க்கெட்டில் அந்த டால்பிக்கு ஒரு இமேஜ் இருக்கா, அதனால் அதை ரிட்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். உண்மையை சொன்னால் எனக்கு அது தேவையே இல்லை. எனக்கு அது இருக்கிறது வந்து யாராவது இந்த வேஸ்ட்லேண்டை வேற கூட கூட்டிகிட்டு அப்படி இருக்கு. இல்லை, நான் இது நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டு. அண்ட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் டிவைஸில் கேட்குறோம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே இதில் கேட்டு பார்த்தியா? ஆமாம், சொல்லிட்டு இருந்தாங்க. நிரஞ்சன் கூட சொல்லிட்டு இருந்தார். இதில் கேட்டேன் ப்ரோ, லயன் வந்து கேட்டிருந்தாரு. ரெட் லைன் செம்மையாக இருக்கும். இது அதுக்கும் மேலே இது வந்து ST2 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒன்று. இது வந்து இன்பில்ட் டேக்கோட வரும். சாரி, கேபிளை வந்து எப்படி பின்னணும், நான் பின்னி தரேன்டா அப்படின்னு சொல்லி பிரைடடுங்கிறனால ஜாலியாக பிடிச்சி இழுத்துக்கலாம் அங்கேயும் இங்கேயும். அந்த டேங்கிள் ஃப்ரீன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அப்படி இப்படி வந்துடும். இதுவே வந்து பிரைடட் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் அடிஷ்னல் கேர் எடுத்து ஐயா பிஞ்சிராத ஐயா அப்படின்னு சொல்லி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது லெஃப்ட்டு, இது ரைட்டு. நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. ரொம்ப பாஸ் ஹெவியாக இல்லாமல் மாதிரி நல்லா இருக்குண்ணா. எப்படி இருக்கு? மாறு லெவல் நல்லா இருக்குல்ல? அப்போ ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் தான் இல்லையா? ஆமாண்ணா. ஆனால் இன்னொன்றா, இப்போ இந்த ஃப்ளாக்ஷிப் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் வந்து மிட் ரேஞ்ச் இல்லாட்டி என்ட்ரி லெவல் ஃபோன் வரும்போது சில ஏரியாஸில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அட என்னடா இது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. எப்படின்னா இப்போ சிம்பிள், நம்ம இவ்வளோ நேரம் பாட்டு கேட்டுகிட்டு இருந்தேன் நீ, அப்போ நான் நேவிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஸ்மூத்னஸ், ஓவரால் ஸ்மூத்னஸ் வந்து ரொம்ப கொஸ்டினபிளாக இருக்குது. இதில் வந்து நான் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணாலும் வந்து அந்த அது எல்லாமே டாப் நாட்சாக இருக்கும். இப்போது இது வந்து ஒரு ஸ்டூப்பிடான கம்பேரிசன் தான். பட் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 rupees ஃபோன். இப்போ இதுதான் வந்து நான் சொன்னல, இன்ஸ்டாகிராமுக்கு வந்து இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுனால இந்த ஃபோனில் வந்து அந்த இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து நேற்று ஒரு வீடியோ எடுத்து இதில் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. உனக்கு எப்படா அனுப்புனாங்க 4B? எதுனா 4Bயா? ஏன் நத்திங் ஃபோன் 4B தானே இது? ஐயா இந்த இதுக்கு நான் சம்மந்தம் இல்லை பார்த்தியா இல்லையா? நத்திங் ஃபோன் 4B பார்த்தேன். இன்றைக்கி தான் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிருந்தேன் அந்த ஃபோனோட இது. கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஃபோன் வந்து ஒன்று சொல்லுடா அப்படின்ட்டு, 120,000க்கு வந்து வரும் அப்படின்ற மாதிரி ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இதுவும் இருக்குது, OnePlusஓட N6ம். N6 வரை இப்போ வரப்போகுது. ஆனால் அந்த பெசல்ஸ் தான் சரி, லுக்கு பார்த்தல அப்படி நீ காமிக்கிற ஃபோனும் அப்படி தான் இருக்குது. இதோ. ஆனால் இது வந்து நாங்கள் ஒரு கேமரா வந்தால், ஆனால் வந்து நாங்கள் 4 கேமரா மாதிரி நாங்கள் காமிச்சுப்போம். அதுலேயே இன்னொரு வார்த்தை அப்போயே இப்போ வந்து உலகமே ஏஐனால ஒடிஞ்சு கிடக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும், இன்னொரு பக்கம் பார்த்தா அப்பயே வந்து எங்கெல்லாம் ஏஐ வச்சு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. இல்லை நீ இப்போ அந்த ஆப்பிளோட ப்ரைஸ் ஹைக் பார்த்துருப்பியே? ஆமாம், ஆப்பிளோட ப்ரைஸ் ஹைக்கெலாம் வந்து ஏற்கனவே ஹைக்காக தான் வித்துட்டு இருந்தான் இந்தியாவில். அதாவது US மார்க்கெட்டுக்கும் நம்ம மார்க்கெட்டும் கம்பேர் பண்ணாலே சப்ஸ்டான்ஷியல் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னடா இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுறேன், இங்கே கம்மியாக கொடுறா அப்படின்னா வந்து அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி, ஆனால் அங்கே கம்மியாக விற்பான், இங்கே ஜாஸ்தியாக விற்பான். ஒருத்தன் ஒரு ட்வீட் போட்டிருந்தான், அது தெரில, அந்த பையனை கோத்து விடணும்லாம் இல்லை, அவன் மட்டும் தான் ட்வீட்டில் என்ன போட்டிருந்தானா, ஐ எம் ஃபைனலி ஹாப்பி ஆப்பிள் இன்க்ரீஸ் த ப்ரைஸ்
பிகாஸ் எங்கே பார்த்தாலும் ஐஃபோன் வச்சுருக்காங்க, அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. தம்பி அவன் 3 லட்ச ரூபாய்க்கு ஆப்பிள் விற்றா கூட கிட்னியை விற்றாச்சும் வாங்குவாங்களே தவிர வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆப்பிளுக்கான மார்க்கெட். ஆனால் ஒரு பெரிய க்ரௌட் வந்து இப்போ வாங்க முடியாமல் போகண்டா. 3 லட்ச ரூபாய்க்குலாம் ஃபோன் வச்சு வாங்க மாட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் பூம் ஆகும். இப்போ ஆப்பிளோட செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் வந்து பயங்கரமாக பூம் ஆகும். எங்கே பூம் ஆகுது? இல்லை இனிமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் வருது. வெண்ணிலா இப்போ இந்த மாதிரி ஃபோனே ரேட் ஏறி போச்சுடா. இப்போ எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போ நான் எந்த ஃபோனை போய் செக் பண்ணி பார்த்தாலும், இதுக்கு முன்னாடி நான் 35K பார்த்த ஃபோன்லாம் வந்து செகண்ட்ஸில் யூஸ்டில் 35ல பார்த்த ஃபோனு இப்போ பார்த்தா 40 கிட்ட போய்கிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தா மார்க்கெட், ஏன்னா எல்லாமே பிரைமரி மார்க்கெட்லேயும் ப்ரைஸிங் ஹைக் ஆனனால. ஆமாம். இல்லை நான் இப்போ அடுத்த வருஷம் வெண்ணிலா 18 வருதா, இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ப்ரோ மேக்ஸ் வந்து விடுறான். ப்ரோ மேக்ஸோட ப்ரைஸ் வந்து 1.5 தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1.75 1.35 இப்போ ப்ரோ பேஸ். ஆமா சரியா 256GB 1.5 வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ 1.5லாம் இல்லை, யார் சொன்னா 1.5? 15,000 அது ஹைக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு 30K கிட்டயாவது ஹைக் ஆகும். 15,000 ஹைக். ரேமும் இன்க்ரீஸ் ஆக போகுது வேற. கண்ணில் வந்து ஒன்றும் பண்ண இல்லைடா, நிலமை அப்படி இருக்குடா. இது வந்து ஆனால் இப்போ ஒரு புதுசாக வேற நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஆப்பிள்னால தான் வந்து ப்ரைஸ் இவ்வளோ தூரம் சொதப்பிச்சு அது இதுலாம் வேற போட்டிருக்கானுங்க. என்னடா இது திடீர்னு புதுசாக கொண்டாந்து இழுத்து வச்சு இது வேற பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கு. அதாவது இப்போ ஃபோல்டு வேறு வருது. இப்போ அந்த ஃபோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 ஹீரோ ஸ்பெண்டர் வாங்கிடலாம் அந்த காஸ்ட்டுக்கு. அந்த மாதிரி கொண்டு வர போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படியுமே அவன் ஃபோல்டு லான்ச் பண்ணுறதுக்குள்ளே திரும்பி வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப்லாம் ஆக போகுது. சிப்செட் ப்ரைஸ் வந்து எப்படியும் ஒன்று ஸ்டாக்னெட் ஆகும் இல்லை ஏறதான். அதான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதேமாதிரி 17 சீரிஸோட ப்ரைஸும் ஹைக் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ட்வீட் பார்த்தேன். நிறைய பேர் வந்து அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் தெரில எப்போ ஏறும் எப்படி ஏறும் அதெல்லாம் தெரில. பட் பேனிக் ஆகுறாங்க நிறைய பேர். இப்படி போஸ்ட் போடும்போது என்ன ஆகுதுன்னா சேல் இன்க்ரீஸ் ஆகுதுடா. லாஸ்ட் அந்த பேனிக் பையிங் வந்து ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ஏறிச்சுன்னா வாங்க முடியாது, ஏறிச்சுன்னா வாங்க முடியாது இல்லைடா. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் வீட்டில் ஈவி இருக்குடா. திடீர்னு வந்து நியூஸில் அலர்ட் வருது, இந்த மாதிரி வந்து அவ்வளோதான் முடிஞ்சுது, பயங்கரமான வார் நடக்குது, நாளையிலேருந்து பெட்ரோல் வந்து நீங்கள் 100 ரூபாயா, நாளைக்கு இதை சொல்கிறாங்க, நீங்கள் 100 ரூபாயா, நாலுலேருந்து வந்து 170 ரூபாயா, அவ்வளோதான், வேறு வழியில் கொஞ்சம் நாளைக்கு பொறுத்துக்கோங்க அப்படின்னு. நான் ஒன்றும் பேனிக்கு ஓடி போய் நான் போய் வாங்கிட்டு வரேன். எதில்? ஈவியில். ஏன்டா ஆனால் பெட்ரோல் வண்டியே கிடையாது. வாங்கிட்டு வந்து வச்சு என்ன பண்ண போகிறேன் நான் கேட்டால், இந்த மாதிரி வாங்குற ஒரு சிலர் இருக்காங்க. என்கிட்ட ஈவி தான் இருக்கேன், ஆனால் எனக்கு பெட்ரோலே தேவையில்லை, வாங்கிட்டு நான் வந்து பிளாக்ல விற்பேன்ட்டு. எனக்கு புரியலடா அப்படி இருக்கு. ஆமாம். இப்போ ப்ரைஸை பார்த்துட்டு இப்போ 80,000 ரூபாய்க்கு வந்து 17 இருக்குது அப்படின்னா ஏற்றிட போகிறானோ அப்படின்றதுனால வாங்குற ஒரு கேட்டகரி. இன்னொன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து அவைலபிலிட்டியும் கம்மியாகிடும். ஆனால் நாளைக்கு திடீர்னு வந்து ஓவராக எல்லோரும் வாங்குறாங்க அப்படின்னா 17 வந்து கிடைக்காது அப்படின்றப்போ விற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸாக இருக்கும். ஸோ அந்த டைம்லையும் வந்து ஜாஸ்தியாக வைப்பாங்க. தெரில, இது வந்து நான் எப்படி பார்க்கறது எனக்கு புரியல. ஸ்ட்ராட்டஜியே ஆப்புக்கு வந்து இப்போ ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இருக்கு. நேற்று நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், லான்ச் பண்ணுறதே மொத்தம் 3 ஃபோனு. அது எதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி வேறு ஒரு ஃபோன் இப்போ இன்னொரு ஃபோன் அப்போன்னு வேறு வைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து ப்ளஸ் மாடலில் ஃபுல்லாகவே கில் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்ககிட்ட இருக்கிறது வெண்ணிலா ஐஃபோன் 1, அதுக்கப்புறம் ப்ரோ மேக்ஸ் தான். இது மொத்தம் 3 ஃபோனு. அது எதுக்கு செப்டம்பரில் அது ஒன்று லான்ச் பண்ணிட்டு இன்னொன்று வந்து இதுக்கு வந்து நீ ஜனவரி ஃபெப்ரவரி, அது வந்து ஒரு ஹைப் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ப்ரோ. சரி அது இருக்கட்டும். யாரோ GTA வந்து 500 காப்பி வாங்கியிருக்காண்டா. யாருண்ணா அந்த தெய்வ குழந்தை? யாரோ இந்தியன் மாதிரி வேறு இருந்தது, $50,000 வாங்கியிருக்கான் GTA. 500 காப்பி. கௌதம் ரோன் அதை காமிச்சிட்டு இருந்தார். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஐயா யார் நீ, உனக்கு எப்படி அப்படி தோணுச்சு? கீழே எல்லாரும் திட்டிருந்தாங்க, டே டிஜிட்டல் டைமில் யாரா அவன் காப்பி வாங்குறது இவ்வளோ அப்படின்னு. இன்னும் கூட அந்த பழைய காலத்து சிடிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற சிஸ்டம் ஏதாவது இருக்குமோ என்னமோ? இல்லை இது இன்னும் சிடியே கிடையாது. ஆமாம். பட் எப்படி வாங்கினா அப்போ என்ன இதில் ஃபிசிக்கல் காப்பி வரும். ஓகே. அதில் கோடு இருக்கும், அந்த கோடை போய் நீ வெப்சைட்டில் போட்டால் டவுன்லோட் ஆகுமா? அதுக்கு 50,000 ஆகுங்களே? அவன் 500 காப்பி வாங்கியிருக்கான். இல்லை அது $50,000. $50,000. யாரும் அவன் ஆனால் இந்த மூஞ்ச கொஞ்சம் காட்டினீங்கன்னா. அது எனக்கும் தெரில, ஏதோ வித்தியாசமாக இருந்தது. கௌதம் ப்ரோ தான் காமிச்சாரு. அது கேமர் கிடையாது, இவன் வந்து கேமர் ப்ரோ மேக்ஸ். கேமரு அவன் என்ன சொல்கிறான், இப்போ ரிலீஸ் ஆகும்ல அந்த டைமில் வந்து இதெல்லாம் நான் வெளியில் எக்ஸ்ட்ரா ரேட்டுக்கு விற்பேங்கிறான். எனக்கு புரியல. அப்போது அதான் முன்னையாவது சிடி ரைட் பண்ணி விற்கிறான்னு வை. அப்போ வந்து எனக்கு என்ன லாஜிக் தோணுச்சுன்னா, 1.5 லட்சம் காப்பி வந்திருக்கு, 1.5 லட்சம் காப்பி விற்றுருச்சுன்னா திரும்ப அவன் சிடி எப்போ வெளியில் வருதோ அப்போ தான் விற்க முடியும் சிடி. இது கோடுங்கிறாங்க, வெப்சைட்டில் போட்டால் டவுன்லோட் ஆகுங்கிறாங்க. கோடு வெப்சைட்டில் டவுன்லோட் ஆகுதுன்னா அவன் வெப்சைட்லேயே வாங்கிட்டு போயிடுவானே, எதுக்கு ஓன்ட்டு வந்து வாங்கணும்? அந்த கோடை மேபி யூஸ் பண்ணாமல் அப்படியே இது பண்ணிட்டு விற்பாங்களான்னு. அந்த கோடை வந்து அதான் சொல்கிறேன். இப்போ கோடு ஒன்று இருக்குன்னு வைட்டா, ஏதோ ஒரு கோடு இருக்குது, 12 டிஜிட் கோடு உனக்கு கொடுக்குறாங்க. நினைக்கிறேன் உனக்கு 12 டிஜிட் கோடு கொடுக்குறாங்கன்னா, நான் இப்போது ராக் ஸ்டாரோட வெப்சைட் போனேன்னா எனக்கும் 12 டிஜிட் கோடு கொடுக்க போகிறான். என்னைக்கு கேம் லான்ச் ஆகுதுன்னா November 19ங்கிறாங்க.
நவம்பர் 19 அன்னைக்கு நான் ஆர்டர் பண்ணாலும் எனக்கு இதுதானே இருக்க போகுது. ஆமா என்ன இந்த மிஞ்சி மாதிரி போனா இருக்கவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்பைரி டேட் ஒன்று கொடுத்துடணும். இந்த கோடு வந்து நீ வாங்கினா அது வந்து நீ அப்படியே வச்சுனே இருக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு என்ன ஆகும்னா அந்த பிசிக்கல் காப்பி மாதிரி அவங்க பே பண்ணி வாங்குறதே அதுக்கு தான். 30 days அந்த வந்து கோடுக்கு வந்து ஒரு expiry வேலிடிட்டி இருக்கு, அது லைஃப் டைம் வேலிடிட்டி மாதிரி அவங்களுக்கு இருக்கு. அதை போட்டால் டவுன்லோட் பண்ணலாம். கோடை சேஃபாக அவங்க வச்சுக்கணும், சிடி மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஃபியூச்சரில் சிடி வரும்னு சொல்கிறாங்க. பட் இங்கே கேள்வி என்னென்னா, இன்றைக்கி $100 இருக்கிறது அவனோட எய்ம் படி 30 நாள் கழிச்சு இல்லாட்டி 120 days கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன்ல, நவம்பர். நவம்பர் ஸோ நவம்பரில் இன்கேஸ் வந்து ராக் ஸ்டார் வந்து $130 சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ இவன் $120 வித்தாலும் எனக்கு லாபம் தானேங்கிறான். $10 கம்மியாக. ஆனால் இது நடக்குமா, அதுதான் இப்போ கேள்வி. அவன் சப்போஸ் $100 மெயின்டைன் பண்ணிட்டான்னா இவனோட அந்த பெட்டிங் வந்து அந்த இடத்துல தோல்வியை நோக்கி போகுது. இவன் வந்து ஒரு ஃப்ளூக்கு, ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருக்கான். அது வந்து என்ன ஆகிடும்னா கவுந்துரும், டிப்ரெஷன்லாம் ஆகாதுங்கிறான். அவன் வந்து இதெல்லாம் வேற போடுறான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து $4 லட்சம் இருக்குது, $50,000 தான் வாங்கியிருக்கேன்னு போடுறான். டேய் இதெல்லாம் கூட போடுவேன், யாரா நீ? இல்லை இந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த கேம் ஒரு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸே வந்து ஸ்டாப் பண்ண நினைக்கிறேன். ஒரு ஆள் வந்து இவ்வளோதான் வாங்கணுன்ற மாதிரிலாம் இருக்கணும். ஆக்சுவலி பிளாக்ல விற்கிறது எல்லாமே தப்பு கிடையாது. அவன் வந்து பைரேட்டட் விற்கல, அவன் ஒரிஜினல் தான் விற்கிறான் அப்படின்றப்போ அது வந்து தப்பு கிடையாது. பட் ஒரு ஆள் வந்து எதுக்கு இவ்வளோ வாங்கணும் அப்படின்றதையும் அந்த கம்பெனி யோசிக்கணும்ல. இதெல்லாம் பார்த்தா அது பிஸ்கட் பாக்கெட்டு, மைதா மாவு பாக்கெட்டுன்னு ஜெப்டோவில் போடலான்னு பார்த்தா அங்கே வரும், இதெல்லாம் அப்ளை ஆகும். இன்னத்துக்கு நீங்கள் 2 பாக்கெட் போடுறீங்க, ஒரு பாக்கெட் தான் ஒருத்தருக்கு அப்படின்னு வரும். அந்த பிஸ்கெட் பேக்கெட்டாச்சும் வந்து பரவாயில்ல, எனக்கு பசிக்குது, நைட்ல இருந்து சாப்பிட போறேன், கேம் வந்து அந்த மாதிரி இருக்க போகுது. இல்ல சொல்றேன்டா, நீ கேட்குற இடத்துல இல்லையா ஜெப்டோல பிஸ்கட் ஆர்டர் பண்ணும்போது அப்ளை ஆகுது இந்த ரூல்லாம். என்கிட்ட இருக்கிறது ஒரு கேமிங் லேப்டாப், அதில் ஒரு கோடை போட்டு தான் ஆட முடியும். சிடி கூட என்ன சொன்னாங்கன்னா, நான் கேட்குறேன் சிடிக்கு வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சிடி இன்செர்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தால் பைரசி பண்ணிடுவாங்க, அதில் வந்து காப்பி போட்டுருவாங்க அப்படி இப்படின்னு. எனக்கு கேள்வி என்னன்னா, பைரசி பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லாமலாம் இல்லை. ஆன்லைன் வெரிஃபிகேஷன் தான் நீங்கள் வச்சிருப்பீங்களே நிறைய ஆப்ஷன்ஸ். இப்போ தான் நிறைய லேயர்ஸ் வச்சிருக்கீங்களே. ஒன்றும் ஃபோனில் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இது சான் அண்ட்ரஸ் அண்ணன். அதுக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போனால் உடனே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் லாகின் கரெக்டாக திரும்ப பண்ணி உனக்கு நான் வந்து ரெட்ரீவ் பண்ணுறேன்னு வரும். கேம் ஃபோனில் ஆனாலே இவ்வளோ கேள்வி கேட்குது. நாளை பின்ன நான் சிடி வச்சுருந்து ஆன்லைனில் வந்து கனெக்ட் பண்ணாமல் விளையாட போகிறேன்னான்னு கேட்டாலும் நிறைய பேர் வந்து இப்போ GTA 5 ஆன்லைனில் தான் ஆடிட்டு இருக்காங்க. GTA 6 ஆன்லைனில் ஆடுவாங்க, ஆஃப்லைன் ஸ்டோரியும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அகைன் நிறைய பேர் இப்படி தான் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன அப்படின்னு தான் இருக்கு. இன்னைக்கு இன்னொரு ட்வீட் கூட பார்த்தேன்டா, இந்த மாதிரி 12 வருஷம் உழைப்புன்னு சொன்னாங்க, பட் கிராஃபிக்ஸ் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வருஷம் போட்டுருந்தான். அது வந்து ஜிவிஎம் படம் மாதிரி தான். நம்ம வந்து அப்போ வந்து படம் செம்மையாக இருந்திருக்கும், பயங்கரமாக வந்து அந்த இடத்துல வந்து டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீ துருவ நட்சத்திரம் சொல்றியா? துருவ நட்சத்திரத்துக்கு முன்னாடி ஒரு தனுஷோட படம் வந்ததுல, தனுஷ் அண்ணன் என்னை நோக்கி பாயும் தோட்டா ஒரு படம் வந்ததுல, அது வந்து அந்த டைமில் வந்திருந்ததுன்னா அந்த படம் மாசாக இருந்திருக்கும். அது அந்த டெக்னாலஜி அந்த ஏஜ் ஆக ஆக அந்த படம் வந்து நத்திங் அகைன் ஜிவிஎம் ஒன்று கொந்தளிச்சிரு. அது கமெண்ட்ஸில் படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நான் ஜஸ்ட் அந்த டெக்குக்காக தான். நாங்களே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டோங்க, ஐயா உங்களுக்கு எவ்வளோதான் கடன் சொல்லுங்க, நாங்கள் வாங்கி தரையா, வசூல் பண்ணி தரையான்னு சொல்லி. துருவ நட்சத்திரத்தை வந்து ரிலீஸ் பண்ணீங்கன்னா இல்லைடா, அவர் படம்ன்றது ஒரு ஸ்டைலாக இருக்கும்டா, அது மிஸ் ஆகுதுல. இப்போ அந்த விக்ரம் வந்து இப்போ நம்ம வந்து விக்ரம் சார் வந்து பார்த்த விதமே வந்து அந்த படத்தில் ட்ரெய்லர்லேயே அப்படி இருந்தார் விக்ரம் சார். செம்ம ஸ்டைலாக ஒரு மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஜேம்ஸ் செம்மையாக இருந்தது. அதை நாங்கள் திரையில் பார்க்கணும் அப்படின்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. நீங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ண கொஞ்சம் தகை கூர்ந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எத்தனை தடவை ஆனால் அதுக்கு ரிலீஸ் போட்டு தான் நம்ம பலவரம் பஸ் ஸ்டாண்ட்லாம் போட்டுருந்தாங்கடா பெரிய பெரிய பேனரு. கால் வைக்கிறோடலாம் வந்து கண்ணி வைக்கிற மாதிரி ஒரு படி வச்சாலும் எனக்கு தெரிஞ்ச அவர் ஆக்சுவலி எல்லாமே வந்து முடிச்சுட்டு நினைக்கிறேன். அவரோட கடன் எல்லாமே இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 1 month முன்னாடி ட்வீட் போட்டிருந்தாரு, வந்து எல்லாமே ப்ராப்ளமாக சால்வ் ஆயிடுச்சு, ரிலீசிங் சூன் போட்ட உடனே ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து யாருன்னு தெரில திடீர்னு வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று வச்சார். ஸோ படம் வந்து திரும்பி தடை அப்படின்ற மாதிரி ஏதோ படித்த மாதிரி ஞாபகம் இல்லைன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா சரி அவன் மனுஷன் ஒரு வழியாக அந்த நட்சத்திரத்தை யாராவது ரிலீஸ் பண்ணி விடுங்கப்பா. அவன் மனுஷன் வந்து கேமியோ ரோல்லாம் வந்து நடிச்சுட்டு இருக்காரு. கூடலாம் வந்து ஒரு ஒரு இதுலலாம் வந்து டான்ஸ்லாம் ஆடிந்தாரு. அவன் ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இந்த மனுஷன் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாரு. துருவ நட்சத்திரம்னு போட்ட கூகுள் அப்கமிங் ஃபிலிம்னு காட்டு. எத்தனை வருஷமாடா? 10 years ஆஃப் துருவ நட்சத்திரம்னு போட்டிருந்தாங்க பார்த்தியா? அதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப கொடுமையாக ரிலீஸே ஆகாத படத்துக்கு 10 years ஆனிவர்சரிலாம். ஓ இவங்களாம் தான் லீடாடா? ஆமாம், அவங்களுக்கே நேரம் வயசாகிருக்கு மேடம். இவங்க எல்லாருக்கும் விராட் கோலிலாம் இருக்காரு, சலீம் பேக் அவர். ஓகே, இப்போ எல்லாருமே வந்து என்ன இருக்கும்னா எல்லாருக்கும் இதுலேருந்து ஒரு 10 years இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல. ஆமாம்,
இந்த படம் எப்போ இது எப்படி தெரியுமா இருக்கும், நம்மலாம் வயசானதுக்கு அப்புறம் நம்ம சின்ன வயசு ஆல்பம் எல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் தெரியுமா, அந்த காலத்துல நாங்களாம் எப்படி இருந்தா தெரியுமா அப்படின்ற மாதிரி. அந்த மதகதராஜா எப்படி சூப்பரா ஓடிச்சானா, அது செமையா ஓடிச்சு. மதகதராஜா வந்து இப்போ அந்த காமிக்கல் ஜானர்ல வந்து நிறைய படம் வரதில்லை இல்லைன்னா இப்போ அது கரெக்டா கிளிக் ஆச்சு. அது வந்து நம்ம நல்லா டவுனா இருக்க டைம்ல கிளிக் ஆச்சு. சந்தானத்தை பாக்குறதுக்காகவே நிறைய பேர் வந்து செமையா இருந்தது. சந்தானம் மன்னனை பாக்குறதுக்காகவே அவ்வளவு பேர் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க ஆக்சுவலி. ஏன்னா அவர் இப்போ கமெடியனா வந்து நடிக்கிறதே இல்லை, அவர் ஹீரோவா ஆயிட்டாரு. அண்ணன் சந்தானம் அண்ணன் இந்த ஏதாவது நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கறதா எனக்கு வேலை, உங்க வீடியோ எல்லாம் போங்கடா அந்த பக்கம் அப்படின்னு ரசிகருக்கு சார்பாக நாங்க வந்து கேட்டுக்கொள்கிறோம். என்னடா இது அன்பெய்டு டியூ லீகல் இது அது இது லேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங்கு அது 80 crores இது பண்ணி 150 crores இன்ஃப்ளேஷன்னாலையா? அது இப்போ அந்த இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ படம் ரிலீஸ் ஆகிறது பிரச்சனை இல்லைண்ணா. இப்போ படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கூட அந்த படம் வந்து எந்த அளவுக்கு இப்போ ரெலவெண்ட்டாக இருக்குன்றதும் வந்து ஒரு நான் படம் ஓடாதுன்ற ஆங்கிள் நான் சத்தியமாக சொல்லவே இல்லை. அந்த படத்துக்கு வந்து அந்த ஹைப் எப்பவுமே இருக்கும். அந்த படம் வந்து நல்லா நல்லா கிளிக் ஆகும். பட் எந்த அளவுக்கு வந்து அந்த படம் இந்த டைமுக்கு வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது ஏன்னா ஹியூமன் மைண்ட் அப்படி தானே, நம்ம வந்து இப்போ இருக்கிறது தான் யோசிக்க முடியும். அப்பா என்ன விட்டுருப்பா, இப்போ இருக்க தான் யோசிக்க முடியும். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நானே 2000 அந்த படத்தை இப்போ பார்த்துட்டு எனக்கு இப்போ கூட ரிலேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் என்னத்த அதான் நீங்க இப்போ படம் எடுக்கிறன்ற பேர்ல என்ன பண்றீங்கன்னா, அன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற எவனையாவது கூட்டின்னு வந்துட்டு வாட்டர் மிலான சவைக்க விட்டு இப்படி இப்படிங்கிறீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அப்படியே படம் வந்து யாருக்கும் புரியாம பெரிய வருங்கால சூப்பர் ஸ்டாரை பத்தி இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டீங்க. ஆயில தான் வந்துடுறது சும்மாரு. ஏதாவது ஆட்டுறதா இருந்தால் தனியாக போய் ஆட்டிக்க சொல்லு. இங்கே பாரு, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு சரியா? நம்ம வந்து ஃபன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஃபன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணலாம், தப்பு இல்லை. அதை விட்டு பொழுதுனைக்கு சூர்யா சார் என்ன பார்த்து தான் படத்தில் பண்ணாருன்னு சொல்றதெல்லாம் வந்து லைட்டாக கொஞ்சம் ஜெலிசில் குடிக்க வைக்குது. அதெல்லாம் வந்து சரி விடு. இல்லை இது எதுக்கு சொன்னேன்னா, இந்த மாதிரி தான் இப்போ அந்த எல்ஐக்கேன்னு ஒரு படம் இருந்துச்சு. ஆமாம், அதில் சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் எடுத்துன்னு வந்து படத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு நான் என்ன கேட்டேன் தெரியுமா, இதை அப்போது ஒரு வீடியோவில் கூட கேட்டிருப்பேன் சார் கிட்டேயும். 20 வருஷம் கழிச்சு யாரோ எல்ஐக்கே பார்க்குறாங்க, தெரில பார்ப்பாங்களான்னு, பட் பார்க்குறாங்க அப்படின்னு வைப்போம். அப்போ அவங்களுக்கு இந்த சீன்ஸ் எதுவுமே புரியாதுடா. அந்த ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, யார் இவர் இருக்கும், யார் இவர் எதுக்கு வராரு, எதுக்கு இப்போ திடீர்னு வந்துட்டு இவர் ஏதோ சவச்சிட்டு இப்படிங்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அது சினிமாவில் இருக்கவங்க பார்த்தாலே இந்த படம் வந்து இப்படிதான் இருந்ததாடா அவங்களோட சாய்ஸ் ஆஃப் காஸ்டிங். நான் என்ன கேட்குறேன், நான் அதுக்கு தான் சொன்னேன். இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன்டா, 12B நிறைய பழைய படம்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். சரியா, நீ ரொம்ப அழகா இருக்கு, அதெல்லாம் வந்து ஷியாம் நடிச்சது. அப்புறம் மாதவனோட ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்கு நிறையா. மொழி இப்போ வந்து 2007 மொழி எல்லாம் வந்து சரி இப்போ கூட நம்ம போட்டு பார்த்துட்டு இப்போ நீ பார்த்தனாலும் அதுல எங்கேயுமே என்ன தெரியுமா, அன்னைக்கு ஊர்ல இதான் ட்ரெண்டுன்னு இருக்காது. ஆமா, லவ் வந்து ஒரு ஓவரால் ஒரு சப்ஜெக்ட். நீ 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். இங்க என்ன ஆயிடுதுன்னா, ரெஃபரன்ஸை கொண்டு வரேன்னு இவங்க ஷார்ட் லிவ்டு மாதிரி கொண்டு வராங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ மட்டும் தான் நல்லா பார்க்க முடியும். பாட்டும் அப்படி தானே ஃபீல் ஆகுது. இப்போ நான் அதான் சொல்ல வந்தேன் நான். பாட்டும் எனக்கு எப்படி இருக்குன்னா, எல்லாம் நல்லா இருக்கு. அந்த ஒரு 2 மாசம் 4 மாசம் மாத்தி எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, மாத்தி வைக்கிறாங்க, ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க, எல்லாத்துலயும் வைக்கிறாங்க. கரெக்ட். திரும்ப நைட் ஆகுது, கொஞ்சம் நைட் ஆகுது. பட் இதுக்கப்புறம் உள்ள ஜென்ரேஷன் பத்தி எனக்கு தெரியல, அவங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கலாம், அது அவங்க இஷ்டம், போயிட்டு போறாங்க. பட் இப்போ ஒரு 90s ஏர்லி 2000 80s இவங்கெல்லாம் பார்த்தோன்னா எல்லாத்தையும் கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குங்கிறாங்க, ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட ஆடியோ வைக்க வைக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, நைட் டைம் ஆகுது. நைட் டைம் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து போகிறாங்கன்னே தெரியல, அப்படி நேரம் இளையராஜாட்ட போயிடுறாங்க. அப்புறம் அப்படியே லைட்டாக ஏர் ரஹ்மான்ட்ட போகிறாங்க, அப்படியே ஹாரிஸ் கிட்ட போகிறாங்க, அப்படியே யுவன் கிட்ட போகிறாங்க. இங்கனுக்குள்ளே சுற்றுறாங்க. இங்கே டே அந்த 2010 தாண்டி தான் போங்களேன்டா, யாரும் போக மாட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்போது நாங்கள் டூர் போனோம்ல, இப்போ நான் ரீசெண்டாக காந்தலூர் போயிட்டு வந்தோம்ல. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜோஷில் வந்து டான்ஸ் ஆடணும், வைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது நியூவர் ஜெனரேஷன் சாங்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது. இந்த 10 மணி தாண்டுது பார்த்தீங்களா, டிங் டாங் அப்படின்னா அங்கே வந்து கத்துறான், டேய் நம்ம ராஜா சார் பாட்டு போடுறா அப்படின்னு. ஸோ நாங்கள் ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் அவர் பாட்டு தான் போயின்னு இருந்தது ஃபுல்லாக, ராஜா சாரோட மெலடிஸ் தான் போயின்னு இருந்தது ஃபுல்லாகவே. நின்று பேசுது தலைவரோட பாட்டு வந்து இந்த இல்லைடா. இதுதான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து இன்னைக்கு ட்ரெண்டு அப்படி இருக்காது. நம்மக்குள்ளே இருக்க எமோஷன்ஸ் ஃபீல் எல்லாத்தையும் ட்ரிகர் ஆகி அதுக்குள்ளே வாழும் அது. ஆமாம், இதை தான் வந்து என்னன்னா சக்ஸஸ்ங்கிற அது. இதை மாதிரியான ஸ்டோரிஸ் தான் என்ன ஆகுதுன்னா, இப்போ கூட இவர் தவறிட்டாரா பாக்யராஜ். அவரோட படம் ஒன்று இப்போ நான் பார்த்தேன், அந்த படத்தோட பேர் எனக்கு தெரில. ஆனால் எல்லாரும் ஒரே அவரோட படங்கள்னாலே போட்டால் என்ன வரும் தெரியுமா, எல்லாரும் போலாரம் தான் பாராட்டுவாங்க. சார் ஆமாம் சார், உங்களுக்கு எல்லாமே யூனிக், கிரேட்டஸ்ட் கிரியேட்டர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. கிரியேட்டர்ஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப கம்மினா. வீட்டிலே விசேஷங்க
வீட்டுல விசேஷங்க படம் தான். மனுஷனோட படம் பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான், ரொம்ப சிம்பிளாக வச்சுருப்பாங்க. அதாவது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் ட்விஸ்ட் என்னன்னா, இதுக்காக தான் போட்டிருக்காங்களோ, ஐங்கரனில் தான் போட்டிருக்காங்க. கரெக்டாக எப்போ போட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 22 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த படமே போட்டிருக்காங்க. கீழே ஃபுல்லாக பார்த்தோன்னா ரிப்புன்னு தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு இறந்துட்டார் இல்லையா, இங்கே பேர் செம்ம ஷாக்கு. இப்போ தான் நம்ம வந்து பாரதிராஜா சாரோட டெத்துலேருந்தே நம்ம வெளியே வரல அப்படின்றப்போ இன்னொரு லெஜெண்ட் வந்து தவறுறது வந்து சினிமாவில் வந்து இட் இஸ் லைக் ரொம்ப ஒரு மாதிரி. இதுவும் செம்ம படம்டா, செம்ம ஃபன்னாக இருக்கும். இது நம்ம ஆளு. அதான் இவரோட டைட்டில்லாம் பார்த்தீங்களா, நம்ம அப்படியே வந்து நம்ம அப்படியே டக்குன்னு வந்து நம்ம இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஆள்றா இது அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு டைட்டில். இல்லை வந்து ஸ்மால் ஹவுஸ்னு ஒரு டைட்டில். உண்மைதான் ஃபன்னாக இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கிளாசிக் கைஸ், நல்லா போர் அடிக்க மாட்டேங்குதுடா. இவரோட ஒரு படம் நான் இப்போ சொன்ன மாதிரி படம் பேரை மறந்துட்டேன் ஆக்சுவலி. இது வந்து ரொம்ப அவரே வந்து இது நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, அவரோட இன்டர்வியூவில் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அவர் என்ன சொன்னார், ராஜா சார் வந்து அப்போ மாலை போட்டுருந்தானா. அந்த ராஜா சார் ஜென்ரலாகவே ரொம்ப ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டில் வந்து இருக்கிற ஒரு ஆள் இல்லை. அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப ஒரு கிளாமரான ஒரு சாங்கை ஒன்று வந்து அவர் கம்போஸ் பண்ண சொல்லி அவரை பாட சொன்னாராம். என்ன பாட்டுனா, விளக்கு வச்ச நேரத்தில் மாமன் வந்த நேரத்தில் அது ஃபுல்லாக அந்த லைனோடய வரும். ஃபஸ்ட்டு பாட மாட்டேன்ட்டார் ராஜா சார். இந்த பாட்டு நான் பாடவே மாட்டேன் அப்படின்னு, ரொம்ப ஆபாசமாக இருக்குன்னு பாட மாட்டேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து எப்படி ஒரு மியூசிக் டேரக்டர் வந்து இப்படிலாம் நீங்கள் எப்படி பார்க்க முடியும், அதெல்லாம் முடியாது, நீங்கள் பாடியே ஆகணும்னு சொல்லிட்டு மனுஷனை வற்புறுத்தி பாட வச்சிட்டாராம். இவரும் கன்வின்ஸ் ஆகி சரி பாடலான்னு போயிட்டு விளக்கு வச்ச நேரத்தில் தன நன்னா அப்படின்ற மாதிரி ஏதோ பாடிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாராம். கூப்பிட்டு சொன்னாராம், இல்லை நான் வந்து திரும்பி ரீடேக் எடுங்க, நான் வந்து திரும்பி பாடுறேன், இதுவாகிடுச்சு அப்படின்னு. அப்போ அதுவும் சொன்னாலும் பாக்யராஜ், இல்லை நீங்கள் ஃபுல்லாக பாடினா கூட இந்த கிக் இருந்திருக்காது, இப்போ நீங்கள் அந்த கேப் விட்டிங்க பார்த்தீங்களா, தன்னா அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதான் ரொம்ப செக்ஸியாக இருக்கு, நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அந்த பாட்டை. ஸோ மனுஷன் வந்து ஹியூமர் சென்ஸை வந்து நிஜமாவே அந்த டைம்லலாம் வந்து வேறு லெவலு, ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அவரோட காமெடிஸு, ரொம்ப வந்து கேஷுவலாக இருக்கும். ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சுனாடா, ஒரு காலத்தால் மாறுறோம் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சில சமயங்களில் நான் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், நான் ஸ்கூல் படிக்கும்போது இப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு அது இருக்காது. ஆமாம். ஸோ அதனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து அதுதான் வசதின்னு நான் பேச முடியாது. இன்றைக்கி நீங்கள் என்ன அனுபவிக்கிறீங்களோ அது உங்களுக்கு வசதி, கரெக்ட் தான். ஆமாம், அதை அக்செப்ட் பண்ணி மூவ் ஆகணும். பட் சில விஷயங்கள் வந்து அதுக்காக மாற்றிக்க முடியாதுல்ல. உனக்கு இப்போது அப்பா அம்மா, ஏன் அப்பா அம்மா கேள்வி கேட்க முடியுமா? இல்லை எனக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது இப்போ அப்படின்னு சொல்ல முடியுமா? கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், இந்த டியூடு படத்தை பற்றி ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டார். போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அந்த படம் வந்த புதுசில் டியூட் படத்தை பற்றி இவர் ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டாருன்னு. ஒரு ஸ்டோரினா அதில் வந்து ஏதோ ஒரு எமோஷன் இருக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பாண்டிங் வேல்யூ இதெல்லாத்தையும் பற்றி பேசிட்டார் போல். ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்துருக்காரு. நான் இன்டர்வியூலாம் ஃபுல்லாக பார்க்கலடா, பட் கொடுத்துருக்காரு போல். ஃபுல்லாக அவரை வந்து கிழிச்சிருக்காங்க. அதுக்கு ரியாக்ஷன் வீடியோஸ் மாதிரி நிறைய பேர் போடுவாங்கல்ல, அதில் அந்த டைட்டில்ஸில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஓ மனுஷன் எங்கேயும் இன்டர்வியூ கொடுத்து மாட்டிக்கிட்டார் போல். அவர் வந்து டியூடில் வந்து என்னங்க இது, ஒரு ஹீரோவையும் ஹீரோயினையும் இப்படியா காட்டுவீங்க? அதாவது யார் கூட எதுக்கு என்ன ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குது. ஒரு லிங்க் இல்லாத மாதிரி, எதுவுமே ஒரு பாண்டிங் இல்லை. இது வந்து என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஒரு அதாவது நெகட்டிவ் ஷேடு மாதிரியானதை பாசிட்டிவ் படமாக காட்டினா அது எப்படி? கரெக்ட். ஒன்றா நீங்கள் இந்த ஃபுல் இதில் வரணும், ட்விஸ்ட் கொடுக்குறேன்ற பேரில் நீங்கள் இந்த பக்கம் ஒரு சாயம் அடித்து அப்படி வந்து வெள்ளை சாயம் அடிக்கிறது வந்து. ஸோ அது வந்து இவர் ஏதோ பேசியிருப்பார் போல், அவ்வளோதான். ஐயோ பூமர் ஓரம் போய் அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை. பாக்யராஜ் சார் பற்றிலாம் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. தெரியலலாம் இல்லை, எனக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்கல, அதனால் அவர் பூமர் தான். இதுதான் வந்து இப்போ மைண்ட் செட். புரியுதா? நாட் ரைட். அது நாட் ரைட்டு இல்லைல்ல, நீ சொல்லு நாட் ரைட்டு, பட் எனக்கு தெரியும் அது ரைட்டு. இதுதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்னேன்ல, இப்போ ராக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் வந்து பார்த்துருந்தேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரில. இது வந்து நிறைய இந்த பாட்டிலலாம் வந்திருக்கும். நான் இந்த கேடி ரங்கா கில்லாடி பில் அந்த மாதிரி ஒரு கேடி பில்லா கில்லாடி ரங்கா அந்த மாதிரிலாம் வந்திருக்கும்ல. ஆக்சுவலாக வந்து அவங்க ஒரு ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் அவங்க. ஸோ வந்து ஒரு நம்ம நேஷனையே வந்து உழுக்குன ஒரு கேஸு. இந்தியாவில் ஃபோரன்சிக்ஸை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்தது வந்து இந்த கேஸ்க்கு அப்புறம் தான் ஆக்சுவலி. ஸோ ப்ரைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். அண்ட் ரொம்ப கொஞ்சம் அந்த வீக் ஹார்ட்டடாக இருக்கீங்க அப்படின்னாலாம் வந்து இட் மைட் ஆக்சுவலி அஃபெக்ட் யூ. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் இதுவாகவும் இருக்கும். பேசிக்கலி என்னன்னா, ஒரு நேவி ஆஃபீஸரோட பசங்களை வந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 2 பேர் வந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பர் சைக்கோஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்னாப் பண்ணிட்டு இவங்க நேவி ஆஃபீஸரோட பையன் சொன்னதுனால வந்து இவங்களை மர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அப்போ 16 இயர்ஸ். இட் ஹேப்பன் இன் 1978. அந்த பொண்ணுக்கு வந்து அப்போ 16 இயர்ஸ், பையனுக்கு 14 இயர்ஸ். இப்போ இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, இப்போ ஒரு 14-16 வயசு பொண்ணு பையன் அப்படின்னா வந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி விக்டிம்ஸு,
நம்ம வந்து இவங்களை அசால்ட்டாக வந்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆங்கிள் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க திருப்பி அடித்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக காமிச்சிருப்பான். ஏன்னா அந்த பசங்க வந்து they didn't go down without a fight. அந்த பசங்க வந்து செம்மையாக செஞ்சு விட்ருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து சண்டை போட்டிருக்காங்கன்னா பதிலுக்கு 2 பேருமே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற அளவுக்கு வந்து சண்டை போட்டிருக்காங்க. இந்த கிட்னாப் பண்ணிட்டு போனவங்க 2 பேருமே இந்த பசங்களை கொன்னதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு வந்து பசங்க என்ன செத்துட்டாங்க. பசங்க செத்து போயிட்டாங்க. பசங்க செத்து போயிட்டாங்க. அண்ட் 8 வீக்ஸில் வந்து இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் வந்து இந்தியாவிலே வந்து ரொம்ப சென்சேஷனான ஒரு கேஸ்னால் அதுதான். ஏன்னா வந்து கன்விக்டட் ஆளுங்களுக்கு வந்து ஹேங் டு டெத் வந்து கொடுத்துட்டாங்க. டெத் சென்டென்ஸ் வந்து இம்மிடியட்டாக கொடுத்து இம்மிடியட்டாக வந்து அதை நிறைவேற்றியும் விட்டாங்க. இதை வந்து ப்ரொலாங் பண்ணி இவ்வளோ நாளுக்கு அப்புறம் தான் வந்து நான் டெத் சென்டென்ஸ் கொடுப்பேன் அப்படின்லாம் இல்லை. ஸோ அது வந்து அந்த ஃபுல் அந்த ஜேர்னியை வந்து கவர் பண்ணியிருப்பானுங்க. அது ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப அழகாக மர்ஜ் பண்ணியிருந்தானுங்கண்ணா. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை. ஓகே பசங்க செத்து போயிட்டாங்க, ஓகே இதை வந்து இப்போ நீங்கள் தேடுறீங்க, ஓகே பேரலாம் ஏன் 2 பேரை பற்றி காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க, அதாவது 3 வீக்ஸ் ஆகோ 4 வீக்ஸ் ஆகோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கிரிமினல்ஸை பற்றி காமிச்சிட்டே இருப்பானுங்க. காமிச்சிட்டு அந்த ப்ரெசென்ட் டேன்னு வரும் தெரியுமா, அதில் வந்து ஒரு 2 மர்ஜ் ஆகிருக்கும். இவனுங்க வந்து அந்த ஃபுல் ஜேர்னியை வந்து கரெக்டாக ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பசங்களோட ஜேர்னியும் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது அந்த பாஸ்ட் வந்து காமிச்சிருப்பான். அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தான். ஆக்சுவலி ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், ஓகே இவங்க தான் ஒரு வேளை பண்ணியிருப்பாங்களோ இந்த மர்டர்ஸ் எல்லாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து அந்த ஒரு மர்ஜிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல, அதில் வந்து சூப்பராக எடுத்திருப்பான். இதில் வந்து ஹீரோ வந்து ஆக்சுவலி இந்த கன்விக்டட் கிரிமினல்ஸையும் வந்து ஒரு இடத்துல பார்த்துருப்பாங்க. ஓகே பட் இவன் தான் அவன்றது வந்து அவனால் எதிர்பார்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வர ஒரு பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து 2 பேர் தாண்டி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிச்சிருப்பான். பட் அவனுங்க தான் வந்து கிரிமினல் அப்படின்றத வந்து அவன் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக எடுத்திருந்தான். 8 எபிசோடு தான், ரொம்ப ஷார்ட் சீரீஸ் தான், 8 எபிசோடு. பட் கண்டிப்பாக வந்து என்னது ராக் RAAKH ராக். ஓ RAAKH ராக். ஸோ வந்து பியூட்டிஃபுல்லாக எடுத்திருந்தாண்ணா. ஓகே. ஸோ எனக்கு வந்து அந்த படம் நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டல, இது ரொம்ப நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நாளைக்கு மட்டும் சொதப்புனீங்க. நாளைக்குலாம் இல்லை, அடுத்த எபிசோட் தான் இருக்கு. அடுத்த சீசன் வந்துச்சு, ஃபினாலே வந்துச்சு. சீசன் 5 2027 வருது. 13 எபிசோடா. ஸோ 4ல வந்து நாளைக்கு சொதப்புனீங்க. நாளைக்கு வந்து செம்ம டென்ஷன் தெரியல, பயங்கர இதுவா இருக்கு. 1.5 மணி நேரமாமே நாளைக்கு எபிசோடு. அது எனக்கு தெரியாது. 1.5 மணி நேரமா? 1.5 மணி நேரம் எபிசோடா கிட்டத்தட்ட. ஏன்னா நடுவில் வந்து 2 எபிசோட் டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், கதைக்கு வாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது வந்து ஃபில்லர் மாதிரி போட்டு படுத்தி எடுத்துருந்தானுங்க. நாளைக்கு மட்டும் நீங்க கதைக்கு வராம சுத்தி ஏதாவது பண்ணிருந்தீங்க. மஞ்ச சட்டைக்காரன் என்ன ஆனா, ஆனா அந்த ஊர்ல அந்த பொண்ணு மேல டவுட்டே வரல இது வரைக்கும். இப்பதான் வந்து ஆனா மக்கு மாதிரி போயிட்டு அவங்ககிட்டயே இந்த போட்டோல நீ இருக்கிற, நீ யார் நீ அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் நான் என்னன்னு சொல்லிட்டேன், பழைய தமிழ் படத்துல நீ பார்த்துருக்கலாம்டா. வில்லனை வந்து ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வீடியோ எடுத்துருவாங்க. அவன் வில்லன் அவன் தான் கொலை பண்ணான். அப்புறம் அவன்கிட்டயே பாத்தியா எடுத்துட்டேன், இப்போ நான் நேராக கோர்ட்டுக்கு போகிறேன், உன்னை காலி பண்ணுறேன் அப்படின்னு அவனை கூப்பிட்டு அவனே பாவம் வர போதையில் அங்கே படுத்திருப்பான். அவனை வச்சு பாத்தியா வீடியோ எடுத்துட்டேன், இப்போ பாரு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் சேஸ் பண்ணி போய் அந்த கேசட் வந்து கீழே விழுந்து அதில் ஆட்டோ ஏறி உடஞ்சி அவன் எவிடன்ஸ்லாம் அழிஞ்சு வாயில இதாக வருது. இப்படியும் படம்லாம் இருக்கு. அதுக்கு இதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீ அந்த போட்டோவை பாத்தியா, பார்த்துட்டு எவிடன்ஸ் எடுத்து எல்லாரும் எஸ்கேப் போயிடுவாங்க. இருக்கலே ஹைலைட் என்னன்னா, ஏதோ ஒரு படம் வந்துச்சாண்டா இப்போ, எதை மாதிரினா எத்தனை பேர் வந்து அது என்னது, ஐயோ நல்ல படமாச்சே, இது சொல்ல துரந்தர் மாதிரி சொல்ல, ரா பத்தியே ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் தெரியுமா? ஓகே, இது ஆர்யாவோட படம் சொல்றீங்களா? அது இப்போ வந்தது. ஆனா 5 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல. இந்த ஸ்பெஷல் ஆப்ஷன் ஒன்று இருந்தது, செம்மையா இருக்கும் ஸ்பெஷல் ஆப்ஸ். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலர் பிடிக்காமலும் போகலாம். எனக்கு அது பிடிச்சிருந்தது, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. இப்போ அதில் என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. இப்போ என்னென்னா, நீ வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு ஏஜென்ட், நான் வந்து இருக்கேன், நான் தான் கல்பிரிட்னா, நீ என்ன பண்ணுவேன்னா நான் பிடிச்சதுமே என்னை நியூட்ரலைஸ் பண்ணுவேன். எதர் என்னால் எதாவது ஆக போகுது அப்படின்னா டக்குன்னு எல்லாம் எனக்கு கையெல்லாம் காலெல்லாம் கட்டி போட்டு வாயெல்லாம் மூடி எங்கேயோ வரமத்துக்கு போட்டு போயிடுவேன். திரும்ப வந்து எடுத்துக்கிற மாதிரி வண்டியில் ஏற்றியாவது எதாவது பண்ணிட்டு போயிடுவேன். இல்லைனா ஸ்பாட்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடுவேன். ஆர்யா வருவான், அடிப்பான். அவன் பார்த்தா மயக்கத்துலேயே அவனை விட்டுட்டு ரூபா நோட்டு மட்டும் எடுத்துகிட்டு போனான். அசிங்கமாக கேட்பேன்டா அப்படி இருந்தது எனக்கு. படத்தில் சத்தியமாக பார்க்கல நான். 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை தான், அதுக்கு மேலே பார்க்கவே முடியல. ஏன்னா கேனத்தனமாக இருந்தது எல்லாமே. அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து ஆல்ரெடி ஷாருக் கானையும் சல்மான் கானையும் போட்டு ரோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இதுலேயே நிறைய சேனல்ஸ் இருக்குது, மட்டை உருகா அது இது, நிறைய பசங்க இருக்காங்க, எரும முருகேசா அது இதுன்னு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா படத்தை நல்லா ட்ரோல் பண்ணுவானுங்க. இப்போ ஏதாவது ஒரு படம் வருதுன்னு ஏன் நிஜமாக சொதப்பி இருந்தாங்கன்னா ட்ரோல் பண்ணிவிடுவானுங்க. நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குது அந்த மாதிரி, அதெல்லாம் தொட மாட்டாங்க. ட்ரோல் பண்ணுற மாதிரி படத்தை தானே தொட முடியும். ஏதோ இவன் தானே பத்தானா
சரி ஏதோ ஒண்ணு நம்ம இது கான் அதே மாதிரி ஒரு படம் வந்து நம்ம சரி ஏதோ ஒண்ணு அதே மாதிரி சல்மான் கான் தான் வந்திருக்கான். இவங்க 2 பேரும் வேற படத்துல மாறி மாறி வருவாங்களாமே. ஷாருக் கான் படத்துல சல்மான் கான் வரதும், சல்மான் கான் படத்துல ஷாருக் கான் வரதும், ஸ்டோரியை மேட்ச் எல்லாம் பண்ணுவாங்களாம். அந்த பையன் செம்மையா கலாச்சிருந்தான். என்ன ஒன்னா துரந்தரில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 இயர்ஸ் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க துரந்தரில். ஏன்னா அந்த ஊர்ல போயிருப்பான், டம்மி பையில இருப்பான், கொஞ்சம் அந்த கடையில வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பான். அதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் அதுக்கும் மேலே நடக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அங்கே இதையும் டைம் லைனும் காட்டுவான்ல. இது மாறிடுச்சு, அது மாறிடுச்சு, இங்கே இது மாறிடுச்சு, இங்கே கவர்மெண்ட் மாறிடுச்சு, அந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனை வந்துச்சு, இது ஓஞ்சி போச்சு, அது முடிஞ்சு போச்சுன்னு வந்துகிட்டே இருக்கும் பேரலாம். அப்போ வந்து அத்தனை வருஷம் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அத்தனை வருஷம் இருந்து தான் அவன் இன்ஃபில்ட்ரேட் ஆகி உள்ளே போய் இவ்வளோ தூரம் கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும். இவனுங்க படத்தில் எப்படி தெரியுமா இருக்குமா, நம்ம தான் பார்த்தது இல்லையா அதெல்லாம். காலைல ஹெலிகாப்டர் பிடிப்பாங்களாம், சாயங்காலம் எல்லாரையும் முடிச்சு அடிச்சு காலி பண்ணிட்டு வந்துடுவானுங்களா, அவ்வளோதான். அதுக்கு செம்மையா கலாச்சிருந்தான்டா, செம்மையா கலாச்சிருந்தான். சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதில் என்ன ஒன்று துரந்தரில் 2-3 சீன்லாம் நமக்கே வந்து ஒரு மாதிரி ஆகிடும். எப்படின்னா இவனோட இது ஸ்பாய்லர்லாம் இல்லை, ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இவனோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டே, அதாவது ஸ்கூல் அந்த இவன் ஆர்மியில் ட்ரைனிங்ல எல்லாம் இருந்திருப்பான் இல்லையா, அப்போ அவன் ஃப்ரெண்டு அதான் அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பானே. ஆமா, அவனையே அவன் நேரில் பார்ப்பான், நமக்குள்ளே எப்படி இருந்தது. ஆமா, அதெல்லாம் வந்து செம்ம சீனு. அவன் உள்ள வந்து அந்த ரெஸ்ட் ரூம்ல செத்து கிடப்பானா, இது எப்படி அவன் எப்படி இதை லூப்பை முடிப்பான்னு நமக்கே தோணும். பசில்டா இருக்கும், எப்படி இதுல இருந்து எஸ்கேப் ஆவான்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் வேற ஒருத்தர் மாட்டுவார். அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. கரெக்டா? இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. எங்க ஆள் உள்ள போவாங்க, இவங்க 2 பேர்ட்டையும் 2 கன் இருக்குமாண்டா. யார்கிட்டனா சல்மான் கான் வந்து ஷாருக் கானை பார்த்து உள்ள போவாரான். 2 பேருக்குள்ளே 2 கன் இருக்குமா, 2 கன் இருக்குமா. 40-50 பேர் இருப்பாங்களாம். எங்கள் ஆளுங்களோட அந்த 2 கன்னை வச்சு 40-50 பேரையும் காலி பண்ணுவாங்க. தர அப்படியே எப்படி ஓப்பன் ஸ்பேஸில் கயிறு போட்டு அதில் வந்து பறந்து வரும்போதே அப்படி எல்லாரையும் சுட்டுக்கிட்டே வருவாங்க. அத்தனை பேரும் அப்போ என்னடா சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறதும் உங்க மேலே படவே இல்லை வேறு. சரி, இது வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி விஜயகாந்த் படத்துலாம் பார்த்துருக்கேன்டா. அவர் மேலே பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. சூரியன் படம் எடுத்துக்க, சரத்குமார் என்ன பண்ணுவாருன்னா எவிடன்ஸ் மேலே வந்து ஃபோட்டோ எடுப்பார். அந்த படமும் சம படம் தான். ஆனால் என்ன ஆகுனா அவர் வந்து இந்த கதவு மேலேயே ஓடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இதெல்லாம் இந்த ஜாக்கி ஜான் இதெல்லாம் பார்த்து தான் இவங்க எடுத்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிறாங்கன்னு. கதவு மேலே ஓடுற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க எல்லாரும் சுடுவாங்க, கண் ஏகப்பட்ட வச்சு சுடுவாங்க. எங்கள் ஆள் கதவு மேலேயே ஓடிட்டு இருப்பாரு. பக்கத்தில் அங்கங்கே ஸ்பார்க் வரும், அவர் மேலே புல்லட் படாது. பேசிக்கலாக வந்து இந்த படம் வந்து நம்ம ரஜினி சாரோட படத்துலேயே வந்தது. இப்போ தர்பார் தர்பார் அதே சீனை வந்து பாரு வேற மாதிரி செஞ்சு கமெண்ட்ல வந்து எங்களை திட்டாதீங்க. அந்த ஒரு சீன் ஒரு நியாயம் வேணும். தர்பார்லாம் எப்படி இருந்ததுன்னா, தர்பார்ல எல்லாம் நீ வந்து பாட்டு போடுற, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதோ சீன் காட்டுற எல்லாம் ஓகே, ஒரு மாசா இருக்கு ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, இவர் ஏதோ கத்தி மட்டும் எடுத்துட்டு போவார்றா. ஊரே கண்ணோட இருக்கும்டா, கத்தி மட்டும் எடுத்துட்டு போய் உள்ள போய் தரன்னு இன்னமும் பண்ணிட்டு இருப்பாரு. ஐயா என்னையா பண்றீங்க, எனக்கு புரியல ஐயா, அது நீஞ்சாகட்டு வரையே பாவம்யா அப்படி. என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த சீன் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஐயோ என்னென்னமோ பண்ணியிருக்கானுங்களே ஐயா, இதை யாரையா சஜஸ்ட் பண்ணா அப்படிதான் இருந்து. விஜயகாந்த் சாரோட படத்தை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து குறை சொல்ல முடியாது. அந்த டைம்ல எல்லா படமும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா அப்படிதான் இருந்திருக்கும். இவரே சொன்னார்ரா, அர்னால்டுக்கும் சில்வஸ்டர் ஸ்டாலினுக்கும் காம்படிஷன்ரா. அவர் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, அதை யாருனாலும் போய் சும்மா செக் பண்ணி பாருங்க, அர்னால்டு வர்சஸ் சில்வஸ்டர்னு போடுங்க. அர்னால்டு சொல்லியிருப்பாரு, செம்ம ஃபன்னா டெலிவர் பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து காம்படிஷன் என்னன்னா 2 பேருக்கு தான் போட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன தெரியுமா அவரே சொல்லுவார், எனக்கும் அவனுக்கு தான் யார் பெரிய கன் எடுத்துன்னு வராங்கிறதெல்லாம் சேலஞ்சு. ஒரு படத்தில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஒன்னா ஒரு அசால்ட் கன் மாதிரி ஒன்று இருக்கு, அடுத்த படத்தில் பார்த்தோன்னா ரைஃபிள் மாதிரி ஒன்று இருக்கு, அதுக்கு அடுத்த படத்துல எல்லாம் பார்த்தோன்னா ராக்கெட் லான்ச்சஸ் அந்த மாதிரி, அதுக்கு அடுத்த படத்தில் பார்த்தோன்னா இது நம்ம கைதி படத்துல இருந்துல கண்ணு அதெல்லாம் அர்னால்டு எடுத்துட்டு நடந்துட்டு இருப்பார்ல. டேய் என்னடா ஏன்னு கேட்டா, யார் இருக்கலையே பெரிய கன், யார் இருக்கலையே நைஃப் ஃபைட் பண்றாங்க, யார் இருக்கலையே அதிகமான ஆளுங்களை கொல்றாங்க, இதுதான் எங்களுக்குள்ள காம்படிஷன் அப்படின்னு. யாருக்கு வந்து மசில்ஸ் ஜாஸ்தி, யார் வந்து பிசிக்கல் இதுல வந்து ப்ராவஸ் ஜாஸ்தி, இதை வச்சு என்ன மார்க்கெட் வந்து கேப்சர் பண்ணும், 2 பேருக்கும் காம்படிஷன், 2 பேரும் அடிச்சுட்டோம் மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ரைவலாவே இருந்தது அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. அது பயங்கர ஃபன்னா இருக்கும். அதே மாதிரி தான் அந்த டைம்ல எப்படின்னா, இப்போ இந்த பக்கம் விஜயகாந்த் சாருக்கு ஏதாவது படம் வருது அப்படின்னா, அந்த பக்கம் வந்தெல்லாம் சரத்குமார் சாருக்கு வர படமும் அப்படியே எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி கொஞ்சம் இவர் வந்து எப்பயுமே நமக்கு தெரியும் கூப்பிட்றதே கேப்டன்னு கூப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சரியா, எப்போ பாரு எங்கள் ஆள் மேக்ஸிமம் போலீஸாக இருப்பார், அதுவும் வேற லெவலில் இருக்கும் அவருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நீ பார்க்கும்போது இவங்க பண்ணதே அப்படி தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. கன் வந்து சுடுவாங்க, இவங்க மேலே அவ்வளோ படாத மாதிரி இருக்கும் எப்பயுமே. சரத்குமார் படம் வந்து நீங்கள் சரத்குமார் சாரோட படம்னு சொல்லும்போது எனக்கு ஒரு படம் வந்து என்னோட ஜிம்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட போஸ்டர் ஒரு படத்துல இருக்கும், கம்பீரம்னு ஒரு படம். ஐயோ
மனுஷன் அது வந்து பயங்கரம் அந்த அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 50s இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஈஸியா லைக் அதுல மசில் மாஸ் ரொம்ப அதிகம். ஆமா ஏர்லி 50s இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த படம் போட்டு பார்த்தா பார்க்கலன்னா தெரியுமே. கம்பீரம் வந்து இப்போ ஒரு ஏஜ் போறேன். அதாவது வேட்டையாடு விளையாடெல்லாம் வந்து நம்ம கமல் சார் வந்து ஒரு பினக்கிள் ஆஃப் போலீஸ் இதுக்கு 71 இப்போ இப்படி போட்டிருக்கு. ஒரிஜினல் ஏஜ் என்னவோங்க இன்டர்நெட்ல பார்த்தா 71 போட்டிருக்கு. அதை விட்டுருவோம். கம்பீரம் 2004ல வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 49-50ல இருந்திருப்பாரு. மனுஷன் வந்து அந்த படத்துல வந்து ஒரு ஃபைட் சீன் வரும். அதுல வந்து ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு வெறும் அந்த கட் பண்ணி அந்த வெஸ்டோட சண்டை போட்டிருப்பாரு. அந்த செஸ்டா இருக்கட்டும், அந்த பைசெப்ஸா இருக்கும், அந்த ட்ரைசெப்ஸ், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா உங்ககிட்ட எல்லாம் நான் வந்து வச்சுக்கவே வேணாம் ஐயா அப்படின்னு. ஆக்சுவலி நான் சரத்குமார் சார் வந்து நான் நேர்ல பாக்குற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. நான் ஒரு வாட்டி செம்ம ஃபன் ஆளு, செம்ம ஃபன்னு, செம்ம கேஷுவல் டைப்பு. ரொம்ப வந்து அவர் இருக்கிற மாதிரிலாம் ப்ராப்பரான ஃபுட் ஸ்டைல்குள்ள போனோம்னு வையேன். ஆமா, அவங்க வந்து அவங்க பிரைம் டைம்ல எல்லாரும் எப்படினாலும் இருந்திருக்கலாம், தம் அடிச்சிருக்கலாம், தண்ணி அடிச்சிருக்கலாம்னு தெரியல. பட் இப்போ வந்து மனுஷன் கடந்த ஒரு 10 வருஷமா இன்டர்நெட்ல என்ன பேசுறாருன்னு நீங்க பாருங்க. அவரோட ஃபுட் ரொட்டீன் செம்ம டிசிப்ளின்டா சூப்பரா இருக்கு. ஆமா, அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சா செமையா இருக்கும். நம்மளுக்கு என்ன சேலஞ்ச் தெரியுமா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் நம்மளே அதை சமைக்கணும் அப்படின்றது நம்ம பாசிபிள் இல்லை. நம்ம வந்து அந்த ஃபுட்டை வந்து இப்போ நான் வந்து இது வந்து நான் சும்மா இதுக்காக சொல்றேன். இப்போ நான் டயட்ல இருந்தேன். நான் ஒரு 2017 அந்த டைம்ல வந்து நான் ப்ராப்பராகவே வந்து நான் டயட்ல இருந்தேன். 50 கிராம்ஸ் சிக்கனு, 50 கிராம்ஸ் ரைஸ், அந்த மாதிரிலாம் வந்து நான் ப்ராப்பராகவே இருந்தேன். பிரச்சனை என்னன்னா அந்த மாதிரி சமையலை வந்து நம்ம ஆளுங்களாம் சமைக்க முடியாது. நம்ம வந்து வீட்டில் இந்த சீன் இல்ல இவங்க கூட சண்டை வரும். இவங்க கூட சண்டை, இவரு கூட சண்டை போடுற சீன் தான். சட்டைகள் கிழிஞ்சிரும். ஒரு குடவுன்ல சண்டை போட்டிருப்பாங்க. ஆமா, அந்த குடவுன்ல இருக்க சண்டை, அந்த ஃபைட் சீன் தான் இந்த மாதிரி தான் இருப்பாரு. மேல இருக்க பனியன் எல்லாம் கிழிஞ்சிரும். கிழிஞ்சு அந்த இதே மாதிரி இன்னொரு படத்துல எப்ப தெரியுமா செமையா இருப்பாரு, ஏய் கூட விட்டுருங்க. ஏல வந்து இன்னொரு படம் நான் டபுள் ஆக்ஷன் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து அந்த செயின்லாம் போடணும், ஒரு பெரிய ஒரு மாதிரி வரும். அதுவா அரசு டிப்பிக்கல் வந்து அந்த ரவுடி மாதிரியே இருப்பாரு ஃபர்ஸ்ட் சீன். ஐயோ அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து மிரட்டி விட்டுருப்பாரு மனுஷன். அதாவது என்ன ஆயிடுதுனாடா, ஒய்டரா ஃப்ரேம்ல ஒய்டா வந்தாலே பார்க்க செமையா இருப்பாங்கடா. அதுல பர்சனாலிட்டி நல்ல ஹைட். இதே மாதிரி சத்யராஜ் சாரோட படமோட அடிதடின்னு ஒரு படம், செகண்ட் ஹாஃப் வந்து ஜோக்கு, வந்து அந்த மசில் மாஸ் பாயிண்ட்ல வரும்போது என்ன ஆகுதுன்னா, சத்யராஜ் சார் எப்படின்னா அவர் ஹைட்டுக்கு மசில் மாஸ் ரொம்ப கஷ்டம். ஆமா, மசில் மாஸ் மனுஷன் வந்து அதை அச்சீவ் பண்றதே பெருசு. இவ்வளவு நாளா வந்து ஆக்டிவா இருக்கிறதே பெருசு. அப்படியே இந்த சைடு வந்தேன்னா எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, ஒன்னு இவர்ரா, இன்னொன்னு விக்ரம். சூர்யாவும் மாஸ் பண்ணிருக்காப்ல. ஆனா தில் படத்துல அந்த தில் படத்துலலாம் வந்து பிசிக்கெல்லாம் வந்து அதே மாதிரி நம்ம ஆளவந்தான் படத்துலயும் வந்து கமல் சார் அதாவது இங்க இருக்காங்க. உண்மைதான், பாடி டபுள்லாம் வந்து ஒரு சில சீனு எல்லாம் புரியுது, ரியாஸ் கான யூஸ் பண்ணாங்க, எல்லாம் புரியுது. ஆனாலும் கூட சரி அந்த படத்தை கூட மறந்துருக்காங்க. தென்னாலி இல்லையா லாஸ்ட்ல வந்து, ஏன்னா அது வந்து என்னது ஆளவந்தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தலைவர் வந்து அந்த படத்துல அந்த இது கேஸ் சூப்பரா சொல்லியிருப்பாரு, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், நான் அந்த அதையும் வந்து நான் ஒரு சீனா வந்து வச்சுக்கிறேனே அப்படின்னு. அந்த மரத்துல இருந்து பிச்சிட்டு ஐயோ மனுஷன் வந்து வேற லெவலுக்கு மாஸ்க். எனக்கு அதான்டா என்னன்னா, விருமாண்டிலையும் செமையா இருக்கும், வசூல் ராஜாலே செமையா இருக்கும். வசூல் ராஜாலாம் சூப்பரா இருப்பாரு. அதான்டா என்ன ஒரே ப்ராப்ளம்னா, ஹியூமனுக்கு அஸ் அ ஹோல் ஒன்று ப்ரைம் டைமில் ஹைட்டாக இருக்கும்போது செமையாக இருக்கும், மாசாக இருக்கும். ஏஜ் ஆக ஹைட்டாக இருக்கும்போது கொஞ்சம் சேலஞ்ச் இருக்குது, அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ப்ரைம் டைமில் ஷார்ட்டாக இருக்குமேனு ஃபீல் ஆகும். ஏஜ் ஆக ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் வரும். ஆமாம், சரியா? எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், நம்ம இதில் வந்து மனோகர் ரைட்ஸ்னு ஒருத்தர் இருப்பார், பேக்கெட் ஹெர்குலிஸ்ன்னு சொல்லிட்டு ஃபேமஸ். அவர் நீ பார்த்துருப்பேன், நானும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், பழைய வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். மனோகர் இவர் தெரியும், நான் இந்தியன் பாடி பில்டர் ஃபர்ஸ்ட் இவர் தானே. நான் தெரிஞ்சு நம்மளோட இவர் பேரு பாக்கெட் ஹெர்குலிஸ். அதான் மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ்டர் வேர்ல்டு, அது மாதிரி. அதான் பாக்கெட் ஹெர்குலிஸ்னு பேரு. இவர் வந்து பார்த்தோன்னா அவரோட ஏஜ் வந்து 90க்கு மேல இருந்தாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 100க்கு மேல. அப்பதான் ஓகே. நான் 90ல ஃபாலோ பண்ணியிருந்தேன். 104 இயர்ஸ் அப்பதான் இறந்தாரு. நான் இவர் வந்து இவரோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் செமையா இருந்துச்சு. ஆனால் சத்தியமா இன்னைக்கு அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மனுஷன் வந்து கல்கட்டாவில் நமக்கு தான் நதி தான் ஓடினே இருக்க, பெருநில் ரிவர் தானே. டெய்லி மத்தியானம் பருப்பு சாதமும் மீனும் தான். ஆமாம், இங்கே என்னத்த மீன், இங்கே சில நல்ல மீன்லாம் சரி வேணாம், எதுக்கு பிரச்சனை,
ஆனால் மீன்ல இங்கெல்லாம் பஞ்சாயத்து இருக்குது, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் மீன்லாம் நல்லா இல்லை. இப்போ சிக்கனில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஊசி பற்றி பேசினாங்க. எனக்கு என்னமோ போகிற பக்கம் பார்த்தா சிக்கனே மீனோட பெட்டராக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு சில சமயங்களில். ஒரு சிலருக்குலாம் என்ன ஆயிடுச்சுன்னா சிக்கன் வந்து இது ஃபிஷ் வந்து அகைன் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அது அது எல்லாத்துலயும் இருக்குடா, நம்மளுக்குள்ளே இருக்கு. ஃபிஷ் ஸ்பெர்ம்ல இருக்கு பார்த்தல, ஸ்பெர்ம்ல இருக்கு மைக்ரோ பிளாஸ்டிக். அப்புறம் என்னத்த ஒன்றுமே சொல்ல முடியாது, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அதுதான் சொல்லுவாங்கல்ல, இப்போ பிறக்கிற குழந்தைக்கே வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட தான் பிறக்குது அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப கொடுமைங்க. அப்போ பிளாஸ்டிக் குழந்தை எனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வருமா எல்லாமே. சரி, அதான் இவர் வந்து நான் பார்த்துருக்கேன். இவர் வந்து எப்படின்னா ரொம்ப ஃபாலோ பண்ணேன் இவரை. என்னோட காலேஜ் டேஸில் அந்த டைம்லேயே இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் இன்டர்நெட்டே ரொம்ப கிடையாதுடா. ஆனாலும் இவரை பற்றி ஆர்டிக்கல் வந்துச்சு ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில். ஆனால் இது மனுஷன் இப்படி ஒருத்தர் இருக்காரா நம்ம ஊர்லையா, அது வந்து மிஸ்டர், ஏன்னா அர்னால்டு மைண்ட் அப்படி தானே இருக்கு. அர்னால்டு, ராணி கோல்மேன், அதான் யோசிக்க தோணுதே தவிர நம்ம ஊரில் இப்படி ஒருத்தர் இருக்காரா. ஒன்றா அவரை பற்றி பார்க்க ஆரம்பிக்கிறேன் அந்த டைமில். அப்போல்லாம் விக்கிபீடியா டைமுங்க, அவ்வளோதான். இன்டர்நெட்டில் ரொம்பலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. இப்போ வந்து ரெடிட்டு காரெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏதோ 4-5 கேள்வி கேட்டிங்கன்னா யாராவது எவிடன்ஸ் இந்த இடத்துல இருந்து போடுறாங்க. அப்படிலாம் இருக்காது. தேடிட்டு இருக்கேன் ஒன்று ஒன்றா. ஒரு மேகசின் இதெல்லாம் வரும், பழசெல்லாம் வந்து அதில் வரும்னு வச்சுக்கேன். பார்த்தா மனுஷனை பற்றி ஸ்டோரிலாம் வருது. இந்த மாதிரி இன்னொருத்தர் கூட இருந்தார், சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்திருக்காரு நம்மளே, யாரோ பிரிட்டிஷ் ஆஃபீஸரை பொழிச்சுன்னு விட்டு ஜெயிலில் போயிருந்திருக்காரு. ஜெயிலில் இருக்கும்போதும் இவரோட அந்த பாடி பில்டிங் இன்ட்ரெஸ்ட், ஏன்னா இவர் ஹைட் வந்து 4'11" தான். இவரோட பாடி பில்டிங் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து ஜெயிலில் இருப்பாங்க இல்லையா, ஜெயிலர் மாதிரி, அவங்களே இவரோட இந்த இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து, டிசிப்ளினை பார்த்து, இவருக்குன்னு ஃபுட்டு, ஒர்க் அவுட்டு டைமிங்கு எல்லாம் கொடுத்து இவருக்கு வந்து இந்த மிஸ்டர் இது எதாவது சொல்கிறோம் மிஸ்டர் வேர்ல்டா ஏதோ ஒன்று, அதுக்கு கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்கடா அந்த டைமில். அதெல்லாம் செமையாக இருந்துச்சு. இங்கே பேர் ஏர்ஃபோர்ஸில் தான் இருந்திருக்கேன் தலைவர். நம்ம இதில் இன்னொருத்தர் இருந்தார், நான் ஒரு ரெஸ்லர் ஒருத்தர், அவர் பேர் நான் மறந்துடுச்சு. இந்த ஏர்லி 70s காமா பைல்வானா, அதான் அவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அவரோட ஒர்க் ஒர்க் அவுட் ரொட்டீன் பார்ப்பேன், செம ஃபன்னாக இருக்கும். 2000 சிட்அப்ஸ், 3000 புஷ்அப்ஸ், புரியல போயா அந்த பக்கம். அப்படி 2000 சிட்அப் போட்டாலே எனக்குலாம் தொடை கழிஞ்சு 100 சிட்டப் போட்டாலே அவனுக்கு வந்து 2 நாள் மாதம் வந்து வச்சு நல்லா உட்கார முடியாது. இதோ இவர் தான் இந்த கிரேட் காமா. என்ன 1878 பிறந்தாரு. இவர் வந்து இப்போ பாகிஸ்தான் இருக்குல்ல, இப்போ அந்த பகுதியை சேர்ந்தவர். இப்போ இருக்கிற பாகிஸ்தான். ஒரு காலத்தில் அது எல்லாமே இந்தியா தானே, எல்லாமே மொத்தமாக அப்படி இருந்தது. இவரோட டயட் கூட பயங்கர ஜோக்காக இருந்ததுண்ணா, செம்மையாக இருக்கும் டயட்டு கூட. இவர் அன்டிஃபீட்டட் சாம்பியன். உலகத்தில் எங்கே போனாலும் இவர் யாருமே ரொம்ப பவர், அதாவது இப்போ சொல்கிற மாதிரி ஸ்ட்ராங் மேன் அந்த மாதிரி. ஒரு பைல்வான் ஸ்ட்ராங் மேன். இவரோட டயட் இதுலேயே வந்துடும். நீ ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற? ஓவர் வியூ இங்கே போனேன்னு வையன், தலைவனோட டயட்டு எல்லாமே இங்கே இருக்கும். 82 ஏஜில் இறந்துருக்காரு. இங்கே ஒரு அன்டிஃபீட்டட் இன் கரியர், 52 years ஆஃப் கரியர், கிரேட்டஸ்ட் ரெஸ்லர்ஸ் ஆஃப் ஆல் டைம். அவர் சாப்பாடு சாப்பிடலைங்க, வந்து காம்படிட்டர்ஸ் சாப்பிட்டு அமைச்சிருக்காரு அவர். சிக்கன்லாம் எவ்வளோ இருக்கும் பார்த்தியா? ஆமாம், அதான் சொல்கிறேன்ல, இவரெல்லாம் பயங்கர ஹார்ட் கோர் இது. நான் டயட்னா இவரெல்லாம் வந்து இந்த இதுக்கெலாம் செலவு பண்ணணும்னா மாதம் அவ்வளோ தான் செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இதோ 6 to 10 liters மில்க். 6 அது மில்க்குங்க, அதாவது பேசிக்கலி பசுமாட்டுலேருந்து கறந்து அதை அப்படியே காய்ச்சி அதை வந்து குடிக்கிறது. இவர் காய்ச்சாரெல்லாம் தெரிலங்க, குடிச்சாரு. 6 to 10 லிட்டர் மில்கா, அப்புறம் 6 சிக்கனு, 1.5 pound crushed almond paste, 5 to 100 rotis, 50 to 100 rotis, half a liter of pure ghee. ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுக்கு தேவைப்படுற நெய்யை வந்து தலைவன் வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்ருக்காப்ல. இதெல்லாம் அதாவது டு சஸ்டெயின் இஸ் மேசிவ் ஃபிசிக், காமா டயட் வாஸ் பேக்ட் வித் நேச்சுரல் ரிச் ப்ரோட்டீன் ரிச் சூப்பர் ஃபுட்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். இல்லை சில எக்ஸாஜரேஷனாக கூட இருக்கலாம் ரொம்ப. ஏன்னா உங்களோட சரி இதில் பாதினே வைப்போமே, அதான் ஹியூமன் பாடியால் வந்து கேளு, ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டரு. இன்னே அது தண்ணி குடிக்க சொன்னா நீ பால் குடிச்சிக்கிட்டு இருக்க, லிவர் தாங்குமாயா? இந்த காலத்தில் அதுதான் சொல்லுவாங்க. 1 லிட்டர் பாட்டில் கவுண்ட் அப்படி இருக்கு. அவ்வளோ கவுண்ட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம். 50 to 100 சப்பாத்தி தான்யா ரொட்டி. அடுத்து என்னன்னா காலையில் எப்படி வந்தது 1.5 pound ஆஃப் க்ரஷ்டு ஆல்மண்ட். அவர் தான் இப்போது இது க்ரஷ்டு ஆல்மண்ட்னா இப்போ தோலோடு தான் இருக்கும்டா, க்ரஷ் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு வைங்க. அதுக்காக அந்த மொத்த ஃப்ரூட்டோட சொல்லலை நான், உள்ளே உடச்சி உள்ளேருந்து நட்டு எடுப்பாங்க. நட்டிலே உள்ள தோல் எல்லாமே இருக்குது, நம்ம தோலை உரிக்கலாம் போகிறதில்ல, ஃபைபரும் ஒரு கிடச்சிரும். 6 சிக்கன் தான் கிரேசி. 6 சிக்கன்லாம் கிரேசி இல்லை, அது இமேஜினே பண்ண முடியல. ஒரு மனுஷனால ஒரு கிரில் சிக்கன் சாப்பிட்றதே பெரிய விஷயம்னா அதுவே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 750 grams இருக்கும். அதாவது சிக்கனோட ஸ்கின்னு அதோட க்ளீன் எல்லாம் பண்ணினா அது 750 to 800 grams வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி ஜபர்ரா ஒரு சில பைல்வான்ஸ்லாம் வீடியோ போட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 30,000 calorie டயட் ஆண்டாது.
30,000 கேலரியா? 5,000 கேலரி சாப்பிட்டு இன்னைக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பாடி பில்டர் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜோக் கட்டிட்டு 30,000 கேலரியா? ரங்கா ஜோக் கட்டி அப்படின்றாங்க. 30,000 கேலரிலாம் ஐயோ போய் அங்கிட்டு, அதெல்லாம் வந்து லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ மற்றவங்கலாம் வந்து பால் பண்ண அதெல்லாம் பிஸ்னஸ்க்காக வச்சுருப்பாங்க, இவருக்காக நான் வச்சுருந்தாங்க. இன்னொன்று யோசித்தேன். இப்போ இங்கே பாரு, திரும்ப இப்போ சைக்கிளிங் போக ஆரம்பித்தேன், செம்மையாக டேர்ன் ஆகுது. ஆமாம் சரியா? அப்போது என்ன ஆகுது யோசித்தேன், சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க தான், அதனால் யாராவது ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வந்திருக்கலாம். நான் அதனால் வரவே இல்லைன்னா சொல்ல, ஒரு காலத்தில் விவசாயியாக இருந்தவங்களுக்கே ஸ்கின் கேன்சர் கூட வந்திருக்கலாம். அது என்ன வந்து தெரியாமல் செத்து போவாங்க, அவ்வளோதான். ஆமாம் சரியா? ஆனால் இப்போ ஹைலைட் என்னென்னா, அப்போது விவசாயிங்களோட பாடி கலர் டோன் பார்ப்பேன்டா, ஊரில் தான் பார்ப்பேன். எல்லாருமே நல்ல கருகருன்னு தான் இருப்பாங்க. காரணம் மேக்ஸிமம் விவசாயம். காலைல போய் உள்ளே இறங்கினாங்கன்னா வரப்போ வெட்டிவிட்டு நான் மத்தியான நேரத்தில் உச்சி வெயில அப்போ மட்டும் வேலை பார்க்காம திரும்ப 2 மணிக்கு திரும்ப உள்ள இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா கோவணம் மட்டும் தான் கட்டியிருப்பாங்க. நான் எனக்கு தோணேன், என்னடா இது கோவணம் ஓட்ட கட்டியிருக்காங்க. நான் ஊருக்கு போகும்போதே கோவணத்தோட தான் இருப்பாங்க. சரியா? அவங்களாம் யாருன்னா இப்போ பார்த்தோன்னா 60+, 70+ல இருந்தவங்கலாம் அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள எல்லாருக்குமே நமக்கு கூச்சம் அது இதுன்னு ஆகி யாரும் எல்லாருமே பேண்ட் ஷர்ட் போடும்போது நான் என்னத்தை கோவணத்தோட நிற்கிறதுன்னு சொல்லி எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வேஸ்டியோ இல்லை லுங்கியோ மடிச்சு கட்டு போய் நிற்க ஆரம்பிச்சாங்க. அப்போ யோசித்தேன், எதுக்கு ஒரு டைம் கோணம் கட்டியிருப்பாங்க? அதுக்கு பின்னாடி நிறைய லாஜிக்ஸ் இருக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெம்பரேச்சர் மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் கூட இருக்கலாம். பாடி கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிறனால எங்கேயுமே வந்து டெம்பரேச்சர் உள்ளே லாக் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் பேடட் சீட்ஸ்ன்னு இருக்குது சைக்கிள்ஸ்க்கு. அதுக்கு வந்து பார்த்தோன்னா உனக்கு ஷார்ட்ஸே பேடடாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தோன்னா குஷன்லாம் வச்சு உட்கார்ற இடம் வந்து ட்ரௌசரில் உட்கார்ற ஏரியாவிலேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு குஷன் இருக்கும். சீட்டு எப்படி இருக்குமோ அந்த சீட்டு ஷேப்பில் ஒரு குஷன் இருக்கும் உள்ள. இது என்ன ஆகுதுன்னா அது வந்து சிந்தட்டிக் தானே. அந்த குஷன்லாம் வந்து என்ன உனக்கு என்ன காட்டன் வச்சு தரான், எவன் தரான் காட்டன் வச்சு? ஸோ அப்போ என்ன ஆகுது, அதுவே வந்து நீ ஆக்சுவலாக ஒர்க் அவுட்டில் இருக்கும்போது டீஹைட்ரேட் ஆகிற, அதுவே ஹீட்டை ஃபுல்லாக ரீட்டைன் வேறு பண்ணும். செம கடியாக இருக்கும். ஆமாம். சரியா? பாடியோட அது ஒட்டி இருக்கும்டா. நம்ம பாடியோட ட்ரௌசர் தானே, ஃபிட்டான ட்ரௌசர், ஸ்போர்ட் ஜிம் வேர். அது வந்து நல்ல ஃபிட்டாக இருக்கும். அதில் இந்த ஃபோம் மாதிரி ஒரு மெட்டீரியல் வேலை உள்ளே இருக்கா, அதுவே பார்த்தோன்னா காற்று எல்லாத்தையும் உள்ளே பிடிச்சி வச்சு ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்கும். ஸோ அப்போ யோசித்தேன், அப்போ இவங்க பேர் கோவணம் ரொம்ப ஃப்ரீ, காற்று வந்து பாடி ஃபுல்லாக படுது கிட்டத்தட்ட. சரியா? அப்புறம் என்ன ஆகுதுன்னா பாடி கம்ப்ளீட்டாக வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ இவங்க கிட்ட வந்து கலர் டேனிங்கே இருக்காது. எங்கே பார்த்தாலும் ஒரே கலரில் இருப்பாங்க, யூனிஃபார்மாக பாடி ஃபுல்லாக ஒரே கலரில் இருக்கும். நம்மளதெல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கலரில் இருக்காங்க. ஃபுல் ஷர்ட் போடுறவன் ஒரு டைப்பாக இருக்கான், கை ஹாஃப் ஹேண்ட் போடுறவன் கை பாதி தூரம் கலந்து போயிருக்கு. இதுலேயே தெரியுமே உங்களுக்கு. அதான் நம்ம வந்து வெயிலுக்கு நம்ம ஊரில் எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் இல்லை. எங்கள் சித்தப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவெல்லாம் விவசாயம் பண்ணவர் தான். என் சித்தப்பா அப்பா எல்லாம் விவசாயம் பண்ணவங்க தான். 60 வயசு சித்தப்பாலாம் பார்த்தீங்கன்னா பேக்ஸ்லாம் இருக்கும். நான் வந்து ஒரு 60 வயசுனே பார்த்தா அப்போல்லாம் நம்ப முடியாது. ரொம்ப யங்காக தெரிவார். 60 வயசு அந்த ஃபுல்லாக 6 பேக்ஸ் இருக்கும், ப்ராப்பராக செஸ்ட்டில் அந்த கட்டுலாம் இருக்கும். ஜிம்மு கூட போனதில்லை மனுஷன். வயலில் வேலை செஞ்சது, இந்த ப்ராப்பராக வந்து இந்த நெல் மூட்டையெல்லாம் எடுத்து போட்டது, இது இறக்குனது அதை இறக்குனது, இந்த வேலை தான் பண்ணியிருக்காரு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ப்ராப்பராக வந்து அவருலாம் வந்து நேச்சுரல் காம்படிஷன் எல்லாம் போய் நிற்கலாம். இல்லைடா, நீ ஒன்றில் சிம்பிளாக யோசி. மூட்டை தூக்குறவங்களை நம்ம பார்த்துருப்போம். சரியா? நான் சொல்கிறது இப்போ மூட்டை தூக்குறவங்களுக்கும் பவர்லாம் இருக்குது தான். பட் முன்ன என்னாச்சுன்னா கேலரி டெஃபிசிட்லேயே அவங்க லைஃப் போகும்டா. இப்போ கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுச்சு. அப்போ கிடையாது. அப்போ அவங்க சாப்பாடு சாப்பிட்றதே பெரிய விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கம்மி தான், ஆனால் எஃபோர்ட் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா நல்லா இமேஜின் பண்ணிப்பாரு. வெயிட்டு அந்த இதை ஃபுல்லாக தலைக்கு மேலே தூக்கிட்டு நடப்பாங்க. ஸோ நம்ம ஷோல்டருக்கு ராட் வச்சு 2-40 கிலோ போட்டு தூக்குற மாதிரி அதை அவங்க ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டு இருந்தாங்க, தூக்கிட்டு நடந்துட்டு இருந்தாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தா பெரிய பெரிய பக்கெட்டில் தண்ணி இறப்பாங்க. அப்படியே நம்ம லேட் புல் ரோப் அவங்க வந்து இறச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் நாம போய் எதை பார்த்தாலும் அவங்க வந்து லைஃப்ல அவங்க பண்ணிட்டு இருந்த எல்லா மூவுமே இப்போ கஷ்டப்பட்டு ஜிம்ல வாண்டடா பண்றது தான் அவங்க வந்து இயல்பா பண்ணி. எனக்கு இதனால தான் வந்து இந்த ராக்கி 1 படம் பார்த்துருக்கீங்களா? ராக்கி 1ல வந்து அவன் ஒரு புவர் பாக்ஸர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பெரிய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்காது. அவனோட அந்த ராக்கி சீரிஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ராக்கி 4 எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவன் ரஷ்யாக்கெலாம் போயிருப்பாங்க, இந்த டால்ஃப் லங்கரன் கூட சண்டை போடுறதுக்குலாம் போயிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவாக கேட்டிருப்பாங்க. கல்லை வந்து நெட்டில் போட்டு அவனை வந்து ஒரு புல்லிங் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வந்து ட்ரைசப்ஸுக்கு வந்து இது பண்ணி ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவான். அப்புறம் வந்து குதிரை வண்டி மாதிரி ஒன்று இருக்கும், ஒய்ஃபு கோச்சு அவனோட மச்சானெல்லாம் உட்கார வச்சுட்டு அதை தூக்குவாங்க, ஷோல்டர்ஸ்க்கும் பைசப்ஸ்க்கும் ஒர்க் அவுட் பண்ணிருப்பாரு. அதுதான் இதெல்லாம் வந்து நாங்கள் காலகாலமாக பண்ணியிருந்தாண்டா இருக்கோம். ஏன்னா சினிமாவில் வந்து ஜோக் காமிச்சிருக்கீங்க அது. ஆனால் அன்னைக்கு அதுதான் இருந்தது. ஆமாம், மாடர்ன் மிஷினரிஸ்லாம் கிடையாது. ஸோ அப்போ ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பயங்கரமான பைல்வான் வரான்னா மேக்ஸிமம் பார்த்தோன்னா சொல்லுவாங்க தண்டால் எடு, பஸ்கி எடு, இதெல்லாம் தான் ஏன் சொல்கிறாங்க. அந்த இதை தான் அவங்களால பண்ண முடியும். அதனால தான் இப்போ ட்ரெட்மில்ல ஓடுறவனுக்கும் ஆக்சுவலாக வந்து ரோட்டில் வந்து ஜாகிங் வந்து போகிறவங்களுக்கும் வந்து மேசிவ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
ஏன்னா ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல வந்து உங்களுக்கு அந்த எதிர் திசையில வந்து காத்து அடிக்காதப்போ நீங்க ஒரு ஃபிக்ஸ்டு மோஷன்லயே வந்து ஓடுறீங்க அப்படின்றப்போ நீங்க லார்ஜர் இதை வந்து சைக்கிள் ஓட்டும் போதே தெரியுதுடா. சைக்கிளிங் கூட ஜிம்ல எனக்கு சைக்கிள் ஓட்டவே அதனால தான் பிடிக்காது. ரீசன் என்னன்னா, ஜிம்ல இருக்கிற பெடல் இருக்குல்ல, அது நீ அந்த பேஸ்லயே நீ போயிட்டே இருக்கணும், பெடலை நிறுத்த முடியாது. ஆமா, அது சுத்திச்சுன்னா சுத்தினே தான் இருக்கும். இங்க நீ வந்து ஒரு பாஸும் பண்ணலாம், அதே சமயம் பேஸ் மெயின்டைன் ஆகும். நீ ஒரு பாஸ் பண்ணிட்டு திரும்பியும் புஷ் பண்ணலாம். ஆமா. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, இங்க ஹெட் விண்ட் இருக்கும், டெயில் விண்ட் இருக்கும். நான் திடீர்னு ஒரு பிரிட்ஜ் ஏறுவேன், அப்போ எஃபோர்ட் அதிகமா இருக்கும். ஆமா, ஸோ அதெல்லாமே சைக்கிள் வந்து நீங்க திரும்பி வந்து அந்த ப்ரெஷர் பாயிண்ட் வந்து ஜாஸ்தி பண்ணணும், திரும்பி வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மிதிக்கணும். ஸோ அது வந்து வெளியில வந்து வேற கதை தான் அது. பட் ஜிம் வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் மாதிரி. ஸோ அதில் வேற மாதிரி தான் இருக்கு. இல்லை இதில் நிறைய இருக்குடா. இது வந்து ரொம்ப பயங்கரமான டாபிக். இது வந்து இந்த ஜிம் அப்படிங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரியான டாபிக். அதுக்குள்ள போனா நீங்க இப்போ பாடி பில்டர் பத்தி பேசும்போது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ராணி கோல்மன் இருப்பாங்க. ஆனா அவங்களே ஊசி பத்தியும் பேசுவாங்க உடனே. நான் வந்து ஆனா ராணி கோல்மன் என்ன சொன்னாருன்னு பாத்தியா? ஆமா, அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, அவர்கிட்ட கேட்பாங்க, அவர் வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதுல வந்து கேட்பாங்க ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்க்கும் யார் கெத்துன்னு கேட்பாங்க. சரியா? அப்ப வந்து பைசெப்ஸ்ல வந்து அவர் வந்து அர்னால்டு தான் சொல்லுவாரு. இப்போ சைசஸ் வந்து அர்னால்டு, செஸ்ட்னாலே அர்னால்டு, அதே மாதிரி பேக்னாலே நான் தான் அப்படின்னுவாரு. பேக்னா யாரு? எனக்கு வந்து இதுல நான் ரெண்டு பேர் ரொம்ப நான் க்ளோஸா ஃபாலோ பண்ணேன். ஒன்னு வந்து டோரியன் ஏட்ஸ். ஏன்னா அவர் தான் வந்து இந்த மாஸ் மசில் செட் பண்ணது அவர் தான். அண்ட் அவரோட ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் கோராக இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து இந்த மைக் மென்சர் வந்து ட்ரெயின் பண்ண ஆள். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல் வீக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணவே மாட்டார். ஃபுல் வீக் பண்ணால் கூட மேபி வந்து ஒரு 1 hour தான் அவரோட மொத்த ஒர்க் அவுட்டே இருக்கும். ஒர்க் அவுட் இருக்கும். அப்புறம் ஹீலிங் வந்து நிறைய டைம் கொடுப்பாரு. ஆக்சுவலி ஹீலிங் நிறைய டைம் கொடுப்பாரு. அண்ட் அந்த இது வந்து ஃபெயிலியர் ரேட்டை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பார். இதுதான் வந்து த்ரெஷோல்டு, இதோட முடியுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 பண்ணு, எக்ஸ்ட்ரா 3 பண்ணணும், எக்ஸ்ட்ரா 4 பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களை புஷ் பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மசில் க்ரோ ஆகும். இன்னொன்று வந்து லீ ஹெய்னி. எல்லாருமே வந்து ராணி கோல்மன் வந்து 8 ஒலிம்பியாஸ் அடிச்சிருக்காரு, 8 வந்து டைட்டில் அடிச்சாரு, அதனால வந்து அவர் தான் கோட்டு. அது முன்னாடியே ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு, லீ ஹெய்னின்னு ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய விக்ட்ரிஸ் வந்து அது கான்ட்ரவர்ஷியலே கிடையாது. லீ ஹெய்னி வந்து இப்போ டோரியன் இது நம்ம ராணி இதெல்லாம் வந்து 2002 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மசில் வந்து ரொம்ப இந்த ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மசில் டேர் ஆயிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருக்கலாம். இப்போ இவனு கூட ஆச்சு, கிளாசிக் பிசிக்ல இருப்பான்ல. ஆமா, ரிட்டையர் ஆயிட்ட பிளேயர். ஆமா ஆமா, சீவமுக்கும் மசில் டேர் ஆயி தான் மசில் டேர் ஆச்சு. லாஸ்ட் ஈவென்ட்ல வந்து மசில் டேர் ஆயி தான் வந்து போஸ்ட் கொடுத்து வின்னு. ஸோ இப்போ 2003ல வந்து அனிமல், அது வந்து நம்ம ராணியை வந்து பீட்டே பண்ண முடியாத ஒரு வெர்ஷன் ஆஃப் ராணி. ஆனால் 2002ல வந்து குண்டர் ஷ்லியர் கேம்பை வந்து எல்லாருமே வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2001ல வந்து ஜே கட்லர் வின் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் லீ ஹெய்னி அந்த மாதிரி கிடையாது. கம்ப்ளீட் ஸ்ட்ரீக் பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து பிரித்து மேஞ்சர் பாப்பில். இதை தாண்டா இன்னொன்று சொல்லுவாங்க, இப்போ சச்சின் இருந்த டைம் பீரியட்ல வேற யார் வந்து நல்ல பேட்ஸ்மேனாக இருந்தாலும் அவுட் ஷைன் ஆயிடுது இல்லை? ஆமாம், அதே மாதிரி தான் இந்த ராணி வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க வந்தாலுமே அவுட் ஷைன் செய்யப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஜே கட்லர் மட்டும்தான் என்ன வரும்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ராணியை பீட் பண்ணி. ஜே கட்லர் எல்லாம் வந்து நம்ம நிஜமாவே வந்து ஒரு தெய்வ குழந்தையா தான் பார்க்கணும். அந்த பேஷன்ஸ் லெவல், நான் எப்படியாவது இந்த டைட்டில் வந்து ஒரு வாட்டி தான் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி. இல்லை, எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா, லிமிட்னு ஒன்று இருக்குடா பாடிக்கு வந்து இந்த ரெஸ்ட் கொடுக்கறது எல்லாமே. ஆமாம், அதெல்லாம் வந்து ஜே கட்லர் வேற லெவல் தான். ஏன்னா அதனால தான் இன்றைக்கும் அவர் அதே ஷேப்பில் கம்பேக்ட் அதே மாதிரி இருக்காப்புல. எப்படின்னா அப்போ இருந்த மாஸ் வேற, மசில் மாஸ் ரொம்ப டூ மச் அவங்க 2 பேரும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப்பில் இருக்காரு. ஆமாம், ஸோ அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு தான். எனக்கு இன்னொருத்தர் ரொம்ப அட்மையர் பண்ணுற ஒரு பாடி பில்டர் வந்து லீ ப்ரீஸ்ட். 5 feet 4 inch தான் தலைவன் வந்து ஹைட்டு. ஆனால் அவரோட அந்த ஆர்ம்ஸை வந்து அந்த சைஸ் ஆஃப் தி ஆர்ம்ஸாக இருக்கட்டும், அவரோட போசிங் ரொட்டீனாக இருக்கட்டும், ராணி கோல்மனை 2 வாட்டி பீட் பண்ணார் அவர். மிஸ்டர் ஒலிம்பியாவில் ராணி கோல்மனை வந்து வேற ஏதோ ஒரு ஷோவில் கூட எனக்கு தெரிஞ்சு ராணி கோல்மன் பெரிய நிறைய கிளாசிக் ஷோஸ்லாம் இருக்கு. பெரிய ஷோஸ் எல்லாம் வந்து பெரிய பாடி பில்டர்ஸை வந்து பீட் பண்ண இதெல்லாம் வந்து நம்ம எனக்கு இன்னொன்று நான் பார்த்தேன்டா, 1970 வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, மிஸ்டர் ஒலிம்பியா ஆகிறத தாண்டி வெயிட் லிஃப்டிங் இந்த ஏரியாலையும் ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நம்ம இவர் இந்த நம்ம அர்னால்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃப்ராங்கோ கொலம்போ ரொம்ப பவர்ஃபுல். ரொம்ப அர்னால்டை விட அதிகமான வெயிட்லாம் தூக்கும் அது ஆள். ஆனா குட்டியா இருப்பாப்ல காரெல்லாம் தூக்கி நகட்டிலாம் வச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் தான் அவரால் வந்து நிறைய மேஜர் கம்பேக்ட் கொடுக்க முடியாம ரிட்டையர் ஆனாரு. பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஃபீட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் எப்பயுமே ஒன்னா தான் இருப்பாங்க. அர்னால்டும் வரும், ஒர்க் அவுட் பார்ட்னர் பிளஸ் லைஃப் பார்ட்னர், அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சாகும்போது கூட எப்படி இருக்குன்னா பயங்கரமா இருந்ததுடா. அவர் இறந்துருவார். இப்போதான் ரீசெண்டா அந்த கோவிட்டுக்கு முன்னாடியோ அந்த மாதிரி தான் இறப்பாரு. கோவிட் முன்னாடி தான் இறப்பாரு. ஹார்ட் ஆல்ரெடி அர்னால்டுக்கும் ஹார்ட் பஞ்சாயத்து இருக்கு, இவருக்கும் ஹார்ட் பஞ்சாயத்து ஆச்சு. அது செம ஃபன்னாக இருக்குமா. அர்னால்டு கேட்பாரான், என்னடா மாத்திரை போட்டியா? ஆமாம்ல மறந்துட்டேன்டா அப்படின்னு வரோம். ஏய்
அவ்வளோ கூல் அண்ட் இதுதான் நார்மலாக அப்படி தான். 2 பேரோட ஒர்க் அவுட் இது வந்து பயங்கரமாக இருக்கும்டா. அந்த பழைய வீடியோஸு நம்ம அது என்னது இது ஒரு பயங்கரமான வீடியோ ஒன்று இருக்கு மேடம், பம்பிங் அயன். பம்பிங் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் இவங்க 2 பேரையும் பற்றி நிறைய பார்த்தோன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ வருஷம் லாஸ்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம்டா, அவ்வளோ காம்ப்ளிகேஷன் கிடையில. ப்ளஸ் ஒருத்தர் வந்து ஃபுல் ஃபேமில் போகிறாரு மேலே எங்கேயோ, அர்னால்டு வந்து எங்கேயோ போயிட்டு இருக்காருல்ல. இன்னொருத்தர் வந்து நார்மலாக அவரும் அவரோட ப்ரொஃபஷனில் அவர் வந்து ஃபேம், ஓகே அவ்வளோதான். பட் அர்னால்டு அப்படி இல்லையே, மூவி வேற ஃபிலிம் வேற பாலிடிக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். பட் அந்த டைமில் கூட எனக்கு ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இவருண்ணா, அந்த சில்வர் க்ரீக் கார்டன் சொல்லுவாங்களே, அவர் பேர் வந்துட்டேன், ஐயோ வாய் வரைக்கும் வருது, ஜெயின். ஃப்ராங்க் ஜெயின் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 160 170 பவுண்ட்ஸ் தான் ஆக்சுவலி ஸ்டேஜ்லேயே இருப்பார். ஆனால் அதாவது ஒன்றும் இல்லை ப்ரோ, அவங்கலாம் வந்து எப்படி தெரியுமா இருந்தாங்க, இப்போ அந்த க்ரீக் கார்டன் சொல்கிறாங்களே ரொம்ப ஒய்டாக இருக்க மாட்டாங்க. ஆமாம், அர்னால்டு வந்து என்ன ஆயிட்டாருன்னா சம ஒய்டு. அர்னால்டு வந்து சம ஒய்டு இல்லை, இப்படி இருப்பாங்கன்னா அவர் வந்து அது இதில் இருப்பாங்களோ அதே இதுதான் இருப்பாங்க. ஒரு கரெக்டான இவ்வளோ இருந்தால் போதும், லேட் இவ்வளோ இருந்தால் போதும், இன்னும் நீ பறக்க போகிற பேக் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அண்ட் ரொம்ப அப்யூஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த ஸ்டெராய்ட்ஸ் ட்ரக்ஸ் அதெல்லாம் ரொம்ப அப்யூஸும் இருக்காது. வாட் த பாடி நீட்ஸ் அதை மட்டும் மேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலைமை மைக் எனக்கு. ஆனால் இப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு வீடியோலடா இவன் ரோனி கோல்மன்லேயே ஒரு அவர் 8 டைம்ஸ் வின் பண்ணதில் ஏதோ ஒன்றத்தில் வந்து அவரோட கண்டிஷனிங் பயங்கர பீக்காக இருந்தது. 2003 98 அந்த கண்டிஷனிங்கில் எப்படி இருக்கும்னா நம்ம கோழி அவிச்சு வச்ச மாதிரி இருக்கும் ஃபுல் பாடி. அவர் வந்து கொரிலான்வாங்க, சில்வர் பேக் கொரிலாவோட கம்பேர் 2003. ஸோ 2002 என்ன ஆச்சுன்னா கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அவர் மசில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக வரல, அதான் பிளாட் ஆயிருந்திருப்பாரு, ஏதாவது எடுத்து வந்து குண்டர் ஸ்லியோர் கேம்ப் வந்து ஜெயிச்சிருக்கணும் அப்படின்லாம் வந்து நிறைய டாபிக் எல்லாம் போயிருந்தது. எக்ஸாக்ட்லி 1 month ஆஃப்டர் த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா குண்டர் வந்து வின் பண்ணியிருப்பார், ராணியை வந்து பீட் பண்ணியிருப்பார் இன்னொரு ஷோவில். ஸோ மனுஷன் வந்து மௌன இதுக்கப்புறம் வந்து நான் டச்சே பண்ண முடியாத இடத்துக்கு போகிறேன், எவனாலையும் எனக்கு கிட்டே வர முடியாதுன்ற மாதிரி ஒரு இடத்துல போய் நீங்கள் 2003 ராணி கோல்மேனோட இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்காருங்க. அப்போ ஏதாவது போஸ்ட்லாம் போடுவார். பீக் அனிமல் இதில் இருந்திருப்பார் ஆள். எனக்கு என்னென்னா அந்த கால்குலேட்டர் வச்சு ஜிம்மில் ஒருத்தர் வந்து எண்ணிட்டு இருப்பார், எவ்வளோ வெயிட் போட்டிருக்கான், எவ்வளோ எல்பின்னு. 2000 சம்திங் போகும், 1000 kgக்கு மேலே ப்ரெஸ். சரி, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஹார்ட் கோராக வந்து இன்ஸ்பயர் ஆகிறது ஓகே. பட் ரியல் லைஃப்பில் வந்து அவருக்கு வந்து அந்த அளவுக்கு காசு இருந்துச்சு, அந்த அளவுக்கு சொத்து இருந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து இப்போ ஏன்னா இப்போ தம்பி அவர் வந்து என்னது NYPDயா நியூ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேறு இருந்தேன். அதாவது இவரெல்லாம் வந்து போலீஸாக இருந்தாருன்னா நான் தப்பே பண்ணலாம் கூட சரண்டர் ஆயிடுறேன், கீழே போட்டுருந்தாங்க, தப்பே பண்ணலாம் கூட சரண்டர் ஆயிடுறேன் சார் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஹெல்த் வந்து அவர் ரொம்ப பாடியை வந்து அப்யூஸ் பண்ணாருன்னு தான் வந்து சொல்லணும். பேஷன் ஃபார் த ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று இருந்தால் கூட வாட் யுவர் பாடி கேன் டேக்குன்றதும் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்லண்ணா. நம்ம வந்து வாட் யுவர் பாடி கேன் டூ கேனாட் டூன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஓவராக வந்து புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அது ரெக்கவரி ரொம்ப முக்கியம். ஒர்க் அவுட்டுக்கு அப்புறமா வந்து ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகும்போது தான் எனக்கு வந்து நிறைய தடவை அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை நடந்திருக்குடா. எந்த மாதிரி சொல்கிறேன்னா ஃபுல் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து நிறைய ஷூட் மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த ரெக்கவரியே இல்லை. நான் சில சமயம் அப்படி தரமா இருக்குது, 100 முடிச்சுட்டு வந்து டக்குன்னு வந்து அது எப்படி இருக்கும்னா இப்போ 50 முடிக்கிறேன்னு வைடா, 50 முடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக பசங்க ரெடியாக இருப்பாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு டக்குன்னு அவங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு அது பாரு அந்த ஒரு வேறு பம்பில் இருந்தேன். அப்படியே வந்து பசங்களை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வந்து பார்த்தோன்னா அப்படியே மீட்டிங், திரும்ப அப்படியே நேரம் ஆஃபீஸ், திரும்ப அப்படியே வீடியோ. ஹீலிங் வந்து உங்கள் பாடி வந்து ரெஸ்டிங் பீரியடுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. இதனால தான் 93 வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து இன்னொரு பாடி பில்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அவர் வந்து இந்த டோரியன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எப்படின்னா நீங்கள் லிட்டலாக ஸ்கின்னை வந்து அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும் ஒரு மசில். ரொம்ப கஷ்டம்டா அதெல்லாம். அவரோட பேர் நல்ல பேர். நான் இப்போ கூட அவரை பற்றி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி கூட பார்த்தேன் யூடியூப்பில். ஸோ அந்த அவர் வந்து எப்படின்னா ஷோஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஸோ இப்போ ஒரு ஷோ முடிக்கிறாரு அப்படின்னா இந்த ஆஃப் சீசன் ஆன் சீசன் மாதிரிலாம் வந்து நிறைய வந்து விடவே மாட்டாராம். இப்போ இருக்க கண்டிஷன்லிங்லேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா வந்து டயபெட்டிக்ஸு ஸ்டெராய்ட்ஸ் அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்கள் பாடியால் வந்து. சீபமே குவிட் ஆனது என்னென்னா கிட்னி அடி வாங்கிருச்சுன்னு வேறு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் போனால் கிட்னி கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து ஆக்சுவலி இறந்தும் போயிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ வந்து ஹார்ட் வந்து டபுள் த சைஸாக இருந்தது பார்த்துருக்காங்க. வந்து லங்ஸோட மொத்த ஆர்கன் என்ன நீங்கள் க்ரோத் ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ட் பண்ண உங்கள் மசில் மட்டும் க்ரோ ஆகாது, உங்களோட உள்ளே இருக்க ஆர்கன்ஸுமே ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆமாம், உங்கள் ஆர்கன்ஸுமே வந்து டபுள் சைஸ் ஆகும். ஸோ யூ ஹேவ் டு நோ வென் டு ஸ்டாப், யூ ஹேவ் டு நோ வென் டு ஸ்டார்ட் அகேன். அது எல்லாமே அப்போ ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஃபுல் இதுக்கு போவாங்கடா, ரீஸ்டோரேஷன். இப்போ வந்து நாங்கள் டீப்ரீஸ்டோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மள மாதிரி இருப்பார். ஆஃப் சீசன் வந்து தொப்பையும் தொந்தியமாக இருப்பார்.
ஒரு 4 months வந்து ஷோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து திரும்பி டயட்ல இருந்து என்னென்னமோ க்ரீம்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்கடா ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்கு. அதான் தேவையில்லாத ஆணி. அதெல்லாம் தான் பண்ணுறாங்க அந்த டைமில், அதெல்லாம் பண்ணாங்க. ரோனி கல்மானே பண்ணிச்சு அதெல்லாம். உட்காந்து தடவிட்டு இருக்கேன் என்னன்னு கேட்டால் ஃபேட் பர்ன் ஆகும். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை தடவிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்க்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இவங்க க்ரீம்லாம் தடவிட்டு போவாங்க. ஷோவில் அப்போ டேன் பார்த்துருக்கேன். டேன் தடவிட்டேன்னா அந்த மசில் வந்து ஷைன் ஆகணும், க்ரோ நல்லா இது இந்த கட்ஸ் தெரியணும். அது வேற அது பெயிண்ட் அடிக்கிறது உட்காந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க நல்லா தெரியணும்ட்டு. பட் இவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிலர்லாம் நம்ம பசங்களே என்ன பண்ணாங்க ஃபேட் பர்னர் டேப்லெட்ஸ்லாம் போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் அதெல்லாமோ இருக்குது. என்னென்னமோ வந்து இவங்க ட்ரை பண்ணாங்க. என்ன கேட்டால் தெரியல, நான் அதை பற்றி ஃபீட்பேக் தெரியல. பட் என்ன கேட்டால் வந்து நம்ம நேச்சுரலாக ஃபேட் பர்ன் பண்ணுறது வந்து ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் யுவர் பாடி. நேச்சுரலாக ஃபேட் பர்ன் பண்ணுறதா இருந்தாலும் என்னோட அனுபவத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்ஜுரி வந்து ரொம்ப ஈஸியாக வருதுடா. நேச்சுரலாக பர்ன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வந்து என்னென்னா 2 விஷயந்தான். ரன்னிங் கூட நான் தேர்டாக தான் சொல்லுவேன். ரன்னிங் வந்து எல்லாருக்கும் கம்ஃபர்டபுள் கிடையாது. நிறைய பேருக்கு நீ இன்ஜுரி, ஜாயிண்ட் இன்ஜுரி வந்துடும். 2 தான், ஒன்று வாக்கிங், இன்னொன்று சைக்கிளிங். இந்த 2 தான் இருக்குது. இதுலேயே மினிமம் இன்ஜுரி கொடுக்குது. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா நம்ம ஊர் ரோட்ஸுக்கு இப்போ இருக்க பொல்யூஷனுக்கு 2த்தையும் என்னால் ஒழுங்காக பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்படுறேன். கரெக்டு தானா? ஸோ இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா சுற்றி நடக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது அப்படின்னா உண்மைதான், ஓகே. பட் ஆமாம், ரோட்டில் வந்து இப்போ நடக்கிறோன்னா நம்மனா டெய்லி பாய்ஸ் கார்டனும் போட்டில் எப்படி நடக்க முடியாது. நம்ம இருக்கிற ஏரியாவில் நடந்தால் நம்ம இருக்கிற ஏரியாவில் நடக்கும்போது என்ன பாவம் மாடுக்கு வேறு சரியாக சாப்பாடு கிடைக்கும். பிளாஸ்டிக்லாம் தண்ணி சாணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதிச்சு அங்கேயே விழுந்துருவீங்க. நம்மளுக்கு அப்படின்னு வலிக்கி விட்டோம். என்னடா இது அப்படின்னு தான் இருக்குது எல்லா இடமும். என்னடா வலிக்கினே போகிற, நான் வெள்ளைக்காரன் காலத்திலேயே பனி சறுக்கு விளையாண்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சறுக்கிட்டே போக வேண்டியதான். ஏரியாவே அப்படி தாங்க இருக்குது. நிஜமா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கடி தான். சரி, நீங்கள் வந்து ஆனால் இப்போது ஜிம்முக்கு போகிறீங்க எல்லாமே இருந்தால் கூட அதுக்கான ஃபுட்டும் வந்து நீங்கள் இன்டேக் பண்ணணும். நிறைய வந்து ஜங்க் எடுக்கிறீங்க, நிறைய வந்து சுகர் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதே வந்து வேஸ்ட்டு. உண்மைதான். நடுராத்திரியில் இப்போ நான் வந்து இதில் நீ இப்படி சொல்கிற ஒர்க் அவுட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, நான் என் பர்சனல் லைஃப்லேருந்து சொல்கிறேன். சம்டைம்ஸ் என்னையே கண்ட்ரோல் பண்ணாமல் எதையா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன்டா. அப்போ என்ன ஆகுதுன்னா அட்லீஸ்ட் என்னை சேவ் பண்ணுறது என்னன்னு பார்த்தா நெக்ஸ்ட் டே நான் வந்து பர்ன் பண்ணுறதா தான் இருக்கும். ஆனால் நான் திங்கிற அளவுக்கு பர்ன் பண்ணாதனால தான் வெயிட் கெயின் ஆகும். ஆமாம், சரியா? ஆனால் அட்லீஸ்ட் இந்த மாதிரி கிணத்தனமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சமாவது ஏதோ ஆக்டிவிட்டியில் இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, சரி ஏதோ லூப் லைனில் ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை அப்படின்னு இருக்கு. இமேஜின் பண்ணிப்பாரு, அவ்வளோ சாப்பிட்டுட்டு அந்த ஒர்க் அவுட்டும் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக விசரல் ஃபேட்டும் கெயின் ஆக ஆரம்பிக்கும், எல்லா ஃபேட்டும் கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஒரு நாள் வந்து ஹால்ட்டு தான். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் இதில் இருந்தேன்னா நான் வந்து ரொம்ப ஹார்ட்கோராக வந்து நான் ஃபாலோ பண்ணேன். அந்த டைமில் வந்து லக்ஷ்மி அண்ணான்ட்டு ஒருத்தர் தான் என்னை ட்ரெயின் பண்ணார். வேறு லெவலில் அவர் நிஜமாகவே வந்து இந்த நேச்சுரல் ஸ்பெக்ட்ரமில் வந்து அவர் ரொம்ப கை தெரிந்தவர் அவர். ஸோ அவர் தான் வந்து என்ன ட்ரெயின் பண்ணார். அவர் வந்து என்ன எழுதி கொடுத்தாருன்னா மெயில் அமிச்சார். வந்து ஒயிட் ரைஸ் வித் 5 எக் ஒயிட்ஸு, இல்லைனா வந்து சிக்கன் பிரெஸ்ட் வந்து 100 grams எழுதி கொடுத்தாரு. அந்த ஒயிட் ரைஸ்ன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் ஒரு 2-3 நாள் வந்து வெறும் ஒயிட் ரைஸும் எக்கு மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸ்டீம் ரைஸும் இதுவும் சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரி இது இருக்குது நான் சாப்பிட முடியல. நீ உன்னை யாரா வெறும் சொத்தை திங்க சொன்னது அப்படின்னாரு. ஏதாவது தால் இல்லை தயிர் ஏதாவது போச்சா நான் நீங்கள் தானே ஒயிட் ரைஸ் நீங்கள் நடுராத்திரியில் வந்து எனக்கு இந்த கிரேவிங் வந்துடும். நான் அந்த ஸ்வீட் கிரேவிங் பயங்கரமாக வரும். நான் என்ன பண்ணுவேன், எழுந்து போய் தண்ணி குடிச்சிட்டு படுப்பேனே தவிர அந்த கிரேவிங் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன். அண்ட் பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரியாக்ட் ஆச்சு. அந்த பாசிட்டிவான டயட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரியாக்ட் ஆச்சு. சுகர் வந்து ஒரு பிஞ்சு கூட வந்து நான் எடுக்கல. நான் வந்து அவர் என்ன டயட் சொன்னாரோ அதை வந்து டு த டீ வந்து நான் ஃபாலோ பண்ணேன். இதுதான் நீ சாப்பிடணுமா, இதான் சாப்பிடணும், இந்த வெயிட் சாப்பிடணுமா, இந்த வெயிட் சாப்பிடணும். காலைலாம் ஆஃபீஸ் போகும்போது எங்கள் அண்ணாலாம் கதருவாங்க, வெயிட் மிஷின் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எவ்வளோ சாப்பிடணும் எவ்வளோடா. என் மாமா பையன் இருக்கான்டா, அவன் வந்து அவன் ஆசைக்காக என்ன பண்ணான்னா 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் வந்து இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கான். இன்னொருத்த வந்து என்ன பண்ணான்னா நீ சொன்ன மாதிரி தான் ரொம்ப. நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன் அவனை. அப்போ நான் வந்து என்னென்னா 300 kilometers அந்த மாதிரிலாம் ரைட் போயிட்டு இருக்கேன். அவனு சொல்லுவேன் போடாடே இந்த மாதிரிலாம் வந்து நான்லாம் போய் சேர வேண்டியதான் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா என்னோட பேர்ன்டு கேலரிஸ் எங்கேயோ இருக்கும். நான் ஆல்ரெடி கன்சியூம் பண்ணுறதே எனக்கு வந்து சப்பாரில் போகும். நான் அப்போது அதனால தான் எப்படி இருந்தேன்னா ரொம்ப டொக்குழுந்து போய் அந்த மாதிரிலாம் ஆச்சு. ஸோ அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனனால இப்போ அவன் பார்த்தேன்னா இங்கே நான் காண்ட்டு வரேன். அவன் என்ன பண்ணான்னா இங்கே பேர் இவன் வந்து ஃபுல்லாக கட் டவுன் பண்ணிட்டான். ஒர்க் அவுட்டும் பண்ணுறான் ப்ளஸ் கட் டவுன் பண்ணிட்டான். கட் டவுன் பண்ணனால என்னாச்சுன்னா ஃபுல்லாக ஃபேட்டை ஃபுல்லாக இது பண்ணி ஆளோட மசில் மட்டும் வெளில பாப்பாகுது. அதான் இப்போது ப்ராப்பர் வந்து ரெஸ்டிங் இருக்கணும்ண்ணா. ப்ராப்பர் ரெஸ்டிங்கு அண்ட் டார்கெட் மசில்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ஃபார்ம் எல்லாமே வந்து இப்போது நான் வந்து யாரையும் க்ரிட்டிசைஸ் பண்ணல. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜெனட்டிக்லாம் வந்து நல்லா இது இருக்கலாம், ஜெனட்டிக்ஸ் இருக்கலாம். பட் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கரெக்டாக பண்ணோன்னா அவர் திட்டுவார், பயங்கரமாக திட்டுவார்.
அண்ட் எனக்கு ஃபார்ம் வந்து நான் என்னோட இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பண்ணுவேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரைசெப்ஸ் வந்து இந்த பக்கம் தூக்குறாங்கன்னா இந்த கை எல்போ வந்து அகட்டிப்பாங்க. நான் அப்போவே வந்து காஷியஸாக பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து வர அவுட்கம் பார்த்தீங்கன்னா வந்து இமீடியட்டாக தெரியும். நிறைய பேர் வந்து ஒரு வருஷம்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிருப்பானுங்க. ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோலாம் எடுத்து போடுவான். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தலைவன் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பேசினா இருக்கும் திங்க் ஆஃப் த டெவில்ன்ற மாதிரி தலைவன் வந்து நிற்கிறாப்புல. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து ஜிம்மெல்லாம் போய் பண்ணிருப்பானுங்க. அவனுக்கு வந்து ஒரு நார்மல் பாப் கூட இருக்காது மசில். இல்லை எனக்கு என்னென்னா ஐயா என்னையா மசில் இது இல்லை எனக்கு அதாவது வயிற்றுத்தலின் உச்சம் மாதிரி அதாவது எப்படி இருக்குன்னா இவரை பார்த்தா எனக்கு எப்பயுமே வந்து ஒரு பொறாமையோ அதெல்லாம் வந்ததில்லை. ஏன் தெரியுமா இந்த லெவலுக்கு நம்ம எங்கே போகிறது அது நான் கனவுலேயும் போக முடியாதுன்னு தெரியும். இப்போ ஒரு சிலர்லாம் நீ பார்த்தனா உனக்கு ஒரு ஈகோ ட்ரிகர் ஆகும்டா நானும் பண்ணுறேன்டா அப்படின்னு இவரை பார்த்தா. நான் ஜிம்முக்கு போனப்போ என்னோட பழைய கோச் சொன்ன ஒரே விஷயம் தான், தம்பி ராணிக்கொண்டு வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அந்த மாதிரி ஆக முடியாது. அந்த மாதிரிலாம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வராத. இந்தியன்ஸுக்கு அந்த மாதிரி ஆக முடியாது, அந்த மாதிரி ஆகிறது ஹெல்த்தியும் கிடையாது. நீ இருக்கிறத வச்சு நான் நல்லா ட்ரெயின் பண்ணுறேன்ப்பா விட்டுரு அப்படின்னு. ஸோ அந்த மெச்சூரிட்டி நம்மளுக்கு வேணும். நம்ம அர்னால்டோட இதை பார்த்து பம்பிங் ஹேண்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து டோரியன் நானும் அப்படி ஆகிறேன்டா பார்த்துட்டு தம்பி நானும் அந்த மாதிரி ஆகி காட்டுறேன் அப்படின்னா முடியாது. நீங்கள் ஆவீங்க, ஆனால் அந்த அளவுக்கு வந்து 160 kgs 150 kgs எல்லாம் வந்து நீங்கள் தொடுவீங்களான்னா ரொம்ப கஷ்டம். அது அப்புறம் தொட முடியும், அதுவும் மசிலாவே. மசிலாலாம் தொடுறது வந்து நாட் டிசி இவன் சாம்சங் டவுடெல்லாம் வந்து இப்போ தொட்டுட்டு இருக்காரு பாருங்க. 160 கிராஸ் பண்ண போகிறேன், 155 கிராஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து இவன் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்கான். நல்லபடியா இருந்தா சரி. நிக் வாக்கர் கொஞ்சம் கிரேசியா இருக்கு. ஃபேன் தான். கொஞ்சம் அப்பப்போ வாய் விட்டு உதவாங்கப்பல. நிக் வாக்கர் தானே. ஆனா நிக் வாக்கரை நான் வந்து லைவா கடந்த 7-8 வருஷமா நான் தனிப்பட்ட முறையில் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கும்போதெல்லாம் நான் வந்து நிக் வாக்கர் பார்த்துட்டே இருப்பேன். இல்லை கண்ணு முன்னாடி வந்து ஒருத்தன் மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரது அப்படியே பார்க்குறேன், கண்ணு முன்னாடி பார்க்குறேன். அவரோட மிட் செக்ஷன் மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அன்ஸ்டாப்பபிள் இருந்தாலும். போசிங் அப்போ வந்து மிட் செக்ஷன் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிடுறாரு, எஸ்பெஷலி இந்த ஆப்ஸ் அண்ட் தைஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனால் சில போஸ்ட்லாம் வந்து பயங்கரமாக தெரியும். சைட் செஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ப்ளோட்டடாக இருக்குது, நல்லா தெரியும். அவர் வந்து கொஞ்சம் வந்து அதை ஒர்க் பண்ணாருன்னா டெஃபினெட்லி ரொம்ப பாசிட்டிவாக அமையும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மனுஷன்லாம் வந்து எங்கே மிஸ்டர் ஒலிம்பிக் டைட்டில் அடிச்சிருக்க வேண்டியது. அதாவது ரொம்ப மசில் மாசம் அதிகம். கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி வாய் வச்சுன்னு சும்மா இருந்ததானே எங்கேயாவது ஊர் மொபைல் எடுத்துன்னு வந்துடுறது. லெக்கெல்லாம் கூட பயங்கரம்டா. இத்தனைக்கும் அந்த வெரிகோஸ் வெயின் வேறு இருக்கு. மிட் செக்ஷன் தானே இவருக்கு. மிட் செக்ஷன் ஓவரால் பார்த்தீங்கன்னா பாடி ப்ரொபோர்ஷனேட்டாக இல்லாத மாதிரியே தெரியும் இவருக்கு. அதனால தான் வந்து நம்ம டைரக்ட் லங்ஸோட வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. டைரக்ட் லங்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாடி ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இவர் இருக்கார்ல பிக்ராமிலாம் பார்த்தீங்கன்னா கால் மட்டும் அந்த லெகோ பொம்மை எடுத்து ஒட்ட வச்ச மாதிரியே இருக்கும். மேலே ஒரு பீஸ் தனியாக எங்கேயாவது இருக்கும், கீழே இருக்க பீஸ் மட்டும் நம்ம சின்ன வயசில் பொம்மை மட்டும் மாதிரி இருக்கும். பட் இப்போ இவன்லாம் வந்து நம்ம டைரக்ட் லங்ஸ்வோட ஹார்டி சூப்பன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பார்ப்போம். இந்த வருஷம் எனக்கு ஒன்று ஹார்டி இல்லைனா வந்து நம்ம நிக் வாக்கர் ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் நம்ம ஜட்ஜஸ் வந்து திரும்பி வந்து கூப்பிட்டு டைரக்ட் லங்ஸ்வோடுக்கே கொடுத்தாங்கனாலும் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மாடர்ன் ஜெய் கட்லர் நான் இவர் வா இல்லைடா. ஆனால் இந்த மசில் ப்ரொபோர்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஐயா நீங்கள் அந்த கேஷுவலான ஒர்க்லாம் எப்படியா பண்ணுறீங்க ஒரு இதாக இருக்கும். முதுகு சொரி தான் எப்படி சொரி முதல்ல அதை சொல்லுங்க எனக்கு. இது இன்னொரு பக்கம் எனக்கு என்ன தோணுன்னா, ஸ்கின் வந்து இவ்வளோ ஒரு மாதிரி அன்நேச்சுரலாக மாறுது இல்லை, அதுவும் யோசிப்பேன். இவங்க ஸ்கின்லாம் எப்படி ஆகுது பார்த்தியா ஒரு கண்டிஷனில். வாட்டர் லெவல் இதுவாகுது இல்லைண்ணா, நீங்கள் வாட்டர் வந்து நீங்கள் இதுவாக உங்கள் ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒட்ட வச்ச மாதிரி ஆகிடும். அது ஓகே சொல்கிறேன். ஏகப்பட்ட ஸ்கார்ஸ் மாதிரி நிறைய பார்க்க முடியுதுலடா, அதுக்கு சொன்னேன். ஓகே ஒருத்தரும் ஒன்று பண்ணுறாங்க. எனக்கு இவங்களோட யாரை திரும்ப அதிகமாக நான் பார்ப்பேன், பாடி பில்டர்ஸ் வந்து ஓகே பார்ப்பேன். ஸ்ட்ராங் மேன் பார்த்துட்டு ஸ்ட்ராங் மேன் கிரேசியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரொபோஷன்லாம் கிடையாது, அவங்க பவர் தான், பியூர் பவர், பயங்கர கிரேசியாக இருப்பாங்க. சிலிண்டர் தூக்கி அடிக்கணும் இவ்வளோ தூரத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து 2 பில்லர்ஸை வந்து இழுத்து பிடிச்சி நிற்க வைக்கணும். என்னது இது? ஒன்றும் இல்லைங்க, அடியில் ஏதாவது வழி இருந்திருக்கான்னு தேடி இருப்பான், மாட்டின்னு இருந்திருப்போம், வேறு இல்லை. பாருங்க போர் டோல் சொன்னா 12 ஜூன் இன்னைக்கு ஒன்று வந்தது. இன்னைக்கு ஒரு மினி ஒரு சின்ன லாரி ஒன்றும் பஸ்ஸோ நினைக்கிறேன், ஏதோ ஒரு லாரி ஏதோ 2 இடிச்சிக்கிச்சு. சரி எப்பா நான் வரலப்பா அந்த விளையாட்டுக்கு. சரிங்க, அதான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சோம், ஷேர் பண்ணிட்டோம். இதை தொடர்ந்து
அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். ரைட்டுங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, பிரதீப் துரை. பார்க்கலாங்க.